ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. டுடே நம்ம பார்க்க போகிறது சிக்குக்கூடிய மீட்டிங் கோட் ஃபைனல் பார்ட்ரா. ஓகேவா? அப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ம லாஸ்ட் பார்ட் எப்படி என் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, நம்ம சுகா அண்ட் நம்பிச்சுட்டு வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஜங்க் சம்திங் எதுவும் சஃபர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இந்த பக்கம் நம்ம 1 வீக் போகுது. 1 வீக் ஆஃப்டர் நம்ம ஜங்கோட அப்பா கிட்ட ஒரு கவர் ஒன்று வந்து வருது. ஒரு ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஒரு கொரியரில் வந்துருக்கும். அதை ரிசீவ் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. இப்போ நம்ம ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க, பாரு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க பாரு சொல்கிறாங்க. ஜங்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கப்பா, இது உண்மையாக சொல்கிறாங்க, உண்மையாக தாண்டாங்க பாருடா சொல்கிறாங்க. இப்போ அவங்க டெபிக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. வரைக்கும் பட்டு கஷ்டம் எல்லாத்துக்கும் ஒரு பலன் கிடச்சிட்டு பார்த்தியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அப்பா சொல்கிறாங்க. ஜங்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஆமாப்பா சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. சரி, ஓகே நம்ம பொண்ணு வீட்டுக்கு போகலாம் சொல்கிறாங்க. சரிட்டா வீட்டுக்கு கிளம்பும் போதே அப்படியே வீட்டு சைடில் பார்க்கலாம்டா. இங்கே நம்ம குக்கி மினி ஏன்னா எனக்கு சாட்டர்டே அதனால் என்ன பண்ணுறாங்கனாக்கா குக்கி மினி அதுக்கப்புறம் நம்ம ஓபியா அதுக்கப்புறம் நம்ஷி எல்லோரும் டேக்கி இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா மேலே விளையாடிட்டு இருக்காங்க. இப்போனாக்கா அவங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் அவங்கள ப்ளே பண்ணிட்டாங்க. அந்த மாரி பாப்பா என்ன பண்ணுது, அச்சோ அக்கா நல்லா எங்கே காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு. பார்த்து அவங்க மேலே ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. அங்கே விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போகணும்னு சொல்கிறது. பாப்பா மெதுவும் மேலே ஏறுது. இப்போ இந்த ஸ்டெப் ஏறிட்டுருக்கு. ஒரு ஹாஃப் ஸ்டெப் போயிடுச்சு. போனதுக்கப்புறம் இந்த பாப்பாவோட ஷூ வந்து லைட்டாக ஸ்லிப் ஆகிடுது. இப்போ அப்படி இந்த குழந்தை அப்படி என்ன பண்ணிடுறாக்கா, அந்த ஸ்டெப் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. ரொட்டேட் ஆகி கீழே வந்து விழுந்து நல்லா லாஸ்ட் படியில் அந்த பாப்பாவோட ஹெட்டு நல்லா அடிபட்டு பிளட் வர ஸ்டார்ட் ஆகிடுது. பயங்கரமாக கத்துது. இப்போ அந்த பசங்களும் மேலே ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. எட்டி பார்க்குறாங்க. அச்சிச்சோ என்ன மியூரி அழ ஆசை எட்டி பார்த்தா இந்த பாப்பா நல்லா வந்துட்டு அடிபட்டு பிளட் போயிட்டு இருக்கு. அதை பார்த்து குழந்தைங்க பயந்துடுறாங்க. கிச்சனில் பார்த்தா ஜின்னு, அதுக்கப்புறம் ஜங்கோட அம்மா, அதுக்கப்புறம் நம்மளுடைய அதுக்கப்புறம் ஒய்யா நீங்கள் எல்லாரும் பண்ணிட்டுருப்பாங்க. என்ன சவுண்டு, யாரோட சவுண்டு சொல்லிட்டு ஓடிட்டு பார்க்குறாங்க. ஓடிட்டு பார்த்தா குழந்தைக்கு பயங்கர பிளட் போயிட்டு இருக்கு. அது அழுதுகிட்டே இருக்கு. ஐயோ சொல்லிட்டு ஓடி தூக்குறாங்க. இப்போ நம்ம வேண்டாம் மிஞ்சி அப்படி சொல்லி கத்துறாங்க. இப்போ மிஞ்சி வரா என்ன சொல்கிறாங்க பார்த்து குழந்தைக்கு பிளட் இருக்கு. ஐயோ மியூரியை சொல்லிட்டு நம்ம மிஞ்சி வந்து தூக்குறா. பார்த்தா பிளட் அப்போ போயிட்டு இருக்கு. சின்னக்கு பயம் வந்துடுது. ஆண்டி இது என்ன சொல்கிறாங்க, பிளட் நிற்காமல் போயிட்டு இருக்கு. குழந்தைக்கு நல்லா அடிப்படிச்சு. இப்போ குழந்தை வர மயங்கிடுச்சு. இப்போ ஜம்போட அம்மா தான் சின்ன கார் எடுத்து சொல்கிறாங்க. இப்போ சின்ன கார் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டே பார்க்குறாங்க. அந்த குழந்தைங்களாம் அலறிட்டு இருக்காங்க, ரொம்ப கத்திட்டே இருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஐயோ ஆண்டி சொல்கிறாங்க, டே நீ பார்த்துக்கப்ப நாங்கள் போகிறோம் சொல்கிறாங்க. இப்போ ஒய்யனு நம்ம மிஞ்சி அதுக்கப்புறம் ஜின்னு ஜங்கோட அம்மா பேபி இவங்க எத்தனை பேர் 4 பேரும் காரில் போயிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு விட்டு போகிறாங்க. இந்த பக்கம் டேக் ஒரு மாதிரி டேக்கி பேனிக் ஆகுது. இப்போ டேக் பார்க்குறாங்க. இந்த பக்கம் கொக்கி போய் வினப்படுது. மம்மா சொல்லிட்டு ஓடி போது ரூமுக்கு. பார்த்தா ஜிமினி ட்ரெஸ்ஸில் மடிச்சுட்டு இருக்காங்க. அச்சோ என்னாச்சு தங்கத்துக்கு சொல்கிறாங்க. மம்மா மியூரி சொல்கிறாங்க. மியூரிக்கு என்ன சொல்கிறாங்க, மியூரிக்கு ரத்தம் சொல்கிறாங்க. ரத்தமா சொல்லிட்டு ஜிமினி பயந்து போயிடுறாங்க. என்னாச்சு சொல்லிட்டு ஜிமினி நினச்சி வராங்க. வந்து பார்த்தாக்கா இங்கே கீழே நம்ம டே எல்லா பேபிஸ் வந்து சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. அழாதீங்க ஒன்றும் சொல்லிட்டு வாங்கிட்டாங்க குழந்தைங்களாம். இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. டேயாங்க என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு ஜிமின் கொஞ்சம் கீழே இறங்கி வாயா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் கீழே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா பெட் அந்த ஸ்டெப்பு கிட்ட பார்த்தா அவ்வளோ போய்ட்டு ஐயோ என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ டே சொல்கிறாங்க இந்த மாதிரி மியூரி பாப்பாவுக்கு அடிப்படிச்சு சொல்லுது. ஜிம்மிக்கு பேனிக்காக குழந்தையாச்சு சொல்கிறாங்க. ஆமாம் அடிபடிச்சு அந்த மாதிரி எல்லாரும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க, பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் குக்கி மீறி பயங்கரமாக இருக்காங்க. மம்மா பயமாக இருக்கு சொல்கிறாங்க. ஒன்றும் பாசம் இப்போ ஜிமின் வந்துட்டு டே குழந்தை கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க, இவங்க 2 பேர் பார்த்துக்கோங்க, நான் வந்துட்டு இவங்க அந்த பிளட் வந்து க்ளீன் பண்ணிடுறேன் சொல்கிறாங்க. இல்லை ஜிமின் வேண்டாம் இரு, நான் மெய்டு ஆண்டி வெளில போயிருக்காங்க அவங்க வந்துருவாங்க சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா கரெக்டாக 2 மெய்டு என்ட்ராகிறாங்க வீட்டுக்கு. அவங்க வந்து அக்சரிஸ் வாங்க போயிருப்பாங்க. அக்கா சொல்கிறாங்க டைம் தம்பி இங்கே பாருங்கள் இது கொஞ்சம் பிளட்டாக இருக்குது சொல்கிறாங்க. ஐயோ என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவங்க நடந்தெல்லாம் சொல்கிறாங்க. அவங்களும் பிளட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணி பார்க்குறாங்க. இந்த பக்கம் பேபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ மினி குக்கி ஒன்றும் இல்லைம்மா எதுக்கு அழுறீங்க சொல்கிறாங்க. அம்மா சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அவளுக்கு என்ன 1000 மாதம் ஒன்றும் ஆகுது ஒன்றாகிட்டு ஜிம் கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ஷி கோபியெல்லாம் பார்க்குறாங்க. டே அங்கிள் என்னாச்சு மியூரிக்கே சொல்கிறாங்க. அப்போ கீழே வந்து எல்லாம் அடிபட்டுருக்கு ஒன்றும் ஆகாது சரியாயிடும் சொல்லிட்டு இப்போ அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மிக்கு ஒரு மாதிரி பேனிக் ஆகுது. அப்படி நம்ம இந்த நியூஸ் நம்ம ஜங்கோட அம்மா டக்குனு ஜங்கோட அப்பாவுக்கு சொல்ல. ஜங்கோட அப்பாவும் ஜங்குக்கும் இப்போ தான் பாதி தூரம் இருப்பாங்க வீட்டுக்கு. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இந்த குழந்தை மாதிரி ஜங்குக்கு ரொம்ப பாசம் வந்திருக்கும். ஏன்னா அவர் தானே வளர்த்துக்காரு கொஞ்சம் டேஸாக இப்போ தான் ஒரு குழந்தையிலேருந்து குழந்தை அவர் தான் பார்த்துருக்காரு. அதனால் அந்த குழந்தை மேலே பாசம் இருக்குது. அதனால் அப்படி கூட்டிகிட்டு போவாங்க. அப்படியே அவங்க கார் டர்ன் பண்ணிட்டு டேரக்ட் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இது பக்கம் நம்பிச்சு ரிஷுக்கு ஜேவுக்கு இவங்க எல்லாருமே இந்த நியூஸை கேள்விப்பட்டு டேரக்டாக எல்லாரும் ஹாஸ்பிட்டல் தான் வராங்க. ஏதாவது ஒரு குழந்தை இல்லை அந்த குழந்தை எல்லாருக்கும் பிடிக்கும். சண்டே எல்லாருமே போகிறாங்க. போய் பார்க்குறாங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க. அங்கே பாருங்கள் அந்த குழந்தையோட பிளட் குரூப் வந்து ஏபி நெகட்டிவாக இருக்குது. நாங்கள் பிளட் பேங்கில் கேட்டு பார்த்துருவோம். அது அவைலபிள் இல்லை ஓகேவா, அது நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கா இருக்கு நல்லா சொல்கிறாங்க. உங்கள் பிளட் குரூப் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ மிஞ்சி பார்க்குற இந்த பி நெகட்டிவ் சொல்கிறாங்க. இப்போ அப்போ அப்படின்னா சொல்கிறாங்க. ஜங்கோட பார்க்குறாங்க. ஜங்கா 1 சொல்கிறாங்க. அம்மா இந்த ஏ பாசிட்டிவ் சொல்கிறாங்க. எனக்கு ஜங்கு வந்துட்டாங்க. ஜங்கோட ஏ பாசிட்டிவ் சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ ஜேவப் பார்க்குறாங்க. ஜேவப்பு கொஞ்சம் ஏ நெகட்டிவ் தான். அப்போ இவருக்கு மின்சி வந்துட்டு அவளுக்கு அந்த வீட்டிலேருந்து நெகட்டிவ் பிளட் கொடுக்குறது நம்ம ஜேவப் தான். இந்த மின்சிக்கே வந்து பி நெகட்டிவ். ஆனால் 2 பேர் சேர்ந்து தான் கொடுக்க முடியாது பிளட்டை. அப்படியே இல்லை வந்து சேர்ந்து தான் கொடுக்க முடியாது சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் இதுவும் சேர்ந்து தான் வேணும், ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க
பண்ணுறது தெரியல. இந்த பக்கம் எல்லாரும் முடிச்சுட்டு இருக்காங்க. யாரும் பிளட் குரூப்லேயே சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. உங்கள்கிட்ட ஆஃபீஸாக சொல்கிறாங்க. ஓகே சொல்லி எல்லா பக்கம் ஆஃபீஸ் பக்கம் ட்ரை பண்ணுறாங்க. எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது பிளட் குரூப். அது ரொம்ப ரேர் வேறு சொல்கிறாங்க. அது குழந்தைக்கு கொடுக்குறதுனால ரொம்ப யாரோ பார்த்து ஏற்றணும் அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம மிஞ்சிக்கு ரொம்ப அழகாக வருது. ஏன்னா அவளுக்கு அது அவள் குழந்தை இல்லையா, அவள் ரொம்ப பாசமாக இருப்பா. அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஆச்சு சொல்கிறவங்களே ஏற்றுக்க முடியாது, ரொம்ப அழுதுட்டு இருக்கா. நான் பாருங்கள் பிளட் வந்து அரேஞ்ச் பண்ணுங்க, எங்களால் முடியல சொல்லிட்டு நாங்கள் கேட்டு பார்த்தது கிடைக்கல சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சொல்லிச்சுக்கா எல்லா பக்கம் ட்ரை பண்ணுறாங்க. யாருமே அந்த பிளட் குரூப் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெகட்டிவ் பிளட் குரூப் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு நம்ம தேடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. அப்பா பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட்டை பார்க்குறாங்க. ரிப்போர்ட்டை பார்த்து சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் பையன் எப்படி கான்டாக்ட் பண்ணுறது தெரியல. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, எப்படி கான்டாக்ட் பண்ணி சொல்லிட்டு இப்போ இந்த பக்கம் மின்சி பார்க்குறா. மின்சிக்கு எப்போதும் ஞாபகம் வருது. அப்படி பார்த்துட்டு இருக்கா. குழந்தைக்கு வந்துருக்கு பாருங்கள். டிலே பண்ணால் ரொம்ப கஷ்டம். ஓகேவா, சீக்கிரமே எந்த அளவுக்கு முடியாது சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. நாங்கள் பிளட் வந்து ஸ்டாப் பண்ண தான் சொல்லியிருக்கோம் தவிர, ஆனால் பிளட் ஒன்றே ஏற்றி ஆகணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மின்சி பார்க்குற அப்படியே பார்த்துட்டு இருக்கு. கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டு ஃபோன் எடுக்கிற அப்படியே ஃபோன் ஹேண்டில் ஷிவர் ஆகுது. ஆனால் ஒரு ஆப்ஷனே இல்லாமல் ஃபோன் வந்து எடுத்துட்டு நம்பர் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த பக்கம் நம்ஜின் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறா மின்சி இந்த டைமில் சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச பாஸ் இந்த பிளட் கேட்குறா சொல்லிட்டு பண்ணி போகிறாங்க. சொல்லி போய்ட்டு நம்ஜின் இருக்காங்க. இந்த பக்கம் மின்சிக்கு அப்படியே ஃபோன் ட்ரை பண்ணுறாங்க. இந்த பக்கம் பர்சனுக்கு ரொம்ப நேரம் கால் போயிட்டு இருக்கு. இப்போ ஃபைன் அவங்க பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஹலோ வில்லியம் சொல்கிறாங்க. நான் வில்லியம் தான், நீங்கள் சொல்கிறாங்க. மின்சி சொல்கிறாங்க. மின்சி அப்படி சொல்லி டக்குன்னு அந்த பர்சன் பேசுகிறாங்க. என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போது மின்சி தாங்க அரியர் கொண்டு ஃபேவரட் வேணும் ப்ளீஸ், நீ கொரியா வர முடியுமா சொல்கிறாங்க. கொரியாவா, எனக்கு புரியல எதுக்காக சொல்லிட்டு அவர் கேட்குறாங்க. நீ தானே சொன்னேன் உன் லைஃப்பில் நான் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் சண்டை போகிறாங்க. இங்கே பாரு ஃபைட் பண்ணுற நேரம் இல்லை, ஓகேவா, உங்கள் ஹெல்ப் எனக்கு ரொம்ப தேவைப்படுது ப்ளீஸ் ஐ எம் பெக்கிங் நோ சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு மின்சி என்ன பேச சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் ப்ளீஸ் வில்லியம், எனக்காக கொஞ்சம் கிளம்பி வா சொல்கிறாங்க. இப்போது அவரும் ஓகே சொல்லிட்டு அவர் எமர்ஜென்சி சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ஓன் ஜெட் எடுத்துட்டு அந்த பையன் வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ஜனுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. என்னது வில்லியம்னா யார் சொல்லிட்டு அவருக்கு புரியல. சரிட்டு அப்படியே கொஞ்சம் காதில் வாங்கிட்டு வந்துடுறாரு. இந்த பக்கம் மின்சியோடு பார்த்துட்டு இருக்கா. இந்த பக்கம் அவ்வளோ அப்படின்னாக்கா ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பர்சன் சீக்கிரமாக வந்து லேண்ட் ஆகிடுறாங்க கொரியாவுக்கு. இப்போ நம்ம மின்சி சொன்ன அந்த பிளேஸ்க்கு அவர் வர வந்து ஓடி போய் பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா மின்சி ஓடி போகிறாங்க. பாரு என் குழந்தைய சர்வ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன்ட்டு கேட்குறா. இப்போ இவங்களாம் பார்க்குறாங்க என்ன நடக்க சொல்லிட்டு. இப்போ நம்ம ஒயன் பார்க்குறா. ஒயனுக்கு டச்சுன்னு கேட்குறாங்க. இது யார் ஒயன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல யான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த வில்லியம் தான் வந்துட்டு இந்த பாரு என்ன சொல்கிறாங்க. அது என் குழந்தைக்கு ஒரு பிளட் குரூப் தேவைப்படுது சொல்கிறாங்க. இப்போ இவங்களும் புரியல. ஒரு இந்த பையனுக்கு இவ்வளோ ஏபி நெகட்டிவ் மின்சியோட ஃப்ரெண்டாக இருப்பாங்க. நீங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. அப்பா பார்த்துட்டு அவர் வந்து பார்க்குறாங்க. நேம் தான் அவருக்கு அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது தவிர அதான் அவங்களோட அந்த ப்ரூஃப் இருக்குல்ல, அந்த ப்ரூஃபில் நேம் தான் இருக்கே தவிர ஃபோட்டோ எதுவும் இருக்காது. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பாரு வில்லியம் சொல்கிறப்ப அந்த அகை நேம் அந்த நேம் கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறம் எடுத்து பார்க்குறாங்க. வில்லியம் நேம்லாம் இருக்குது. அப்போ குழந்தையோட அப்பா இவன் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அப்பாவுக்கு கெஸ் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு மட்டும் அதை பற்றி கெஸ் பண்ணல. அவர் கேஷுவலாக இருக்காரு பார்த்துருக்காங்க. இப்போ அந்த பர்சன் வந்துட்டு என்னாச்சு கேட்குறாங்க. குழந்தைய கண்டுபிடிச்சி இந்த குழந்தைக்கு சொல்கிறாங்க. இப்போது வில்லியம் இங்கே பாரு சொல்கிறாங்க. அது இங்கே பாரு என்கிட்ட எதுவும் கேட்காது, ஆச்சு பிளட் மட்டும் கூட வாசல் கூப்பிட்றாங்க. இப்போது நான் டாக்டர்கிட்ட மின்சி பார்க்குறாங்க. பாருங்கள் இவங்களோட பிளட் குரூப் வந்து ஏபி நெகட்டிவ் தான், இவங்கள்ட்ட எடுத்துக்கிறீங்களா அப்படி கேட்குறாங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க. ஒன் சாரி செக் பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க. சார் இப்படி பிளட் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அது வந்து இந்த மாதிரி ஒரு இதுதான் அப்படி சொல்கிறாங்க. பிளட் வந்து சாம்பிள் எடுத்துருப்பாங்க. இப்போ நம்பிச்சு போகிறாங்க. போயிட்டு பார்த்துருக்காங்க. லேப் வரைக்கும் போயிருப்பாரு. பையனுக்கு வந்து அவருக்கு வந்து டெஸ்ட் எடுக்கிறப்போ கூட நினச்சிப்பாரு. அவருக்கு சாம்பிள் டெஸ்ட் எடுத்து பார்த்து வந்து ஏபி நெகட்டிவ் தான் அப்படி சொல்லிட்டு பிளட் கொடுக்கலாம் சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. இப்போ நம்பிச்சு பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ அடிப்பட்டுருக்க அந்த குழந்தை பிளட் குரூப்பும் இந்த பிளட் குரூப்பும் ஒன்றா இருக்காரு மேட்ச் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. யார் ஷியார் அப்படி சொல்கிறாங்க. ஃபைனலாக அவங்க ரெண்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. குழந்தை பிளட் குரூப் வந்து கொடுக்குறாங்க. காட்டன் வந்துருக்கும் அந்த பிளட் அந்த இப்போலாம் வேஸ்ட் பின் வந்துருக்கும். அதில் வந்து வேஸ்ட் டஸ்ட்பினில் போட்டிருப்பாங்க. அந்த பிளட் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த பிளட்டை சேர்த்து மேட்ச் பண்ணுற சொல்கிறாங்க. இப்போ நம்ம இது சீக்கிரம் பண்ணி தாங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்பிட்டு பார்க்குறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம நம்ஜுன் அதுக்கப்புறம் நம்ஜுனும் சுகா வந்துட்டு இங்கே நினச்சிருக்காங்க. சுகா பார்க்குறீங்க என்னடா பண்ணுறா சொல்கிறாங்க. நீ வெயிட் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் வில்லியம் போயிட்டு பிளட் கொடுக்குறாங்க. பிளட் கொடுத்துட்டு இருக்கும்போது குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வந்து கொஞ்சம் அந்த இதாகுது. இப்போ பிளட் ஃபுல்லாக இவர்கிட்ட அவர்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. மின்சிக்கு இப்போ தான் போன வீடு அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஒயின் கேட்குறா. மின்சி அது யார் அப்படி கேட்குறாங்க. ஓ அது ஒயின் கூட படித்த பையன், அவனுக்கு ஏபி நெகட்டிவ் தான் அதான் சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ அப்படியே அமைஞ்சிருக்காங்க. இந்த பக்கம் டாக்டர் இருக்கிறாங்களா செக் பண்ணி பார்க்குறாங்க. டாக்டர் வந்து பிளட் குரூப் வந்துட்டு செக் பண்ணி பார்த்து எழுதிட்டாங்க. இப்போ ஃபைனலாக ஒரு 2 hours ஃபுல்லாக வந்துருவாங்க. பிளட் வந்து ஏற்றிருப்பாங்க. ஏற்றினதுக்கப்புறம் டாக்டர் விளையாடுறாங்க. பாருங்கள் உங்கள் குழந்தைக்கு பிளட் எல்லாமே கிடச்சி ஓகேவா. நிறைய குழந்தையோட அப்பா டைம் கொஞ்சம் தப்பிச்சிட்டாங்க. குழந்தை வந்து சர்வ் பண்ண முடிஞ்சது அப்படி சொல்லுவோம். அவுட் ஆஃப் டேஞ்சர் வந்து குழந்தை தப்பிச்சிருச்சு அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு இப்போ இதை பார்க்குறாங்க. இப்போ ஜங்கோட பார்க்குற டாக்டர் என்ன சொல்கிறாங்க. ஏன்னா குழந்தையோட அப்பா டைம் வந்து பிளட் கொடுத்துட்டாங்களா அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா ஏபி நெகட்டிவ் அவங்க 2 பேருக்கு சேம் பிளட் குரூப். அவங்க வந்து சம்திங் ஒரு விஷயத்தை பார்த்துருப்பாங்க அந்த ரிப்போர்ட்டில் வந்துட்டு. ஏன்னா செக் பண்ணி கொடுத்துருப்பாங்க டாக்டர் வந்துட்டு லேப்டாப் செக் பண்ணி கொடுத்துருப்பாங்க பிளட்டை. அப்போ செக் பண்ணி பார்த்துருப்பாங்க. குழந்தையோட அப்பால உங்களுக்கு ப்ரூவ்
ஆயிடுச்சு. இப்போது ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, குழந்தையோட அப்பாவா சொல்லுங்க மாதிரி இருக்குது, ஜங்கோட அப்பா தானே அமைதியாக மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போங்க டாக்டர் தேங்க்யூ சொல்கிறாங்க. ஓகே சார் போயிடறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க, அமைதியாக இருக்காங்க. மின்ஷி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கா. இந்த பக்கம் நம்ம மொயின் பார்க்குறா. மின்ஷி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜன் சுகாரம் பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ கரெக்டாக ஒரு பசங்க வராங்க. சார் அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, நீங்கள் கேட்டீங்க இது போட்டுருந்தாங்க சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ நம்ஜன் வாங்கிக்கிறாங்க. இப்போ நம்ஜன் அப்பா பார்க்குறாங்க, என்ன நம்ஜன் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ஜன் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு லைட்டாக ஸ்வைட் பண்ணுறாங்க. ஸோ மின்ஷி சொல்கிறாங்க. மின்ஷி பார்க்குறா. நம்ஜன் ஏன் சொல்கிறாங்க, உன்னோட குழந்தையோட அப்பா அவங்க தானே சொல்கிறாங்க. இப்போ டக்குன்னு ஷாக் ஆகிடுது. ஜின்னு பார்க்குறாங்க. நம்ஜன் என்ன பேசுகிற அப்படி சொல்கிறாங்க. அமையார் ஜின் இங்கே பாரு, இந்த குழந்தையோட அப்பா என் தம்பி கிடையாது தானே, ஜங்க் வந்து இந்த குழந்தையோட அப்பா இல்லை, அப்பா இல்லை தானே, வில்லியம் தானே அவங்க குழந்தையோட அப்பா அப்படி சொல்கிறாங்க. அப்படி இன்னமும் வில்லியம் வந்து உள்ளே தான் இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் மயக்கத்துக்கு நிறைய பேர் கொடுத்தாலும் அவர் கொஞ்சம் மயக்கம் இருக்குது. செட் அவர் படுத்துருக்கா, ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மிஷி பார்க்குற அது சொல்கிறாங்க. இந்த பாரு மிஷி நீ யாரும் ஏமாத்தல, ஓகே வந்து ரிப்போர்ட்டை பார்த்துட்டு காமிக்கிறாங்க. பார்த்தா அதில் வந்து இப்போ 2 பேருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்காங்க. இப்போ வந்து அவங்க 2 பேருக்கு மட்டும் கொஞ்ச நேரத்தில் எடுத்திருப்பாங்க, 2 ஹவர்ஸ்க்கு எடுத்திருப்பாங்க. இதை பார்க்குறாங்க. இப்போ மின்சிக்கு என்ன சொல்லி தர அமைதி நிமிஷம். இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு பார்த்துட்டு ஹேங் சொல்கிறாங்க. அமைதியாக சொல்கிறாங்க. அங்கே பாரு மிஷி உண்மையை சொல்லுமா, இந்த குழந்தையோட அப்பா, ஏன்னா இப்போ வந்துட்டு உனக்கு எப்படி தெரியும், நீ எப்படி அவர் வந்து ஃபோன் பண்ணி வர சொன்னால் சொல்கிறாங்க. ஏன்னா ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் இப்போ கிடைக்கிறதா ரேராக தான் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் இங்கே வேறு என்ன ட்ரை பண்ணிக்கலாமே, கரெக்டாக அந்த பர்சனுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டா சொல்கிறாங்க. அவருக்கு மாதிரி கதை சொல்கிறாங்க. நீ சொல்லி குழந்தையோட அப்பான்னு தெரிஞ்சு தானே வர சொன்னியா, இல்லை அவருக்கு ஜஸ்ட் ஒரு ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப்னு தெரிஞ்சு வர சொன்னியா சொல்லி கேட்குறாங்க. ஒயனுக்கு ஒரு மாதிரி இருக்காங்க. என்ன பேசுனீங்க மிஷியை பார்த்து அப்படி சொல்கிறாங்க. நான் பாரு சும்மா நிறுத்து அப்படி சொல்லி ஜம்முக்கு நம்ஜன் திரும்ப ஒயனை திட்டுறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ சின்ன பார்க்குறாங்க, என்ன பேசுகிற நம்ஜன் அப்படி சொல்லிட்டு ஜம் கடை பண்ணிட்டு அமைதியாக பார்த்துருக்காங்க. மிஷியோட வாயிலேருந்து என்ன வர சொல்லிட்டு இப்போ மிஷி பார்க்குறான். அது சொல்லிட்டாங்க. பாரு மிஷி போய் மட்டும் சொல்லாது சரியா, தயவுசெய்து போய் சொன்னு வச்சுக்கேன், நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் பார்த்துக்குவேன், உன்னால இந்த அம்பில் இது காலை வச்சுக்கோ ஓகேவா தயவுசெய்து சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜவுங்க பார்க்குறாங்க. கிட்ட வந்துட்டு ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்குறாங்க. ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்தாக்கா வில்லியம் அண்ட் பேபியோட, ஏன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த பிளட் டெஸ்ட் எல்லாமே அன்மேட்ச்டு வந்துச்சு இல்லையா. நம்ஜுனு சுகா ஜெகப் அவங்க 3 பேர் பிளட் கொடுக்குமே வந்துட்டு அன்மேட்ச்டு இருக்கும். அப்போ இது பர்ஃபெக்ட் மேட்ச்னு வருது. அதாவது டாக்டர் தான் போட்டிருக்கு. இப்போ பார்க்குறாங்க. பார்த்துட்டு நம்ம ஜவுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. மிஞ்சி சொல்கிறாங்க. அப்படி மிஞ்சி ஒரு மாதிரி கிட்டே டவுன் பண்ணிட்டு இருக்கா. இங்கே பாரு மிஞ்சி, நீ உண்மை தெரிஞ்சு தான் பண்ணியே தெரியாமல் பண்ணியா, எனக்கு புரியல, ஏன் உனக்கு சொல்கிறது உண்மையா, உனக்கு தெரியுமா இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு சொல்கிறது தெரியுமா, அப்போ ஜெயகோப் அவங்கள்ட்ட குழந்தையோட அப்பா இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படி கேட்குறாங்க. இப்போ எல்லாரும் ஷாக்காக ஜெயகோப் பார்க்குறாங்க. என்ன அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஒயனுக்கு பயங்கர ஷாக்கு. ஜங்கு என்ன பேசிட்டு இருக்கா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. சொல்லு மிச்சி, உனக்கு ஜெயகோப் அவங்க குழந்தையோட அப்பாலும் தெரியுமா, ஜெயகோப் யாங் சுகா அப்புறம் நம்ஜன் யாங் இவங்க 3 பேருமே அந்த குழந்தையோட அப்பா எதுவும் தெரியுமா முன்னாடி அப்படி கேட்குறாங்க. இவங்க 3 பேருக்கு பயங்கர ஷாக்காக. இப்போ 2 பேரும் அமைதியாக இருக்காங்க. ஏன்னாக்கா நம்ம சுகாவும் நம்ஜன் அமைதியாக இருக்காங்க. நம்ம இவரு கூட தான் ஷாக் ஆகிட்டு இருக்காரு. ஏன்னா ஜெயகோப் எதுவும் தெரியாது பார்க்குறாங்க. ஜங்குக்கு என்ன பேசுகிறீங்க பார்த்து அப்படி சொல்கிறாங்க. என் பொண்ணோட அமைதியாக சொல்கிறாங்க. சொல்லு என்னடா நாங்கள் 3 பேருமே உங்களோட குழந்தைக்கு அப்பா இல்லைன்னு தெரியல சொல்கிறாங்க. இப்போது நான் அப்படியே முடிச்சு பார்க்குறேன். சாரி ஜங்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கு கொஞ்சம் கூட யோசிக்கல. ஓங்கி ஒன்றா கணக்கு வச்சுறாரு மிஷியை. நான் எவ்வளோ நம்பலாம் தெரியுமா, எவ்வளோ ட்ரஸ்ட் பண்ண தெரியுமா, நான் வந்துட்டு கேட்டேன் அந்த குழந்தை வந்துட்டு கன்ஃபார்மாக தெரியுமா, ஜெயகோப் யாங்கோ சுகாக யாங்கோ இல்லை நம்பிச்சு 3 பேர் ஒருத்தவங்க தான் நீங்கள் அவங்க தான் நான் சொன்னேன் கேட்டேன்னு. நீ அப்போ என்ன சொன்ன, அவங்க 3 பேர் மட்டும் தான் இருந்தாங்க அந்த ரூமில் என் கூட அப்படின்னு சொன்னேன் சொல்லிட்டு ஜங்கு ரொம்ப அழகாங்க. இந்த ஃபோட்டோ அந்த வீடியோஸில் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா என் அண்ணனுங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கேன். ஆனால் ஒன்ட்டு கேட்டேன், ஏன்னா ஒரு பொண்ணா உனக்கு தெரியுமா, உங்க கூட இருக்கிறது யாரை சொல்லிட்டு ஒரு சின்னதாக கூட உனக்கு பூ இல்லாமல் போயிருமா ஒன்றை அப்படி கேட்டேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை இவங்கள ஒருத்தவங்க தான் நீ சொன்னேன் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஜெயகோப்னு சொன்னேன், அதுக்கப்புறம் பக்கத்தில் படுத்து சுகான்னு சொன்னேன், அதுக்கப்புறம் நீ என்னெல்லாம் சொன்ன ஜெயகோப் ரொம்ப அழகாங்க, உன்னோடதே லைஃப் ஸ்பாயில் தெரியுமா, ஜெயகோப் ரொம்ப அழகாங்க. இந்த பக்கம் ஜங்கோட அப்பாவுக்கு அப்படி கோவம் ஒரு ஜங்கோட அம்மா குறிப்பிடு எங்க நிறங்க நடக்குது தலை வெடிக்குதுங்க சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. இங்கே பாரு ஜங்குக்கு என்ன பேசிட்டு இருக்க, நம்சன் எப்படி மீனோட அப்பா ஆக முடியும் சொல்லிட்டு அவருக்கு ஒரு பயம் வருது. ஏன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் இல்லையா. இப்போ ஏன்னு பார்க்குறா. இங்கே பாருங்க எதுக்காக ஜெயகோபத்தை சொல்லிட்டு இருக்கா, ஜெயகோபடி மீனோட அப்பா ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ போயிட்டு ஜெயகோப்பா கைப்பிடிச்சிட்டு இருக்கா. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. சுகாவும் நம்பிடுங்க பாருங்க கொஞ்சம் காம் டவுன் ஓகேவா, ரொம்பலாம் டென்ஷன் ஆக வேணாம் ஓகேவா, என் தம்பி பட்ட கஷ்டத்தை விட உங்களுக்குலாம் ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது ஓகேவா, எனக்கு கொஞ்சம் அமைதியாக இருந்தா சொல்லிட்டு அவங்க அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. அது எப்படி நம்பி அமைதியாக இருக்க சொல்ல முடியாது சொல்கிறாங்க, வெயிட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மனுஷிக்கிட்ட நம்ம நம்பிட்டு கேட்குறாங்க சொல்கிறாங்க. இப்போ மனுஷி பார்க்குறா. அது சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. சொல்லு நிமிஷி தயவுசெய்து வாயை திறந்து உண்மை சொல்லு நிமிஷி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மனுஷி பார்க்குறா. ஐம் சாரி ஜங்கு, ஐம் சாரி, எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு தெரியல, அன்றைக்கிட்டே வந்துட்டு யார் என் கூட தெரியல. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. இப்போது நான் ஜங்கு கடை பார்க்குறாங்க. இதை நம்ப சொல்கிறாமா என்ன அப்படி கேட்குறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. எனக்கு இதை வந்து எங்கள் நம்ப சொல்கிறியா அப்படி கேட்குறாங்க. இங்கே பாரு நீ வந்து எவ்வளோ தப்பு பண்ணிக்க தெரியுமா அப்படி கேட்குறாங்க. ஒரு ஃபேமிலியும் உடச்சிருக்க, 2 குழந்தைங்களுக்கு அப்பா அம்மாலாமே பண்ணியிருக்க, இவன் ஜிமின் திரும்ப வரல என்ன இருக்கும், அவன் ஃபேமிலி எங்கள் லைஃப் போனது ரீசன் யார் தெரியுமா, அவன் லைஃப் போனது யார் ரீசன், நானும் என் ஜங்கு இவ்வளோ சஃபர் ஆகுது யார் ரீசன், நாங்கள் எவ்வளோ இழந்திருக்கோம் தெரியுமா ஒன்றால் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு நம்பிச்சிட்டோம் ஷோர் பார்க்குறாங்கப்பா. எதனால் நீங்கள் இழந்தீங்க ஏன் எங்கள்கிட்ட சொல்ல கேட்குறாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலியோட ரெப்ரேஷன்ஸை தாண்டியுமே அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருப்பாங்க. எனக்கு அவங்க பார்த்து சில விஷயங்கள் வந்து ட்ரூவாக அந்தளவுக்கு நம்புற அளவுக்கு அனுப்பியிருப்பாங்க.
ஆனால் அவங்க நம்மளை ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் அது எல்லாமே ட்ரூவாக அப்படி இருந்திருக்கும். அதை பார்த்து இவங்க இப்போ ஜிம்லாம் இப்போ பணிக்கு ஆகிறாரு அந்த ஜின்னும் இந்த ஒயனுக்குலாம் பொறுமையே கிடையாது. நம்ம ஜிம்னாவது இந்த அளவுக்கு பொறுமையாக இருந்து கொஞ்சம் கோவப்பட்டு அப்படி போகிறாங்க. இவங்களாம் இந்த அளவுக்கு கூட பொறுமையாக இருக்க மாட்டாங்க. இவங்களாம் அந்தளவுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவான பர்சன்ஸ். அதெல்லாம் வந்து பார்க்குறாரு. இவங்களாம் பொறுத்திருக்க மாட்டாங்க. அப்புறம் அந்த சுச்சுவேஷன் அந்த வீடியோ பார்த்து இந்த லவ் இல்லாத ஃபோட்டோஸ் அதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக நம்பியிருப்பாங்கன்னு தெரியும். ஏன்னா இப்போ யாராலும் காமாக பேச முடியும். ஆனால் அப்போ அந்த சுச்சுவேஷன் எது பார்க்குறதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அப்பா சொல்கிறாங்க, எனக்கு புரியலப்பா சொல்கிறாங்க. இப்போது கரெக்டாக வில்லியம் வந்து பெட் கொடுத்துட்டு எதிர்க்கும் போது நர்ஸ் பார்க்குறாங்க. நல்ல வேலை உங்கள் பொண்ணு கரெக்டான டைம் போது காப்பாற்றிட்டீங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் சரி உங்களோட பொண்ணு தானே சொல்கிறாங்க. என்னோட பொண்ணு ஆமாம் நாங்கள் தான் பிளட் குரூப் டெஸ்ட் கூட பண்ணோம் ஓகேவா. நீங்கள் வந்து உங்களை அந்த குழந்தையோட அப்பா அப்படி சொல்கிறாங்க. வில்லியமுக்கு ஒரு மாதிரி எடுத்து நான் அந்த குழந்தையோட அப்பாவா சொல்கிறாங்க. ஆமாம் அது உங்கள் குழந்தை தான் அப்படி சொல்கிறாங்க. வில்லியமுக்கு பயங்கர ஷாக்கு. டக்குன்னு வில்லியம் மிஞ்சி வராங்க. வந்துட்டு மிஞ்சி எப்படி கூப்பிட்றாங்க. இப்போ மிஞ்சி திரும்புறா. இங்கே பாரு அன்றைக்கி அவன்கிட்ட கேட்டேன் அது இல்லைன்னு சொல்ல. அங்கே பாரு இந்த குழந்தை என்னோடதா அப்படி கேட்குறாங்க. இப்போ மிஞ்சிக்கு என்ன சொல்லி தராங்க. அங்கே பாரு சொல்லு இந்த குழந்தை என்னோடதா அப்படி கேட்குறாங்க. இப்போ மிஞ்சி பார்க்குறா. அது சொல்கிறாங்க சொல்லு மிஞ்சி இந்த குழந்தை என்னோடதா அப்படி கேட்குறாங்க. இப்போ மிஞ்சி வந்துட்டு வேறு வழி இல்லாமல் உண்மை சொல்லிடுறா. ஆமாம் வில்லியம் இது சொல்கிறாங்க. இப்போ வில்லியமும் நம்ம மிஞ்சியோட வச்சுக்கிட்ட பழைய வாங்கி வச்சிடறாங்க. பாரு வந்துட்டு நான் என்ன சொன்னேன் உன்ட்டு என்னடி கேட்டேன் அன்றைக்கி உண்மையாக உங்கள்கிட்ட நான் எனக்கு இருந்தேன் அப்படின்னு வந்துட்டு கேட்டேன். எனக்கு எதோ வந்துட்டு வந்து எந்த மாதிரி ஃபீல் ஆகுது உங்கள்கிட்ட இருந்தான்னு கேட்டேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் கேட்குறாங்க. அது எனக்கு அப்போ கூட ஞாபகம் இல்லை எனக்கு சரியா. நான் வந்து அதுக்கப்புறம் 3 months ஆஃப்டர் தான் கேட்டேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது உங்கள்கிட்ட நம்ம இருந்தாலும் கேட்டேன். அப்போ என்ன சொன்னேன் இல்லைன்னு சொன்னேன் அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அன்றைக்கி ஜஸ்ட் நம்ம ஃபைட் மட்டும் நினச்சி வேறு எதுவுமே நடக்குதுன்னு சொல்லி அப்படி சொல்லிட்டு நம்ம வெளியே சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. இப்போ நம்ம கரெக்டாக நம்ஜூன் கால் வருது. நம்ஜூன் பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. நம்ஜூன் நீ சொன்னதை கண்டுபிடிச்சா சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் இந்த பிளேஸ்க்கு வாடா சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக மின்ஹோ அண்ட் ஜாக்சன் 2 பேரும் வராங்க. வந்து பார்க்குறாங்க. எங்கள் நக்கா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நீ கேட்டல அது யாருனாக்கா லுக்காஸ் ஓகேவா என்னோட ஃபேமிலி பிஸ்னஸ் எதிரியே சொல்கிறாங்க. என்னது காமோட ஃபேமிலிக்கும் ஒரு பிஸ்னஸ் எனிமே இருக்காங்க இல்லையா அவங்க தான் லுக்காஸோட ஃபேமிலி தான் இதெல்லாமே பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. லுக்காஸ் எல்லாமே கேட்டது வில்லியமுக்கு பயங்கர ஷாக். ஏன்னாக்கா லுக்காஸ் வில்லியமும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு. இப்போ வில்லியமுக்கு ஷாக் ஆகுது. லுக்காஸ் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் லுக்காஸ் சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா சொல்லி கேட்குறாங்க. லுக்காஸ் வந்து பிஸ்னஸ் பார்ட்னர் வச்சு யூஎஸ்ல நாங்கள் 2 பேரும் ஒன்றா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம். பார்ட்னர் கொஞ்சம் டேஸ் ஒர்க் பண்ணானே சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு என் கூட பார்ட்னராக இருந்தான்னு சொல்லிட்டு. இப்போது மிஞ்சிக்கு என்ன சொல்லவே தெரியல. அப்படி மிஞ்சி பார்த்துட்டு இருக்கா. அதை சொல்கிறாங்க. பாரு சொல்லு உண்மையாக சொல்லு இந்த பாரு மிஞ்சி இந்த பாப்பா என்னோடதா அப்படி கேட்குறாங்க. இப்போ மிஞ்சியும் ஆமாம் அது உன்னோட தான் சொல்கிறாங்க. அப்படி என்கிட்ட நீ சொல்லல அப்படி கேட்குறாங்க. இப்போ மிஞ்சி பார்க்குறா. ஏன்னா நீ வேற ஒரு பொண்ணை சொல்கிறாங்க. ஏய் நான் தான் உன்ட்டு சொன்னேடி அப்பா அரேஞ்ச் பண்ணியிருக்காரு மற்றபடி எனக்கு விருப்பம் இல்லை. நீ படிச்சு முடிச்சு கொரியாவுக்கு போனேன் அப்பாட்ட பேசிட்டே அப்பாவோட மனசு மட்டும் ஒரு கூட்டிட்டு வந்து மேரேஜ் பண்ணி சொல்லி உன்ட்டு சொல்கிறாங்க. இல்லை அந்த பொண்ணு சொன்னால் அவனுக்கு அவளுக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு மேரேஜ் ஆகும். அவனுக்கு அவளுக்கு தான் மேரேஜ் ஆக போகுது. நீ எனக்கு ஜஸ்ட் டைம் பாஸ்க்கு லவ் பண்ணுறா சொன்னால் தெரியுமா. நான் ஃபோன் பண்ணிட்டு அதை எடுக்கவே இல்லை. அன்றைக்கி அந்த பொண்ணு கூட தான் நின்றுட்டு இருந்தேன். அது ஒரு பார்ட்டியில் அப்படி சொல்லிட்டு நம்ம மிஞ்சி சொல்கிறா. என்னதுக்கா ஆமாம் நீ ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நானும் அந்த கோவத்தை நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் நீ வந்து என்னை பார்த்து தான் என்கிட்ட வந்தா சொல்லிட்டு நம்ம மிஞ்சி சொல்லிட்டு இருக்கா. இப்போ சுகாக்கு ஒரு மாதிரி இருக்குது எங்கே நினச்சப்படி கேட்குறாங்க. இப்போ நான் ஜங்க் பார்க்குறேங்க. நம்ம ஸ்டே பண்ண அதே ஹோட்டலில் சொல்கிறாங்க. யூஎஸ்எல்லாம் சொல்கிறாங்க. யூஎஸ்எல்ல இவங்களாம் போயிருந்தப்போ ஒரு 4 years பிஃபோராக நடந்திருக்கும். இப்போ மிங்க பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க சொல்லிட்டு இப்போ சொல்கிறாங்க. இப்போ ஃப்ளாஷ் பேக்கில் நடந்திருக்கு சொல்லிட்டு இவங்க போய்ட்டு அங்கேயே விசாரிச்சு பார்த்துருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய ஹையர் ஆஃபீஸர் ஹான் அவங்ககிட்ட தான் நம்ம ஜங்கோட அப்பா வந்து கேஸை கொடுத்துருப்பாங்க. அது வந்து கண்டுபிடிச்சி அவங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க தான் அனுப்பி வச்சிருப்பாங்க. இவங்களும் இப்போ அக்கா அந்த பிளேஸ்க்கு போயிருப்பாங்க. போயிட்டு 5 years பிஃபோர் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு விசாரிச்சு பார்த்துருப்பாங்க. அப்படி தான் தெரிய வந்திருக்கும். இப்போ அப்படியே ஸ்டடிக்குள்ளே போகலாம். ஒரு 5 years பிஃபோர் தான்டா ஏன்னா ஒரு பார்ட்டியில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா அது பெஸ்ட் பிஸ்னஸ் மேன் ஆஃப் தி இயர் அவார்டு வாங்கியிருக்காங்க. செகண்ட் நம்ம ஜங்கோட அப்பா ஒரு பெரிய டெண்டர் வந்து எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் யாருக்கும் கிடைக்காத டெண்டர் அது இன்டர்நேஷனல் அளவில் தான் எடுத்திருக்காரு. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஏன்னா அவங்க 4 பசங்களுடைய ஹார்ட் ஒர்க் அப்படி அது ரொம்ப ப்ரௌடாக பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு இருக்காங்க. அவர் பேர் வந்துட்டு மிஸ்டர் யாங் ஓகேவா. அவர் என்ன பண்ணுறாங்கக்கா அது வந்து கிம் யாங் அவர் பேர். அந்த கிம் யாங் என்ன பண்ணுறாங்கக்கா என்ன மிஸ்டர் ஜோன் அப்படி சொல்கிறாங்க. ஜோன் திரும்பி பார்க்குறாங்க. கிம் யாங் எப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. அவங்க பிஸ்னஸில் வந்துட்டு ஒரு ரைவல் தான். இதெல்லாம் ஒரு கேஷுவலாக பேசுகிறாரு. என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்க சொல்கிறாங்க. ஏன் இப்படி கேட்குறா சொல்கிறாங்க. இல்லை எல்லாத்துக்கும் நம்பர் 1 இருக்கல சொல்கிறாங்க. அதுக்கு என் காரணம் என் பசங்க தான் சொல்கிறாங்க. பசங்களாக வந்தால் ஒரு சப்போர்ட்டாக சொல்கிறாங்க. ஆமாம் என் பசங்களை அப்படி வளர்த்துருக்கேன். எல்லா பசங்க எனக்கு ட்ரூவாக இருக்காங்க. எப்போதுமே எனக்கு பேக் போனாக இருக்காங்க. நான் என் பசங்களுக்கு பேக் போனாக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நேர்மையாகவும் இருக்கேன். நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்ல இந்த பக்கம் நம்ம அந்த கிம் அங்கே இருக்கிற ஒரு அவ்வளோ கோவம் வருது. அப்படியே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பர்சனல் லைஃப்லையும் சரி பிஸ்னஸ் சரி ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல சொல்கிறாங்க. கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நேர்மையாக இருந்தால் கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கலாம். நான் இல்லை எல்லாருமே அப்படி சொல்லிட்டு ஜங்கோட அப்பா சொல்லி கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணுற மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படி ஒரு கோவம். இப்போ தான் பார்க்குறாங்க. என்னதான்ப்பா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேலே ரைவலாக இருந்தாலும் பாருங்கள் ஜியோனை வந்துட்டு எனக்கு வின் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு சில பிஸ்னஸ் பார்ட்னராக பேசுகிறாங்க. அது ஜங்க அது வந்துட்டு கிம்மி அங்கே சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஒரு பர்சன்
சொல்கிறாங்க டேட் அப்படி சொல்கிறாங்க. பார்த்து திரும்பி பார்த்தா அவங்க பையன் பேர் லுக்காஸ் ஓகேவா. ஏதாச்சும் டேடியாக இருக்கிட்ட ரொம்ப டென்ஷன் என்ன சொல்கிறாங்க. அங்கே பாரு நான் ஒவ்வொரு டைம் வந்து ஜோனுக்கு ஃபேமிலிட்டு தோத்துட்டு இருக்கு தெரியுமா. நீங்கள் எனக்கு ஒரு பையன் தானே, எனக்கு ஒரே பையன் தானே, அப்புறம் 4 பசங்க எப்படி இருக்காங்க, நீங்கள் எப்படி இருக்க மாட்டேன் அப்படி கேட்குறாங்க. நான் என்ன டேட் பண்ணான்னு சொல்கிறாங்க. பாரு எனக்கு அவங்க வந்துட்டு கண்டிப்பாக வந்து அவங்க வந்துட்டு அட்டாக் பண்ணியே ஆகணும், அவங்க தோற்கடிச்சே ஆகணும்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அது நேர் வழியாகவோ இல்லை குறுக்க வழியான்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக அவங்கள தோற்கடிச்சே ஆகணும். அவன் பிஸ்னஸும் சரி ஃபேமிலியும் சரி ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கான், அப்படி இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு லுக்காஸோட அப்பா சொல்கிறாங்க. இப்போ லுக்காஸ் பார்க்குறாங்க அப்பா என்ன பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு வந்துட்டு அவங்க வந்து ஃபேமிலியில் வந்து கஷ்டப்பட்டே அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஒரு பொண்ணு வர பொண்ணு வந்துட்டு டேட் எப்படி சொல்கிறாங்க. என்னாச்சுமா சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் என்னுடைய வில்லியம் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. வில்லியம் வந்துட்டு இன்னொரு பொண்ணு பேசிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. எதை சொல்கிறாங்க. ஆமாம் ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கான், அந்த பொண்ணு தான் அவங்க மேரேஜ் பண்ணிக்க வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இல்லையே அவங்க அப்பா கிட்ட பேசுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அவங்க அப்பா கிட்ட பேசுங்கன்னா அவங்க வந்துட்டு இன்னொரு பொண்ணு லவ் பண்ணுறாங்க, அவங்க பேர் மின்ஷியாமா சொல்கிறாங்க. அதுவும் யாரோட ஃபேமிலி தெரியுமா சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க. அவங்க ரைவல் இருக்காங்க, அவங்க எனிமி சொல்கிறாங்க. ஜியோ நாம சொல்கிறாங்க. அவங்களுடைய சொந்தக்கார பொண்ணு சொல்கிறாங்க. அவங்க ஃபேமிலி சேர்ந்த ஒரு பொண்ணு சொல்லும்போது அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வருது. எனக்கும் வந்து எளிமையாக இருக்கான், அவங்க ஃபேமிலி எளிமையாக இருக்குது, உனக்கும் அவங்க தொலையாக இருக்காங்க சொல்கிறாங்க. ஆமாம் டாடி அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்துருக்காங்க. எங்கே வில்லியம் இருக்கான்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்காங்க பாருங்க சொல்கிறாங்க. இப்போ வில்லியம் பார்த்தா மின்சி கிட்ட கஞ்சிட்டு இருக்காங்க. 2 பேரும் ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. தள்ளி போ அப்படி சொல்லிட்டு தள்ளி வந்துருக்கா. அங்கே பாரு மின்சியா சொல்கிறது கேளுமா சொல்கிறாங்க. தள்ளி போச்சு தட்டி விடும்போது அவரோட ஹேண்டில் அந்த ட்ரிங்க் சொல்லி மின்சி மேலே கொட்டிடுது. பார்த்தா ட்ரெஸ்ஸுக்குள்ள ஒரு மாதிரி வெட்டாக இருக்குது, அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறதுக்கு சொல்லி திட்டிகிட்டு இருக்கா. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. பார்த்துட்டு மின்சி எப்படி கூப்பிட்றாங்க. மின்சி திரும்புறாங்க. ஜங்குக் மாமா அப்படி சொல்லி பார்த்துருக்காங்க. என்ன பண்ணுறா அப்படி கேட்குறாங்க. இப்போ மின்சி வந்து டக்குனு வந்துடுறா. இந்த வில்லியம் வந்து அந்த பக்கம் திரும்பி இருப்பாரு. அந்த பேச வந்து காட்டாமல் இப்போதைக்கு இவன் தான் ஆப்போசிட் டேரக்ஷன் நின்றுச்சுப்பா. டக்குனு கிட்ட வந்துடுறா. மாமா அதை சொல்கிறாங்க. அங்கே வந்து இங்கே என்ன பண்ணிச்சுக்கா அப்படி கேட்குறாங்க. மாமா அது பார்ட்டி கொண்டு சொல்கிறாங்க. பார்ட்டி எங்கே பார்ட்டி சொல்கிறாங்க. அது எனக்கு கிராஜுவேட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. கிராஜுவேட் ஆகிட்டே அவங்க நான் கிராஜுவேட் ஆகிட்டேன், அதனால வந்து பார்ட்டி வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஏன்னா இந்த யூஎஸ்ல இருக்குது, இதான் ஒரு பெஸ்ட் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டு, ஒரு பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் எல்லாமே இதுதான், அதனால தான் இங்கே பார்ட்டி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அதுக்காக நீங்கள் வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியா சரி ஓகே என்ன ட்ரெஸ் இப்படி சொல்கிறாங்க. அதுவா சொல்கிறாங்க. இப்போ ஒரு பசங்க வராங்க. ஜவுக்கு என்ன பண்ணுறாரு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஏன் மின்சி அப்படி சொல்கிறாங்க. ஜேகப் மாமா அப்படி சொல்கிறாங்க. என்ன பண்ணிச்சுக்க நீங்கள் அப்படி கேட்குறாங்க. அது மாமா சொல்கிறாங்க. இப்போ அவர் பார்க்குறாங்க என்ன ட்ரெஸ் இது அப்படி சொல்கிறாங்க. இல்லை ட்ரெண்ட்ஸ் கொண்டு சொல்கிறாங்க. வெட்டாக இருக்க போகிற டக்குனு ஒரு போட்டு கழட்டி இருந்தா சொல்லிட்டு இப்போ போட்டு விடாது மேலே. இப்போ இதெல்லாம் பார்க்குற லுக்காஸ் அப்பா மெமரி இவ்வளோ ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அப்பா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஒரு பர்ஃபெக்டான ஒரு இது கிடச்சிருக்கு சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் நான் வந்துட்டு அவங்களை எப்படி அட்டாக் பண்ணுற மட்டும் பாருங்கள் சொல்கிறாங்க. பிஸ்னஸ் அண்ட் ஃபேமிலி ரெண்டுத்துலையுமே சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அவர் நினச்சிட்டு இருக்காங்க அவங்க பசங்க பர்ஃபெக்ட்டு, அவங்க பிஸ்னஸ் பர்ஃபெக்டாக நினச்சிட்டு இருக்காங்களா பாருங்கள் அதை எப்படி நான் மாத்திரம் சொல்லிட்டு அவங்க ரொம்ப இவ்வளோ ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் அமிச்சு அதை நம்ம ஜெயவருக்கு பாரு ட்ரெஸ் வெட்டாக இருக்கு ஓகே அப்படியே பார்த்தா நல்லா இருக்காது, நீ போயிட்டு நம்ம ரூம் ஒன்று இருக்குது சொல்கிறாங்க. ஜங்க அந்த கார் கொடுறா சொல்கிறாங்க. இப்போ இது ஏன் ரூம் முக்கியம் நான் நிஷுகா நம்ம சொல்லி எல்லாரும் இந்த ரூமில் ஸ்டே பண்ண போகிறோம், நீ போயிட்டு அந்த ரூமில் போய்ட்டு வாஷ் பண்ணி ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு வா ஓகேவா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சீக்கிரமாக வீட்டு கிளம்பி போ, அதாவது நீ ஸ்டே பண்ணிட்டு எங்கே ஸ்டே பண்ணி கேட்குறாங்க. ஹாஸ்டல் சொல்கிறாங்க. ஹாஸ்டலுக்கு போ ஓகேவா நாளைக்கு ஊருக்கு வரணும் என் கூட ஒரே சொல்கிறாங்க. இல்லை மாமா நான் சொல்கிறாங்க கொஞ்சம் தனியாக வரணும் என் கூட வந்து சொல்கிறாங்க. அதுக்கு மின்ஷி ஓகே மாமா சொல்கிறாங்க. இப்போ மின்ஷி என்ன பண்ணுறாங்கன்னா அதில் வாங்கிட்டு அந்த கோட்டை வாங்கிட்டு நம்ம ஜெயகத்தை கூட்டிட்டு போகிறாங்க. நம்ம ரூம் எங்கே இருக்குது சொல்கிறாங்க. இப்போ நான் கொஞ்சம் போதில் இருக்கா ட்ரிங்க் பண்ணியிருக்கேன் யார் கேட்குறாங்க. அது கொஞ்சமாக சொல்கிறாங்க. ஐயோ சொல்லிட்டப்பா சரிவா சொல்லிட்டு போவோம் ஏன்னா அப்படி கிடையாது சொல்கிறாங்க. ஏன்னா குடிக்க மாட்டேன் அதில் என்ன பண்ணுறாரு. இப்போ ஜெயகப் தானே பிடிச்சி ரூம் வரைக்கும் வர சொல்லிட்டு போகிறாரு. இப்போ அவர் வந்து இப்போ ஏன்னா ஒரு ட்ரிங்க் பண்ணுறதுல கொஞ்சம் மாதிரி நடக்கிறா, கொஞ்சம் இப்படி தள்ளாடி நடந்துருக்கா. உடனே என்ன சொல்கிறது அங்கிள் ஆண்டி தெரிஞ்சு எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா. இவன் எனக்கு தெரிஞ்சா ரொம்ப கத்துவா சொல்கிறாங்க. மாமா அக்கா கிட்ட சொல்லாதீங்க சொல்கிறாங்க. சரி சொல்லவா சரி இப்போ அவர் கூட்டி பாருங்க ஹேண்ட் வந்துட்டாக்கா தன்னோட மாமா கூட அத்தை பொண்ணுன்ற உரிமையிலையும் தன்னோட சிஸ்டர் இல்லை அப்படின்ற ஒரு உரிமை தான் ஹேண்ட் வந்து அவங்க ஃபேமிலியை சேர்ந்து பொண்ணு இல்லையா சரிட்டு சொல்கிறது ஹேண்ட் வச்சு கூட்டிட்டு போயிட்டு ரூம் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ரூம் ஓப்பன் பண்ணியிருந்தா அப்போ அங்கே பாரு இதெல்லாம் அந்த நம்ம ரூம் தான் ஓகே யூஸ் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. சரி மாமா சார் உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வெளியே வாங்கிட்டு வரவா இந்த ட்ரெஸ் ஓகேவா கேட்குறாங்க. அது மாமா சொல்கிறாங்க. நான் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வரேன் ஓகேவா நீ இந்த ட்ரெஸ் ஒரு மாதிரி இருக்குது நீ வந்து வாஷ் பண்ணிட்டு வெயிட் பண்ணி நான் வரேன் சொல்லிட்டு அவர் கீழே போயிடாரு போயிட்டு வாங்கிட்டு கொடுக்கலாம் சொல்லிட்டு இந்த பக்கம் மிஞ்சி தான் அவர் அங்கிள் செட் இருக்குது. சேம் டைம் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அது போட்டு ரூம் பண்ணி பெட்டில் போட்டு அவர் ட்ரெஸ்ஸை பார்க்க ரொம்ப வெட்டாக மாதிரி இருக்குது. இப்போ கரெக்டாக அந்த ரூம்குள்ளே ஒரு பர்சன் வந்து என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி ஆகிட்டு பார்க்குறாங்க. மிஷி எப்படி கூப்பிட்றாங்க. மிஷி திரும்பி பார்த்துட்டு வில்லியம் முடிச்சுட்டாங்க. அங்கே பாரு அவர் யார் உனக்கு சொல்கிறாங்க. அவரே மாமா சொல்கிறாங்க. இதுக்கு மாமா ஆமாம் அவரே மாமா தான் சொல்கிறாங்க. இல்லையே பார்த்தா சொல்கிறாங்க. பாரு மாமா தான் ஓகே ஃபேமிலி சேர்ந்து அக்கா ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. ஓ அக்கா ஹஸ்பண்ட் சொல்ல அவன் அமைதியாரான். இப்போ கிட்ட வராங்க பாரு சொல்கிறது கேள்வி சொல்கிறாங்க. அங்கே பாரு எட்டு போல சீட்டை சுட்டு தள்ளி விடுறா. அங்கே பாரு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. கொஞ்சம் அவர் அமைதிப்படுத்தலாம் சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாரு. இப்போ அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அவன் கிஸ் பண்ணுறா. அவள் கொஞ்சம் ட்ரங்கன் சார் லைட்டாக வந்து கிஸ் பண்ணுறாங்க 2 பேருமே. இப்போ கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டோர் வந்துருக்கு ஆகி நாக்காகுது. இப்போ மின்சி தான் நம்ம வில்லியம் வந்து ஹைட் பண்ணி வச்சுட்டா. ஹைட் பண்ணிட்டு போய் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. 2 பேரும் கொஞ்சம் போதில் இருக்காங்க. டக்குனு போய் ஓப்பன் பண்ணுறா. ஓப்பன் பார்த்தா சுகர் இருக்காரு. மின்சி சொல்கிறாங்க. எங்கள் ஜெயப்போ தான் சொல்கிறாங்க. ஓ மாமா இதை வாங்கிட்டு வந்து விடப்படாங்க சொல்லுவாங்க. அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு உனக்கு எதாவது வேணுமா ஆர்டர் பண்ணவா சொல்கிறாங்க. சாப்பிட்டு அப்படி கேட்குறாங்க. இப்போ மின்சி பார்க்குறா. இப்போ சுகா கேட்குறாங்க குடிச்சிருக்கியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சரி ஓகே
நீ வந்துட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருக்கு உனக்கு வேறு ரூம் புக் பண்ணவா இல்லை ஹாஸ்டல் போயிடுவா சொல்கிறாங்க. இல்லை மாமா என் ஃப்ரெண்ட்ஸாக வெயிட் பண்ணிருக்காங்க ஹாஸ்டல் போயிடுவான்னு சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே, ஏன்னா இது வந்து எங்கள் ரூம் நாங்கள் தான் ஸ்டே பண்ண போகிறோம். நீ உனக்கு ஓகேனாக்கா இந்த ரூம்லேயே இருந்துக்கோ, நான் வேறு புக் பண்ணிக்கிறோம் ஓகேவா. அப்படி இல்லாக்கா நான் வந்துட்டு எங்கள் ரூம் நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இல்லை மாமா நான் போயிடுவோம் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. சரி நம்ம சுகாவும் அது வந்து போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வெளில வந்துடுறாரு. இப்போ மனுஷன் மட்டும் அங்கே இருக்கா. கொஞ்ச நாள் கழிச்சு நம்பிச்சு வராங்க. நம்பிச்சு பார்க்குறாங்க அவர் வந்து ரெஸ்ட் கிளாஸ் வந்துருப்பாரு. வந்து பார்த்தாக்கா இங்கே மினிஷன் இருக்கா. சரி மினிஷன் இருக்கா சொல்லிட்டு அவர் வெளில போயிட்டு அவங்க போனதுக்கப்புறம் போய்க்கலாம் சொல்லிட்டு ஏன்னா ரூம் வந்து வேறு அவைலபிள் இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. எல்லாமே கூட இருக்குது, நிறைய பார்ட்டி நடக்குதுனால ரூம் எல்லாமே புக் ஆகிடுச்சு சொல்லிட்டுருக்காங்க. சரி அப்போ போனதுக்கப்புறம் ரூம் யூஸ் பண்ணி சொல்லிட்டு அவங்க இருப்பாங்க. இன்னொரு ரூமில் ஜங்குக்கு நம்ம ஜங்கோட அப்பா 2 பேரும் அவங்க தனி ரூமு, இவங்க 3 பேருக்கு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க. இப்போ போய் நான் இவங்க வெயிட் பண்ணிருக்காங்க. பார்ட்டி நம்ம ஜேவுக்கு நல்லா பிடிச்சிட்டாரு. ஜேவுக்கு சுகர் நல்லா பிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க யாங்க எதுக்கு ட்ரிங்க் பண்ணி தான் சொல்கிறாங்க. ஏன்னா நியூசிங் போடல சொல்கிறாங்க. அது ஜிம்மி குடிக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஜிம்மி கொரியால தான் காசு சொல்கிறாங்க. பரவாயில்ல சொல்லிட்டு அவர் வந்து குடிக்காம ஜிம்மி வெயிட் பண்ணிருக்காரு. இந்த பக்கம் நம்ம சுகாத நம்ம ஜேகு போய் வெளில போயிட்டு வந்துட்டு ட்ரெஸ்ஸை வந்து கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக ஜேகு போட்டு வந்துட்டு ட்ரெஸ்ஸை கொடுத்து தான் போயிட்டு ட்ரிங்க் பண்ணியிருப்பாரு. இப்போ போய் இந்த பக்கம் மின்ஷி அண்ட் வில்லியம் தான் பார்க்குறாங்க. இப்போ வில்லியம் பார்க்குறாங்க. அப்போ மின்ஷி வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதான் அவர் பார்த்துருப்பாரு. அவர் கேர்ள் ஃப்ரெண்டு வரப்போ அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் டிஃப்ரெண்டாகவும் போயிட்டு ஹக் கிஸ் பண்ணுறாரு. அவருக்கு ரொம்ப ட்ரங்க்னு சொல்கிறது அதிகமாக இருக்குது. போதை இப்போ ஏறிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம மின்ஷி பார்க்குறா. அவளும் கிஸ் பண்ணுற 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. 2 பேருக்குள்ள எல்லாமே நடக்குது. இப்போது அப்படி ஒரு 1 hour தாண்டி கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் மின்ஷி பார்க்க இது வந்து கொஞ்சம் எப்படினாக்கா போதை ஆகிட்டா. ஐயோ மாமா வந்துடுவாங்க சொல்லிட்டு எப்படி இருக்கு சொல்லிட்டு அவளுக்கு எந்திரிக்க முடியல. அவளுக்கு ரொம்ப ட்ரங்கர் செட்டில் இருக்கிறதுனால தள்ளிக்கிட்டு அவளுக்கு தூக்கம் தான் வருது தவிர எந்திரிக்க முடியல. அவளால் என்ன பண்ணிட்டு சொல்லிட்டு பார்த்துட்டு கைப்பாவது லைட்டாக வந்துட்டு வெளியே வந்து புஷ் பண்ணுறா. கொஞ்சம் தள்ளி பட சொல்லிட்டு தள்ளி விடுறா. பக்கத்து தள்ளி பெட்டில் படுக்க வச்சுட்டு அவர் படுத்துறா. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம சுகா ஜேவு போய் எல்லாமே வராங்க. வந்து பார்த்தா ரூம் வந்து லைட் ஆஃபில் இருக்குது. லைட் ஆஃப்னு பார்க்கவும் சரி மிஞ்சி போயிட்டு அப்படி இருக்குது. நம்ம ரொம்ப இவங்களாம் ரொம்ப பிடிச்சி தர படுத்துறா சொல்லிட்டு அப்படி பெட்டில் வந்து படுத்துறாங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம ஜங்கோட அப்பா தூங்கிருப்பாங்க. எதுவும் அவங்களும் ஃபஸ்ட்டு இருக்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறாங்க நம்ம டக்குனு கிளம்பிடலாம் பா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க டக்குனு கிளம்பலாம் சுக்கர் ரெடி இருக்காங்க. அப்போ ஜங்கோட அப்பா ஒரு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு என்னது சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பார்த்தாக்கா அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க என்ன பார்த்துட்டாங்க இது பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு வந்து பார்க்குறாங்க. பார்த்தாக்கா நம்ம ஜேகோப்பு ஒரு பொண்ணு கூட இன்டிமெண்ட்டாக இருக்கிற வீடியோ வந்துருக்கு. அதை பார்த்து ஜங்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அப்பா சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க இது எனக்கு ஹோபி சொல்கிறாங்க. எனக்கு வில்லியமும் ஜேகோப்பு பார்க்கறது லுக் லைக் ஒரே மாதிரி இருப்பாங்க ஓகேவா. அவங்க பேக் போஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அதை பார்த்து அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. இது என்ன சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க இது யாரும் சொல்லி கேட்குறாங்க தெரியல சொல்லிட்டு இப்போ டக்குன்னு அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு மாறிட்டாங்க. டக்கு டெலிட் பண்ண சொல்கிறாங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபோட்டோ வந்துட்டுருக்கு. எப்படின்னாக்கா சுகாவும் நம்ம மின்ஷியும் ஹக் பண்ண மாதிரி சில பிக்சரு அப்படி சொல்லிட்டு ஒரு பெட்டில் பக்கத்தில் படுத்திருக்க மாதிரி பிக்சரு. அதுக்கப்புறம் நம்ம நம்ஜின் அவரும் மின்ஷியும் படுத்திருக்க மாதிரி அது பார்க்குறதுக்கு மாதிரி ஒரு பார்க்கு என்னடா இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க பார்க்க முடியல. ஜங்கு அப்பா இருங்க சொல்லிட்டு டக்குன்னு டேரக்டாக ரூம் போகிறாங்க. ரூம்க்கு வந்து பார்த்தா இந்த பக்கம் ஏன்னா 7 மணிக்கு இருக்கும் 6 o'clock. நம்ம ஜங்கு வந்து டோர் ஓப்பன் பண்ண கரெக்டாக நம்ம ஜங்கு நம்ம உயர்கல்லையாக நம்ம மின்ஷி படுத்திருக்கா. மின்ஷி பக்கத்தில் ஜேவு படுத்திருக்காங்க. அதுவும் மின்ஷியோட உடம்புல அங்கங்கே வந்து நெயில் மார்க்லாம் இருக்குது. நம்ம ஜேவு பண்ணாக்கா அவர் ஷர்ட்டு போட்டு ஒரு ஆல்ரெடி ரிமூவ் பண்ணியிருப்பாரு. அவர் ஷர்ட்டு இருக்குமா ஹாட்டாக சொல்லிட்டு ஷர்ட்டு ரிமூவ் பண்ணியிருப்பார். அவர் ஷர்ட்லெஸ் ஆகும். மின்ஷி வந்துட்டு அவர் அரக்க ட்ரெஸ்ஸோடையும் அவர் வந்துருப்பா. இதுதான் ஜங்கு ஓப்பன் பார்க்கும்போது மின்ஷி கரெக்டாக எழுந்திரிச்சிருக்கா. பக்கத்து ஜேவு இருக்காங்க. இந்த பக்கம் மின்ஷி வந்து பார்க்குற ஜங்கு டோர் ஓப்பன் பண்ணி பார்த்ததும் ஷாக்காக இல்லைன்னா சோஃபாவில் நம்பி படுத்திருக்காரு. பக்கத்தில் ஒரு அவங்க எல்லாமே ஷர்ட்லெஸ் இருக்காங்க. அது எப்படி இருந்தாலும் ஷர்ட்லெஸ்ஸாக இருக்காங்க. ஒரு பக்கம் சுகா இருக்காரு. அவங்கள ஃபுல் ட்ரங்கர் செட்டில் இருந்தாலும் அவங்களும் பயங்கர போதை இருக்காங்க. கொஞ்சம் கூட போது அந்த இடம் போதை தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு பிடிச்சிருப்பாங்க. இப்போ மின்ஷி பார்க்குற மின்ஷிக்கு ஒரு மாதிரி இப்போ ஜங்கு பார்க்குற மின்ஷி எப்படி ஒப்புறாங்க. மின்ஷி பார்க்குற மாமா சொல்கிறாங்க. பக்கத்தில் பார்த்து ஜேவுக்கு படுத்திருக்காங்க. மின்ஷிக்கு வந்து புரியல. ஒரு மாதிரி பார்த்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கா. ஒரு மாதிரி அழகாக பக்கத்தில் வில்லியம்ஸை காணுமே சொல்லிட்டு என்ன நடக்க சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அவருக்கு என்ன சொல்லி தெரியும். ஜங்கோட அப்பா வெளியிட்டுருக்காங்க. ஜங்குக்காக கூப்பிட்றாங்க. ஜங்கு தான் டக்கு விழுவுறாங்க. அப்பா சொல்கிறாங்க இங்கே பாரு என்ன ஜங்கு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க சொல்லி பா சொல்கிறாங்க. அந்த ரூமில் யாருக்கு அப்படி கேட்கும்போது ஜங்கோட அப்பா ஜங்கு பார்க்குறாங்க. மின்ஷி சொல்கிறாங்க. மின்ஷி அப்படி சொல்கிறாங்க. அவ எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு நடந்தாலும் சொல்கிறாங்க இந்த மாதிரி அவர் ட்ரிங்க் பண்ணியிருந்தா ரூமுக்கு ஜேவுக்கு என்ன கூட்டிட்டு போனாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி சொல்லி சொன்னாங்க சொல்லுவோம். அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு என்னடா சொல்கிறதுக்கு அப்போ வீடியோவில் இருக்கிறது சொல்கிறாங்க. நம்ம ஜேவை பார்த்து கேட்குறாங்க. இல்லைப்பா எனக்கு நம்பிக்கையில் பார்த்து சொல்கிறாங்க. பார்த்தா அந்த வீடியோ வந்துட்டு அகைன் வருது. அவங்களுக்கு என்ன ரெடி பண்ணாலும் அங்கே வீடியோ வந்துட்டு இருக்குது. இப்போ அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்துட்டு அதோட வாய்ஸ் வந்துருக்காரு. அந்த வாய்ஸ் யாரோட வாய்ஸ்னு கரெக்டாக கண்டுபிடிக்கவும் இல்லை. ஆனால் ஒரு வாய்ஸ் ஒன்று வந்துருக்கு. என்ன மிஸ்டர் ஜோ உன்னோட ஃபேமிலி ரொம்ப நல்ல ஃபேமிலிலாம் சொல்லுவேன். உன்னோட ஃபேமிலியோட பசங்க ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படிலாம் சொல்லுவேன். இன்றைக்கி பார்த்தா இந்த அளவுக்கு கேவலமாக இருக்காங்க உன் பையன். அது உன்னோட பசங்க ஒரே ஒரு பொண்ணு கூட சொல்கிறாங்க. அதுவும் ஃபேமிலி சேர்ந்த ஒரு பொண்ணு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. வாய்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ யாரும் சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் யாரும் உங்களுக்கு தேவையில்லை ஓகேவா. இப்போ இந்த ஒரு டெண்டர் எடுத்துகிறேன். அந்த டெண்டரை என் பேர் விட்டு கொடுக்குற சொல்கிறாங்க. எனக்கு அது என்னோட நான் சொல்கிற ஒரு நேம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறா சொல்கிறாங்க. விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட பேருக்கு மாதிரி
நீ யாரும் தெரிய சொல்கிறாங்க பாரு, போலீஸ் ட்ரை பண்ணி ஒன்றும் பண்ண மாட்டேன் ஓகேவா. அந்த ஃபோட்டோஸ் அப்படி அனுப்பிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஜூன் மினிச்சு ஹக் பண்ண மாதிரி இருக்குது. எல்லா பிக்சரும் பார்த்தா அது வந்து எல்லாமே வந்துட்டு நம்ம ஜங்க் பார்க்குறோம். அப்பா எனக்கு ட்ரூவில் பார்த்துட்டாங்க. ஆனால் பிக்சர் எல்லாம் ரியல் தான். ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே ஏஐ தான். எனக்கா பிக்சர் மட்டும் ஒன்றா இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க மூவ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஏஐ வீடியோன்னு சொல்லி புரியுது. எல்லாமே ஏஐ வீடியோ பார்த்துட்டாங்க. எனக்கு புரியுது. ஆனால் இப்போ என்ன பண்ண முடியும் சொல்லிட்டு ஜங்க் பார்க்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக போயிடுது. உங்கள் பாடா இது கண்டிப்பாக இது நடந்துக்கு வாய்ப்பு இல்லை சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அவருக்கும் அப்படின்னு தோணுது. ஆனால் இங்கே பார்த்தா மினிஷன் அடிச்சு கரும்பு உட்காந்துட்டு ஜங்க் பார்க்குறாங்க. அப்பா நீங்கள் வந்து கிளம்பி போங்க, நான் பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அப்போ கிளம்பி போயிடுறாங்க. அவருக்கு ரொம்ப அழகு வருது. என்ன பண்ணுறது புரியல. அந்த பக்கம் ஜங்க் தான் பார்க்குறாங்க. மினிஷி அப்படி சொல்கிறாங்க. இப்போ மினிஷி பார்க்குறாங்க. மாமா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் என்ன நடந்துச்சு கேட்குறாங்க. நான் ட்ரிங்க் பண்ணது மாமா, எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா நம்ம ஜெகப்படிய மேலே வந்துட்டு நம்ம மின்ஷியோட லிப்ஸ்டிக்கில் மார்க்லாம் இருக்குது. அதை பார்க்குறப்ப ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கு என்ன சொல்ல தெரியல. இதில் அவருக்கே இப்போ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஜெகப்ப வேலை பண்ணியிருப்பார் அப்படி பண்ணிட்டு மட்டும் நம்பிக்கை இருக்குது. ஆனால் எல்லா ப்ரூஃப்மே ரொம்ப கரெக்டாக இருக்குது. எவிடன்ஸ் அப்படி பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ மின்ஷி பார்க்குறா அவள் எதுவும் இதெல்லாம் மறந்துட்டு இருக்கா. ஏன்னா நைட்டு நடந்ததில் அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஞாபகம் இருக்குது. ஃபுல்லாக ஞாபகம் இல்லை. நைட்டு அவங்க நடந்தால் உணர்த்துவாங்க. அது அப்படி அப்படி நடந்து சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. இப்போ எப்படி சொல்லிட்டு சரின்ட்டு வந்துட்டு வெளியே வந்துட்டு நம்ம வில்லியம்க்கு வந்து கால் பண்ணி ட்ரை பண்ணுறா. இப்போ வில்லியம் நம்ம வில்லியமோட நம்பர் தான் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குது. அவருக்கு என்ன பண்ணது தெரியல. இந்த பக்கம் நம்ம வில்லியம் நம்ம மிஷிக்கு ஒரு கால் வருது. மிஷியை பிக் பண்ணுறா. அண்ணன் நம்ம தான் ஹலோ சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ வந்துட்டு அவர் சொல்கிறாங்க. ஹலோ நீங்கள் யாரும் சொல்கிறாங்க பாரு, நல்லா கேட்டுக்கோ. நீ வந்து வில்லியம் மேரேஜ் பண்ணி ட்ரை பண்ண அப்படின்னாக்கா நீ வந்துட்டு இந்த மாதிரி இன்டிமெண்டாக இருந்தியா, அந்த வீடியோ வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. என்னது காமா ஆக்சுவலாக நீ வந்துட்டு ஒரு ரூமில் வந்துட்டு ஒரு 3% இருப்பாங்களே சொல்கிறாங்க. இப்போ அதை பார்த்து ஒரு ஷாக் ஆகிடும். என்னது காமா அந்த பர்சன் எல்லாமே உங்க கூட இந்த மாதிரி நான் போட்டுருவோம் ஓகேவா. அதனால உங்களோட கேரக்டரும் ஸ்பாயில் ஆகும், உன் லைஃப் ஸ்பாயில் ஆகும் சரியா. அதனால நல்லா கேட்டுக்கோ. இங்கே நடந்தது நீ வில்லியம் தான் நேம் வந்து வெளியே சொல்லிருக்கிறா சொல்கிறாங்க. நீ யாரும் சொல்லி கேட்கும்போது நான் வந்துட்டு வில்லியமோட ஃபேன்சி அப்படி சொல்லி ஃபோன் வச்சுறாங்க. அப்போ மிஷிக்கு என்ன பண்ணி தெரியல. வில்லியம்கிட்ட சொல்லவும் முடியல. அப்படி ஃபோன் பண்ணி கேட்டால் கூட நீ வந்துட்டு இல்லைன்னு சொல்லணும் அப்படி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் அப்போ அவங்க எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு அவருக்கு புரியல. அப்போ அவர் புரிஞ்சிச்சு. அப்போ வந்துட்டு நம்மளுக்கு கூட நம்ம மாமா கூட யாரும் எதுவும் நடக்கல. வில்லியம் கூட மட்டும் எல்லாம் நடந்துச்சு. ஆனால் இது வந்துட்டு யாரும் நம்ம பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சொன்னால் நம்ம பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ மிஷி வந்து அமைதியாக இருக்கா. ஜங்க் பார்க்குறாங்க. பாரு மிஷி ஊருக்கு போய்ட்டு பேசலாம், எதுவும் பேச வேணாம் ஓகேவா. கொஞ்சம் அமைதியாக சொல்கிறாங்க. டக்குனு எந்திரிக்க சொல்கிறாங்க. டக்குனு எந்திரிச்சிட்டா. அவருக்கு ரொம்ப எந்திரிக்க முடியல. பொறுமை எந்திரிச்சு போயிட்டு அவள் ஜங்க் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த ட்ரெஸ்லாம் போட்டுக்கிறா. இப்போ எல்லாருமே கிளம்பி வராங்க. இவங்க எல்லாம் ஹேங்காக ஒரு 2 hours ஆஃப்டர் எழுந்திருப்பாங்க. எழுந்து பார்க்கும்போது ரூமில் எதுவுமே இருக்காது. அவங்க வந்து ஜங்க் இடத்த க்ளீன் பண்ணிட்டாங்க. ரூம் நீட்டாக வச்சுருப்பாங்க. இப்போ அவங்க பாட்டு கேஷுவல் எழுந்து வந்திருப்பாங்க. இப்போ ஒரு ரிட்டன் ஊருக்கு வந்துட்டாங்க. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ஜங்க் வந்து ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கு. ஏன்னா அவங்க கண்டினியூஸாக வீடியோ ஃபோட்டோ வந்துட்டே இருக்குது. ஒரு பக்கம் அவங்க ஜங்க்கிட்ட சொல்லாமான்னு தெரியல. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி அந்த ஃபோட்டோ அதில் அந்த ஃபோட்டோ ரியல் ஃபோட்டோ. ஆனால் அந்த மற்றது எல்லாமே ஏஐ வீடியோ தான். அதெல்லாம் எடிட்டிங் பண்ணது தெரியுது. ஆனால் எப்படி பண்ணுறது தெரியல. இப்போ வந்துட்டு நீங்கள் என்னன்னாக்கா கம்பெனியோடைய அந்த அக்கௌண்ட் ஒன்று இருக்கும். அந்த கம்பெனியோட அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்புகிறாங்க ஒரு வீடியோவை. இன்னும் கம்பெனி ஸ்டாஃப்ல எல்லாமே பார்ப்பாங்க ஓகேவா. இந்த வீடியோ நாங்கள் கேட்குற மாதிரி நீங்கள் மணி யூஸ் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னாக்கா இந்த வீடியோ கொஞ்சம் நேரம் டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகி அப்லோட் ஆகும் சொல்லும்போது டக்குனு ஜம்ப் பண்ணி பார்க்குறாங்க. சுற்றிட்டு இருக்கு. அந்த வீடியோ எதுவும் ஆயிடக்கூடாது சொல்லிட்டு பசங்க லைஃப் ஸ்பாயில் ஆகக்கூடாது சொல்லிட்டு பணத்தை கொடுத்துறாங்க. பணத்தை கொடுத்து இப்படி தான் ஒவ்வொரு நடந்துட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பிளாக்மெயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜம்மு பார்க்குறது யாரும் சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க தெரியல. கன்ஃபியூட்டாக சொல்லிட்டாரு. முடியவே அவங்களால. அவர் என்ன ட்ரை பண்ண நினைச்சாக்கா வீடியோ வந்து அப்லோட் ஆகுது. ஆல்மோஸ்ட் ஒரு வீடியோ வந்து அப்லோட் ஆகிருக்கும். அது பார்க்கறதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க வந்து போட்டு பண்ணி எப்படின்னா ப்ரைவேட்டில் போட்டுறாங்க. உங்கள் பார்லிமெண்ட் பப்ளிஷ் பண்ண சொல்லிட்டு மிரட்டிகிட்டே இருக்காங்க. ஜம்ப் கோயில் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க குடும்ப பிரச்சனை. ஏன்னா 3 ஹேங் இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒய்ஃப் இருக்காங்க. அதை தாண்டி அவங்களாம் தெரிஞ்ச ரொம்ப தாங்க மாட்டாங்க. ரொம்ப சென்சிட்டிவ் பர்சன் சொல்லிட்டு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த ஃபோட்டோ இருக்குது அவரு இல்லையா. அவருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. இருந்தாலும் தன்னோட ஹேங் சொல்லிட்டு மாதிரி அஃபர் ஆகிட்டாங்க சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாமல் பிரச்சனை சரி பண்ணலாம் சொல்லிட்டு ஜம்ப் அப்பா சொல்லிட்டு அவங்க கெஞ்சிடாங்க. பாரு ஜம்கா ஹேங்ஸ் யாரும் தெரியக்கூடாது அப்படி அவங்க பாவண்டா. அவங்க 3 பேர் என்ன செஞ்சா அவங்க வர பண்ணவே மாட்டாங்க. அவங்க ஒய்ஃப்லாம் வந்துட்டு தெரிஞ்சால் கண்டிப்பாக தாங்கிக்க மாட்டாங்க சொல்கிறாங்க. அப்பா என்ன பண்ணலாம் சொல்கிறாங்க. கொஞ்சம் டேஸ் கூட ஓகே கொஞ்சம் டேஸ் வந்துட்டு இந்த பிரச்சனை சரியாகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாரு எதுவும் சொல்ல வேணாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜம்ப் தான் ஃபுல்லாக வந்து பொறுப்படுத்துக்கிறாங்க. அவர் தான் யார் எப்போ கால் பண்ணி போகிறது அது யாரும் தேடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துல அவங்க கேட்குற இடத்துல மணி கொஞ்சம் பேர் கொடுக்குறாங்க. ஃபைலை கொஞ்சம் பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி தான் போயிட்டு பிரச்சனை போயிட்டே இருக்கிறது. ஜம்கால சால்வ் பண்ணவே முடியாது. யாரும் டெக்னிஸ் பண்ணவே முடியல. இந்த பக்கம் 2 months ஆயிடுச்சு. 2 months ஆஃப்டர் பார்த்தா மிஷிக்கு கால் பண்ணுறான். இப்போ ஜம்ப் பேசிட்டு இருப்பாங்க. டக்குனு ஒரு மிஷிக்கு ஜம்ப் கால் வந்துருக்கும். ஜம்ப் பார்க்குறாங்க. இப்போ ஜம்ப் பார்த்துட்டு கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. எனக்கு இது மாதிரி வாமிட்டாக வர சொல்லிட்டு அவசரவும் அவருக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க. ஆமாம் உங்களுக்கு வாமிட்டாக வருவாங்க சொல்கிறாங்க. நம்ம ஜம்ப் நினச்சிக்கிறாங்க. அவர் என்ன சொல்லிப்பாரு யூஎஸ் வரும்போது உனக்கு எதாவது பிரச்சனைனாக்கா உடனே என்ன கான்டாக்ட் பண்ண வேறு யாரும் கான்டாக்ட் பண்ண வேறு யாரும் சொல்லாத சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவர் நினைச்சிட்டாரு நம்ம ஹேங் சாரீஸ்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் எழுந்திருக்கும் போது பக்கத்தில் அவங்க வந்துருப்பாங்க இல்லையா. அவர் என்ன பண்ணுறாரு தன்னோட பிரச்சனை அப்படியே ஹைட் பண்ணிட்டு அப்படியே இந்த பக்கம் ப்ளேம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஏன்னா நம்ம அவ்வளோ சேஃபாக இருக்கணும் சென்ட்ரல் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் பண்ணிட்டு ஜம்ப் கூட சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ ஜம்ப்ல ஒரு டைம் போய் பார்க்குறாங்க. ஜம்ப் நினைச்சிட்டாங்க. அப்போ நம்ம யாங்கூட 3 பேர் யாரோ ஒரு குழந்தையா இருக்கும் போது ப்ரெக்னென்ட் ஆகிட்டா இல்லையா. வேறு யாரும் அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி வில்லியம் வந்ததோ இல்லை அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்க நினச்சிட்டாங்க இவங்க தான் ரீசன் போல நம்ம ஹேங்ஸ் ரீசன் சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டாங்க. இப்போ அப்படியே டேஸ் போயிட்டுருக்கு. நம்ம ஜங்குக்கு இடம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மிஷிக்கிட்ட கேட்குறாங்க. அப்படின்னு ஜங்கு கேட்குறாங்க. மிஷிக்கு நல்லா தெரியுமா
ஹேங்கில் யாரோ ஒருத்தவங்க தான் நான் அப்படி கேட்கும்போது அவள் வந்துட்டு ஆமாம் தான் சொல்கிறத தவிர இல்லைன்னு சொல்லவே இல்லை. எனக்கு தெரியவே தெரியல, நான் ஹேங்கில் ஒருத்தவங்க தான் சொல்லிட்டு இருக்கா. அந்த வீடியோவில் இருந்ததுமே நம்ம மிஞ்சி கூட இருந்த அந்த ஒரு பர்சனோட பேக்கில் வந்து நம்ம ஜவுக்கு மாதிரி தான் இருக்கும். அப்போ ஜவுக்கு நினச்சிடுறாங்க நம்ம ஹேங்கில் ஒருத்தவங்க சொல்லிட்டு நினைக்கிறாங்க, மனசு வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது. இல்லை அப்படி இருக்காது சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. இல்லை இந்த குழந்தை பறக்கட்டும், கண்டிப்பாக டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணிப்பாரு. ஆனால் நம்ம அங்கே வந்துட்டு அதுக்கான ப்ரூஃப் மட்டும் கிடைக்கவே இல்லை. ஏன்னா வேறு யாரும் சொல்லிட்டு ப்ரூஃப் இல்லாமல் போயிடுது. இவங்க போகிறப்ப அந்த ப்ரூஃப் எல்லாமே ஆல்ரெடி அழிச்சிருப்பாங்க. எப்படினாக்கா ஜங்க் வந்துட்டு அதே வந்து யோசிச்சு வந்து போயிருப்பாரு. ஜங்க் ஜிமிட்டே சொல்லாமல் ஒன் டே நைட் வந்து அதான் கொஞ்சம் டேஸ் வீட்டை ஸ்டே பண்ணி மாட்டாரு. அப்போ போயிருப்பாரு. போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்குறாங்க ஹோட்டலில். அந்த வீட்டெல்லாம் கேட்குறாங்க, வீட்டில் எதுவுமே ரெக்கார்டே அவ்வளோ எனக்கு எதுவுமே இல்லாமல் இருக்குது. அது ரொம்ப கஷ்டம் போயிடுது. அதை ரொம்ப உடஞ்சி போயிருப்பாரு. எப்படா கண்டுபிடிக்க போகிறோம், எப்படி பிரச்சனை சால்வ் பண்ண போகிறோம் சொல்லிட்டு ஜங்க் இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஜங்க் பண்ண கையில் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரூஃபும் ப்ரூஃபை கிடைக்கூட சொல்லி தான் இவ்வளோ கஷ்டப்பட வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு சிபிஐ ஆஃபீஸர் நினச்சதுனால எடுக்கலாம் இல்லையா. அப்படி அதுக்கப்புறம் தான் நம்ம சிஐடி ஆஃபீஸர் வந்து நிறைய கான்டாக்ட் பண்ணுறாங்க நம்ம ஜங்கோட அப்பா. அப்படி கான்டாக்ட் பண்ணுறது பிரச்சனை நடந்திருக்கும். ஒரு 8 மந்த்ஸ்க்குள்ள இப்படின்னா ஒரு 2-3 மந்த்ஸ்க்குள்ள பிரச்சனை நடந்துட்டு இருக்கும். அதுக்குள்ள ஜிம்மில் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு போய் அந்த மாதிரி அவசரப்பட்டு முடிவு எடுத்துருப்பாரு. இப்போ கரண்ட் இதுதான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லவும் நம்பிட்டு சுகாக்கெல்லாம் பயங்கர ஷாக். என்ன சொல்கிறாங்க, ஆமாப்பா நீங்கள் இல்லைன்னு எனக்கு தெரியும், மனசு எங்களுக்கு நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஆனால் எங்களுக்கு அதுக்கு அகைன்ஸ்டாக ப்ரூஃப் இல்லை, அதனால தான் பண்ணுவோம். ஆனால் மிச்சி சத்தியமே நாங்கள் நினைக்க விட உனக்கு தெரிஞ்சாலும் நடக்க சொல்லிட்டு உனக்கு உண்மையாகவே வந்துட்டு ஜவுக்கு சுகா ஜெயோக்கு நம்பிட்டு முன்பெரியலன்னு தெரியுமான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம மனுஷி அவஞ்சிக்கா இப்போ ஒயன் போயிட்டு ஜெயோக்கா அதாவது மின்சியோட கணக்கில் முன்னே ஒரு அடி வைக்கிறா இரண்டையும் நினச்சிட்டு மனசில் நீ ஏதோ தப்பு பண்ணா அந்த தப்பை சரி பண்ண நீ ட்ரை பண்ணணும். இல்லைனாக்கா என்கிட்ட சொல்லியிருக்கலாம் ஏதோ பிரச்சனையா இந்த காலத்தில் ஒரு பிரச்சனையா அதை சரி பண்ண முடியாது. என்ன இரண்டி பண்ணிட்டு ஏன் லைஃப் கூட ப்ளே பண்ண பார்த்தியா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குற நீ என்ன ஒயன் நீங்கள் அப்படி செல்ஃபிஷாக பேசிட்டு இருக்க. அப்படி பார்த்தா எங்கள் 3 பேர் லைஃப் என்னோட டேவ் லைஃப் கூட ஸ்பாயில் ஆயிருக்கு. அது கூட பரவாயில்ல, ஜிமின் பாவம் அவளே எந்தளவுக்கு ஸ்பாயில் ஆகிருக்கு தெரியுமா. அப்போ அவன் கஷ்டப்படுறப்போ அப்படி இருக்க நீ சொல்லவே இல்லை. வில்லியம் தான் உள்ள பாய் ஃப்ரெண்டாக நீ ஏன் சொல்லலான்னு கேட்குறாங்க. இல்லை அந்த பொண்ணு நான் மேரட்னா நீ வந்துட்டு வில்லியம் தான் வந்துட்டு சொன்னால் கூட நீ வந்துட்டு நீ வந்து மற்றவங்க பசங்க கூட நீ என்ன சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுவான் என்கிட்ட எப்படின்னு சொல்லிட்டு அது பிரச்சனை எனக்கே வந்துச்சு. அதனால நான் வாழ்ந்துட்டேன். அப்படி பார்த்தாலும் எல்லாருக்கும் தெரிய வரும். எப்படி பார்த்தாலும் எனக்கும் பிரச்சனை, இந்த எனக்கும் பிரச்சனை எல்லாருக்கும் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு தான் நான் அமைதியாக இருந்தேன். ஜங்கு சொல்கிறது கேட்பான்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே ஜங்கு மேலே ஃபாரட்டு சொல்கிறா. ஜங்கு அவர் மாதிரி எடுத்து என்ன சொல்கிறாங்க, ஆமாம் என்னை பார்த்துட்டு விதம் எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு நம்ம மின்சிக்கு வந்து யார் மேலே வந்து க்ரஷ்னாக்கா சுகா மேலே தான். சுகா மேலே தான் நம்ம மின்சிக்கு வந்து க்ரஷ் இருக்கும். ஆனால் அவர் வந்துட்டு அந்த மாதிரி பார்க்கல. ஒயனையும் சரி நம்ம மின்சி சொல்லி பார்க்க மாட்டார். அவர் வந்து கேவல் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிப்பாரு. அவருக்கு வந்து க்ரஷ் இருந்திருக்கும். நம்ம ஒயனுக்கு வந்துட்டு ஜங்கு மேலே க்ரஷ் இருந்திருக்கும். அந்த மாதிரி தான் அவளுக்கு வந்துருக்கும். அப்போ வந்து எனக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் அந்த சுச்சுவேஷனுக்கு அப்புறம் ஜங்கோட பார்க்குற ஜங்க் கூட அவர் இருக்கும்போதும் ஜங்குக்கு ஓவர் டைம் கேர் பண்ணும்போதும் அவளுக்கு ஜங்க் வேறு ஃபார் ஆகிடுது. அப்போ வந்து வில்லியம் வந்து மேரேஜ் பண்ணியிருப்பான். வில்லியம் மேரேஜ் செட்டில் ஆகிட்டான் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிடுறாங்க, இந்த பக்கம் அவனை பற்றி எதுவுமே தெரிஞ்சிக்கவே இல்லைனா வில்லியம் மட்டும் பொண்ணு கேட்டுருப்பான். ஆனால் சொன்னால் எங்கே அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டு சொல்லி பாய் தரப்பா இல்லை அப்படி அந்த மாதிரி எதுவுமே சொல்லிட்டு ஜங்கோட லைஃப் வாழ ஸ்டார்ட் பண்ணிடுறான். கொஞ்சம் டேஸ் பண்ணால் ஜங்கோட அக்செப்ட் பண்ணிப்பான். ஜங்கோட ப்ராமிஸ் பண்ணி தந்துருந்தது, இங்கே பாருங்க எந்த சுச்சுவேஷனும் வந்துட்டு நீ யாரும் உண்மையை சொல்லாது வீட்டில் நான் வந்து பார்த்துக்கிறேன், நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் சொல்லியிருப்பாரு. ஏன்னா கொஞ்சம் டேஸ் உண்மையை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தெரிய வந்து சொல்லிட்டு ஜங்கு நினச்சிருப்பாங்க. ஆனால் நிமிஷம் நினச்சிட்டு நம்ம லைஃப் லாங் ஜங்கு கூட இருக்கலாம் சொல்லிட்டு அவள் பிளான் பண்ணியிருப்பாள். இதெல்லாம் நடந்திருக்கும். இப்போ ஜம்பை நம்ம பார்க்குறாங்க அப்படி மௌத்த வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, என் பையன் லைஃப் ஒன்று இப்படி வரான்னு என் ஒரு பசங்க இல்லை 4 பசங்க லைஃப் விட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜம்பை நம்ம சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க ஷாக்காக இருக்குது. என் மிச்சி உனக்கு கொஞ்சம் கூட மனசாச்சுன்றது இல்லையா. ஏன்னா ஜங்குக்கு 2 குழந்தைங்க தன்னோட ஒய்ஃப் அவங்க பிரிஞ்சுட்டு யார் ரீசன் நீ தான் ஆசைட்டாங்க இவ்வளோ பண்ணி யார் கேட்குறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. தன் தங்கச்சி இப்படி பண்ணிட்டு பட சொல்லிட்டு இது பாடி நீ லவ் பண்ணதும் அந்த பையன் கூட இருந்தது பெரிய விஷயமா இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துருக்குல்ல. ஆனால் நீ என் ஜிம் லைஃப்லையும் இப்போ எதுக்கு ஸ்பாயில் பண்ண சொல்லிட்டு அவள் இப்போ தான் புரிஞ்சுக்கிறா தன் தங்கச்சி எதுவும் சுயநலமாக இருந்திருக்கா சொல்லிட்டு. அது சொல்கிறாங்க என்கிட்ட ஒரு வார்த்தைக்கு உண்மையை சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. அப்போ நீ இந்த மாதிரி அப்படின்னா சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் நீ உண்மை சொல்லவே இல்லை இது வரைக்கும். அப்போ என்ன நினச்சிட்டு உன் மனசில் அப்படி சொல்கிறாங்க. லைஃப்லாம் வந்துட்டு ஜங்கோட பொண்ணாவே மியூர் வளர்ந்துடணும்னு நினச்சி அவர் கேட்குறாங்க. உனக்கு ஜங்குக்கு வேணும் மியூருக்கு ஜங்கோட அப்பான்ற நேம் வேணும் அப்படி தான் நினச்சிட்டு கேட்குறாங்க. இப்போ மின்சி அமைஞ்சிருக்கா அது வயசு சொல்லிட்டு வில்லியம் பார்க்குறாங்க. பாரு மின்சி நான் உண்மையாகவே அந்த கில்ட்டியை சொல்லிட்டு போகல திரும்ப எனக்கு தோணுச்சு மனசுக்குள்ள அவங்க கூட 2 மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு ட்ரீமாக இருக்கும்னு கூட நினச்சிருக்கேன். நான் எப்படி அந்த ரூம் விட்டு வெளில போனேன் என்னை யார் கூப்பிட்டு போனான்னு தெரியாது. எனக்கு மாட்டேன் நெக்ஸ்ட் வந்து என் வீட்டில் தான் நான் இருந்தேன். எனக்கு அங்கே ஆனால் எனக்கு கிடைக்க ட்ரீமில் வரும் இந்த மாதிரி கூட இந்த மாதிரி ஒரு ட்ரீம் வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு ஞாபகம் வந்துச்சு நம்மகிட்ட ஃபோன் கிட்ட பண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் என் அப்பா கிட்ட சண்டை போட சரியா எனக்கு அந்த பொண்ணு தான் பிடிச்சிருந்துச்சு அவ்வளோ லவ் பண்ணேன். என்னால் உங்களுக்கு பிஸ்னஸ் மேரேஜ் பண்ணிக்கல சொல்லிட்டு என் அப்பாட்ட ஃபைட் பண்ணிட்டு நான் மேரேஜ் பண்ணிக்காம இருந்தேன். நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படி சொல்லிட்டு வில்லியம் கேட்குறாங்க. மின்சி எதுவும் சொல்ல அமைஞ்சிருக்கா இப்போ வரைக்கும் விளையாண்டு நினச்சிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டுருக்காரு. இப்போ வில்லியம் மின்சி பார்க்குறா. வில்லியம் சொல்கிறாங்க பாரு நீ என்ன அப்படி எடுத்து ஓகேவா என் குழந்தை தரேன் என் குழந்தை என்கிட்ட கொடுத்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஆமாம் என் குழந்தை தரது என் குழந்தை என்கிட்ட கொடுத்து ஓகேவா என் குழந்தைக்கு யார் அப்பா இருக்குது தேவை அது குழந்தை என்னோட தான். அப்போ நான் தான் அப்பா நான் தான் அப்பா என் குழந்தைய நான் பார்த்துக்கோ ஓகேவா நீ எனக்கு தேவை சொல்லிட்டு வில்லியம் சொல்கிறாங்க. நீ இந்த அளவுக்கு சீப்பாக பிஹேவ் பண்ணியிருக்கா சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இந்த வில்லியம் சொல்கிறாங்க பாரு அவள் என்னன்னு சொல்லிட்டு போடும் நீ என்கிட்ட சொன்னால் நான் நம்ப மாட்டேன் தான் என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோதான் நான் சின்சியராக லவ் பண்ணேன் சொல்கிறாங்க. என் அப்பா கொஞ்சம் அப்படியே கதை என்ன சொல்ல ஆனால் நான் அந்த மாதிரி பசங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க.
மிஞ்சுக்கு என்ன சொல்ல தெரியல. இந்த பக்கம் சின்ன போயெல்லாம் அவ்வளோ ஷாக் ஆகிட்டாங்க. ஜெக பார்க்குறாங்க, ஏம்மா இந்த குழந்தை என்னோடதுன்னு நினச்சிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க, என்னோட குழந்தை நினச்சி தான் நீ ஜங்கு கூட இருந்தியா அப்படி கேட்குறாங்க. ஜங்குக்கு அதனால கஷ்டப்பட்டேன் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி யாங்க சொல்கிறாங்க, இல்லை சத்தியமாக அப்படி தப்பு பண்ணியிருந்தா கூட நீ என்ன வந்து சொல்லியிருக்கலாம்ல, எதுக்கு நீ தம்பி லைஃப் ஸ்பாயில் பண்ண சொல்லிட்டு மிஞ்சிக்கிட்ட போய் ஜேகு கேட்குறாங்க. ஒயின் பார்க்குறா, ஜேகு அப்படி சொல்கிறாங்க, இல்லை இப்போ உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி ஜிம்முக்கு கஷ்டமாக இருக்கும், ஜிம் லைஃப் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நான் கனவு கூட துரோகம் நினைக்கவே மாட்டேன். ஆனால் என்னை பற்றி சொல்கிறாங்க, இப்போ ஜங்கோட அப்பா சொல்கிறாங்க, பாருடா அவங்க ஏன் தப்பாக நினைச்சேன் சரியா நீ ஃபீல் பண்ண சொல்லிட்டு அவங்க கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ குழந்தை வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணிடுச்சு. இப்போ வில்லியம் தான் போகிறாங்க. வில்லியம் போய் பார்க்குறாங்க, இந்த குழந்தை அழகாக படுத்துருக்கு. பார்க்குறாங்க, பாப்பா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ இந்த பாப்பா பார்க்குது. அச்சோ நீங்கள் யார் அப்படி கேட்குது, என் பேர் வில்லியம் ஓகேவா, உள்ள அப்பா சொல்கிறாங்க. நீங்கள் இந்த அப்பாவா சொல்லிட்டு அதை பார்க்குது. ஆமாம் நான் தான் அப்பா ஓகே, நான் தான் உண்மையான அப்பா சொல்லிட்டு நம்ம வில்லியம் தான் பேபி பார்க்குறாங்க. இப்போ நான் சொல்லி பார்க்குறாங்க, குழந்தை கொண்டு இல்லை சார் ஓகே, இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிட்டா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் சொல்கிறாங்க. மெடிசன்ஸ்லாம் கொடுங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு வில்லியம் தூக்கிறாங்க பேபியை. இப்போ வில்லியம் தூக்கிட்டு வராங்க, பேபி எடுத்துகிட்டு வந்து பார்க்குறாங்க, என்ன ஸ்டிச்சிங்லாம் பண்ணி பாப்பாவுக்கு. இப்போ அவன் பேபி வந்து வில்லியம் கிட்ட போகுது, அதுக்கு பிடிச்சிருக்கு, அவர் எதுவுமே தெரியல. ஏன்னா அவருக்கு பிளட் இல்லையா, அவர் தூக்குறாரு. இப்போ மிஞ்சி பார்க்குறா, வில்லியம் சொல்கிறாங்க, பாரு உனக்கு என் கூட வாழ விருப்பம் தான் வந்து வாழ ஓகேவா, எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் தப்பு பண்ணிக்கூட சொல்லிட்டு இப்போ நான் அப்படி தப்பு பண்ணாலும் நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன். ஏன்னா என்னால் ரொம்ப சஃபர் ஆகிருக்கு ஓகேவா, தெரிஞ்சு தெரியுமா நீ சஃபர் ஆகிறது அந்த ரீசனாக இருக்கேன் ஓகேவா, நீ இப்போ என் கூட வந்தாலும் நான் உங்களுக்கு பத்திரம் பார்த்துப்பேன், உன்னை அதே இல்லை கூட அதே கேரோட என் குழந்தை நீ நான் ஒன்றா இருக்கலாம் என்ன சொல்கிற அப்படி கேட்குறாங்க. இப்போ மிஞ்சி பார்க்குறா, மிஞ்சிக்கு ஒரு மாதிரி கேட்க மிஞ்சி ஜங்கு லவ் பண்ணுறான் அவன் சரி, அதனால தான் இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க, பாரு தயவு செஞ்சு போயிரு, என் குடும்பத்தோடு போயிரு ஓகே, ஃபேமிலி விட்டு போயிரு, என் பசங்க நல்லா இருக்கும் தயவு செஞ்சு கையை கொண்டு கேட்குறேன் போமா சொல்கிறாங்க. இப்போ மிஞ்சி பார்க்குறா, அவளுக்கு என்ன சொல்லவே தெரியல. இப்போ ஜங்கு ஒரு மாதிரி என்ன ஜங்கு நினச்சிட்டு அந்த மிஷின் போய் ஏமாத்த சொல்லிட்டு, ஏன்னா அன்றைக்கி அவள் ஜிம்முக்கு ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாள், அன்றைக்கி அவள் மேலே ஃபஸ்ட் டைம் கோவப்பட்டுருப்பாங்க. தவிர அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாதிரி கோவம் கூட இருக்காது. அவள் பாவம் கஷ்டப்படுறா, நம்ம ஃபேமிலியில் தான் சஃபர் ஆகுதுன்னு நினச்சிட்டு இருப்பாரு. தவிர இந்த மாதிரி விஷயத்தை நினச்சி கூட பார்த்துக்க மாட்டாங்க. அது ஒரு உடஞ்சி போயிடாது. இப்போ மியூருக்கு அப்பா பார்க்குது, ஜங்குக்கு அப்பா அப்படி கூப்பிட்டு ஜங்கு பார்க்குறாங்க, கிட்ட போகிறாங்க. மியூரி சொல்கிறாங்க, அப்பா இவங்க சொல்கிறாங்க, இவங்க தான் அப்பா உன்னோட ரியல் அப்பா சரியா, இவங்க இதுக்கப்புறம் நல்லா பார்த்துப்பாங்க சரியா சொல்கிறாங்க. பாருங்க வில்லியம் சொல்கிறாங்க, ஜங்குக்கு நல்லா பார்த்துக்கிறேன் ஓகே, என் பொண்ணு நான் பார்த்துக்கிறேன், இதுக்கு நான் மேரேஜ் பண்ணிக்கல, எனக்கு இப்போ ஒரு குழந்தைக்கு தெரிஞ்சப்போ மிஷின் எதுக்கான கூட பரவாயில்ல, நான் என் குழந்தைய பார்த்துப்பேன் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஒயின் பார்க்குறா, ஒயின்கிட்ட ஒரு மியூரி ஒன்று கொண்டுல சொல்கிறாங்க, ஒயினம்மா அப்படி கூப்பிடுது, ஏன்னா ஒயினம்மா தான் கூப்பிடுது, பெரியம்மா தான் ஒயினம்மா கூப்பிடுது. இப்போ மியூரி பார்க்குறா, பத்திரமா தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து யூஎஸ் கூட்டிகிட்டு போகிறதே ஆகிறாங்க. இப்போ மிஷி பார்க்குறா, மிஷி அப்படின்னு இருக்கா, என் கூட வரைய வரலையா, நமக்கு அகைன் சான்ஸ் தர வரைய வரலையா அப்படி கேட்குறாங்க. இப்போ மிஷி பார்க்குறா, அப்படி ஒயின் தான் அவளுக்கு மிஷி இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு வில்லியம் கையில் கொடுக்குறாங்க. பாருங்கள் தெரிஞ்சு தெரியாமலே இவன் சஃபர் ஆகிருக்கா, இது ரீசன் நீங்களும் தான் ஓகேவா, நீங்கள் அவளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்கா, ஆனால் சொல்கிறாங்க நான் பார்த்துக்கிறேன், என் அப்பாட்ட நான் பேசுகிறேன் ஓகேவா, என் அம்மா புரிஞ்சுப்பாங்க, என் அப்பா புரிஞ்சுப்பாங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன் சொல்லிட்டு அவர் அப்படி கூட்டிகிட்டு போயிடாரு. இந்த பக்கம் ஃபைனல் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிடுது. இப்போ ஜங்குக்கு பார்த்தா இவங்க 3 பேர் பார்க்குறது ஏன்டா அப்படி பண்ண அப்படி கேட்குறாங்க. இல்லை எங்கள் 3 பேர் தப்பு பண்ணி முடியுதுன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இருந்தாலும் சொல்கிறாங்க ஏன்டா அப்படி பண்ணீங்க சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் இப்படி பண்ணா சொல்லிட்டு 3 பேரும் போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒரு எங்களுக்காக சொல்கிறாங்க, நீங்கள் 3 பேர் கஷ்டப்படாது, அப்புறம் நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பசங்க சின்ன அதுக்கப்புறம் ஒய்யனா அதுக்கப்புறம் டேயா சொல்கிறாங்க. அப்போ ஜிம்முக்கு யோசிக்கல சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் ஜிம்முக்கு உண்மையில சொல்லி நினச்சாங்க, நான் கொஞ்சம் டைம் எடுக்கட்டும், நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பது யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சக்கப்புறம் சொல்லலாம் நினச்சேன். ஆனால் எப்பவுமே எனக்கு உங்களை பற்றி சொல்ல மனசும் வரலையா, அதான் சொல்கிறாங்க எங்கள் அந்த ப்ராப்பர்ட்டிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் 3 பேர் அண்ணா தான் சொல்கிறாங்க, ஜங்க் சொல்கிறாங்க, 3 பேர் டைட்டாக படிக்கிறாங்க, ரொம்ப அழகாங்க, ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க. அந்த பக்கம் ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க, கடவுளே என் ஜங்கு கூட தப்பாக நினச்சிட்டானா சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க, ஜங்கு சொல்கிறாங்க, அப்பா அம்மா சொல்கிறாங்க, பாடா எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிக்க சொல்கிறாங்க, ஏங்க என் பையனோட கஷ்டப்பட விட்டீங்க ஜங்கோட அப்பா அம்மா தான் ஜங்கோட அப்பா திட்டுறாங்க. நான் என்ன பண்ணிட்டோம், எனக்கு 3 பசங்க ரொம்ப சென்சிட்டிவ், பார்க்கறது வந்து பெரிய பெரிய பசங்க, ஆனால் ஜங்கு அளவுக்கு இவ்வளோ பொறுமை இல்லை ஓகேவா, இவங்க ரொம்ப சென்சிட்டிவ், அவங்க ஒய்ஃபுக்கு தெரியாமல் இப்படி பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிக்க மாட்டாங்க, அதனால தான் அம்மா சொல்கிறாங்க. இப்போ ரம்ஜன் பார்க்குறாங்க, இல்லைப்பா நாங்கள் வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிப்போம் சொல்கிறாங்க. பரவாயில்ல ஏதோ இவ்வளோ கஷ்டப்பட்டு சரியாயிட்டா சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சா இல்லைடா, முன்னாடி இது ப்ரூஃப் எதுவுமே கிடைக்கலடா சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் இப்போ தான் கொஞ்சம் அமைதியானாங்க, கொஞ்சம் டேஸ்க்கு மட்டும் தான் நாங்கள் வந்து ஏதோ யோசிச்சோம் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. சரி ஏதோ பிரச்சனை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஃபைனலாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே நம்ம டேலாம் பார்க்குறாங்க. இப்போ சேகர் கூட வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி பாப்பா கடைப்பிடிச்சுன்னு தெரியும், அவர் வீட்டுக்கு வந்திருப்பாரு. வந்து பார்க்குறாங்க. இப்போ நம்ம டே வந்து ஓடி போய் பார்க்குறாங்க. கார் வந்ததுமே எங்கே பாப்பா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ஃபோன் பண்ணி நீ ஏன் எடுக்கல அப்படி சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. இந்த பக்கம் இவங்க எல்லாரும் ரொம்ப அமைதியாக இருக்காங்க, உள்ளே வாங்க சொல்லிட்டு எல்லாம் உள்ள வராங்க, உள்ள உட்காந்துருக்காங்க. இப்போ என்னன்னு பார்க்குறேன், எங்கே மியூரி எங்கே மின்ஷி அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா தான் நடந்து எல்லாம் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டேக்குனா பயங்கர ஷாக்கு, என்ன சொல்கிறாங்க, சுகா நீ சொல்கிறாங்க, பாடா நான் தப்பு பண்ணல சொல்கிறாங்க. இல்லை சுகா இப்போ நடந்ததுக்கு சொல்கிறாங்க, எனக்கு சத்தியமாக தெரியாது, என்ன நினச்சி எனக்கு தெரியாது, நாங்கள் வந்து ட்ரிங்க் பண்ணுற ஆகிட்டு போய் படத்தில் வந்து ரூமில், அதுக்கப்புறம் என்ன நினச்சி எனக்கு சத்தியமாக தெரியாது, நெக்ஸ்ட் டைம் மார்னிங் வந்துட்டு போகும்போது நாங்கள் நார்மலாக தான் இருந்தோம், எங்களுக்கு எதுவுமே தெரியல, நாங்கள் அப்படியே எதுவும் பண்ணவும் இல்லை சொல்கிறாங்க. இப்போ தான் டேக்கும் உயிரை வந்து
மாதிரி கட்டி பிடிச்சி சுகாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த பக்கம் சின்ன நம்பிட்டு பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க, அங்கே நம்பிட்டு அங்கே பாரு சின்ன, இப்போ நீ வந்து என்கிட்ட ஒரு டைம் இந்த செக்ரட்டரி ஒரு மாதிரி க்ளோஸாக பேசான்னு இருக்கேன், அவ்வளோ பாசிட்டிவ் ஆகிட்டு அவ்வளோ சண்டை போட்டேன் என்கிட்ட 3 days என்கிட்ட சண்டை போட்டேன், அதுக்கப்புறம் சமாதானமா நான் அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சா கண்டிப்பாக அம்மா வீட்டுக்கு போயிருப்பேன் அப்படி சொல்லிட்டு சின்ன சொல்கிறாங்க. அந்த பொறுமை உனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு யாருக்கும் அந்த பொறுமை கிடையாது. டேக்கும் அப்படி தான், உனக்கும் அப்படி தான், மையனுக்கும் அப்படி தான், உங்களுக்கு அந்த பொறுமைலாம் இல்லை. ஆனால் ஜிமின் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா ஜிம்மில் இருந்தாலும் பொறுமையாக அந்த 3 month வரைக்கும். ஆனால் அந்த பொறுமை உங்கள்கிட்ட இருக்காது. நீங்கள் ஃபஸ்ட்டே கேள்விப்பட்டதுனாலே கண்டிப்பாக போயிருப்பீங்க. நான் வந்துட்டு ஜங்க் மாதிரி நான் உங்களை தான் ஹர்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் போயிருப்பீங்க அப்படி சொல்லிட்டு நம்பிச்சுன்னு சொல்கிறாங்க. அது கரெக்டு தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் பார்க்குறாங்க. இங்கே நடந்தது எல்லாமே இப்போ ஜிம்முக்கு தெரிய வந்திருக்கு. குழந்தையோட அப்பா வந்துட்டு வில்லியம் தான். அப்படி ஜங்கு இருக்கிறது சம்மந்தம் இல்லை. இவங்க 3 பேருக்காக தான் ஜங்கு இதெல்லாம் பண்ணாங்க சொல்ல தெரிய வருது. அப்படி எதுவுமே படமாக கேஷுவலாக இருக்காங்க. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க. ஆண்டி எப்படி சொல்கிறாங்க, சொல்லுப்பா சொல்கிறாங்க. நான் கிளம்ப வா சொல்கிறாங்க. ஏன்னா கிளம்பி எங்கேப்பா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் வந்துட்டு எங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போக வந்தேன். இப்போ என் குழந்தைங்க என்கிட்ட அட்டாச் ஆகிட்டாங்க. அதனால் என் குழந்தைய கூட்டிகிட்டு போவா. இப்போ உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டு உங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம் அப்படி சொல்லி ஜிம்மின் சொல்கிறாங்க. என்ன எங்கள் ஃபேமிலிப்பா, உங்கள் பார்ப்பா இது உங்களோட ஃபேமிலி, நீ எங்கள் ஃபேமிலி ஒரு பர்சன் தானே, நீ என்னப்பா பேசுகிற அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க. ஆமாம், எனக்கு என் குழந்தைங்களுக்காக தான் நான் வந்தேன். கோர்ட்டில் எனக்கு கேஸ் போட்டது என்னோட குழந்தைங்க தானே, என்னோட அவங்க பையன்ட்டு புரிஞ்சுணுன்றதுக்காக தானே சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு செமக்காவும் ஒரு ஜங்கு பார்க்குறேன். என்ன பேசுகிற அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. பாருங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த மாதிரி பேசாதீங்க, நீங்கள் யார் என் லைஃப்பில் சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி என்ன பேசுகிறேன்னு புரியல, நான் உங்கள் ஹஸ்பண்ட் என்னோட ஒய்ஃப் என்ன பேசிட்டு அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு எல்லாமே பார்க்குறாங்க. பார்ப்பா நீ ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணாதப்பா, அவன் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா, சஃபர் ஆயிருக்கான்னு சொல்ல மாட்டேன், அவன் பண்ணது எல்லாமே அவங்க அண்ணனுக்காக தான் ஓகேவா. இதே ஒரு பிரச்சனை ஜங்கு கொஞ்சம் கண்டிப்பாக என்னுடைய பசங்க 3 பேர் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. நம்ம ஜின்னு சுகா 3 பேர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஜங்குக்கு சின்னதாக ஒரு பிரச்சனை தப்பு பண்ணிட்டா கூட அதுக்கு அவங்களால பழி வராது ஓகேவா. அது வந்து ஜேவப்போ சுகா தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா அப்படி கூட ஜங்கு ஹார்ட் பண்ண கூட சொல்லிட்டு நினைப்பாங்க. அதனால தான் அவள் பாசமாக இருக்கா. இது ஜாயின்ட் ஃபேமிலி, ஒருத்தர் இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம் தான் சொல்கிறாங்க. எது ஆண்டி நான் சஃபர் ஆகுது, நானே குழந்தைங்க சஃபர் ஆகுது உங்களுக்கு சாதாரண விஷயமா அப்படி சொல்கிறாங்க. பார்ப்பேன் எனக்கு புரியுது, உனக்கு என்ன கோவம் வந்தாலும் எங்கள் ஜங்க் வந்து பனிஷ் பண்ணிக்கோ, என்னென்னு பண்ணிக்கோ ஓகேவா. நான் ஜங்க் விட்டு போகணும்னு நினைக்காது ஓகேவா. இந்த குழந்தைங்க உனக்கு எந்த இருக்கு இம்பார்ட்டோ அதே மாதிரி ஜங்க் வந்து இம்பார்ட்டன்ட் தானே. இப்போ மின்சி மியூரி கூட இந்த ஃபேமிலி விட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் ஜங்க் உங்களுக்கு சொந்தமான பாசம் தானே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. பார்ப்பா இவ்வளோ சஃபர் ஆகிறதுக்கு நான் தான் ரீசன் ஓகே நான் நினச்சிட்டேன் நீ புரிஞ்சுப்பா சொல்லிட்டு ஜங்க் உன்ட்ட சொல்ல நான் ட்ரை பண்ணேன். ஏன்னா ப்ரெக்னென்ட் இருந்தியா உன்ட்ட சொல்ல வேணாம், டென்ஷன் ஆகிடுவேன், கொஞ்சம் டேஸ் போகட்டும், அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ண தவிர அந்த 3 month தான். அது கூட நீ அவசரப்பட்டு போயிட்டப்பா. இந்த மாதிரி வந்துட்டு ஜங்க் வந்துட்டு மறைக்கணும்னு நினைக்கல. அது மட்டுமே ரொம்ப ஜங்க் மேலே பாசிட்டிவாக ஜங்க் வந்துட்டு உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் பாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு அடிக்கடி சண்டை போடுவாது எனக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது இப்படி பிரச்சனை வந்துச்சு தெரிஞ்சா நீ கண்டிப்பாக தான் பண்ணிக்கப்பா, நீ எப்படி அவங்களுக்காக போய் பண்ணலாம் இதை நான் சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்பா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அப்பா சொல்கிறாங்க. அங்கிள் நீங்கள் தான் என்னை பற்றி புரிஞ்சிருக்கீங்க, இங்கே பாருங்கள் எப்படி பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரிஞ்சா ஜங்க் கிட்ட சொல்லியிருந்தா நானே சொல்லி பண்ணது யாரும் கண்டுபிடிக்க ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு. ஏன்னா அந்த வீட்டில் நான் எப்படி ஒரு சனியில் அவ்வாத மாதிரி மற்றவங்க சஃபராக வச்சுக்க மாட்டேன். என்னை பற்றி நீங்கள் அவ்வளோ புரிஞ்சுட்டு நீங்கள் உங்கள் பையனை அப்படி தான் தப்பாக புரிஞ்சிருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேங்க அப்படி நினைக்கிறடா. அப்போ தான் குழந்தை வந்து வயிற்று வந்துச்சுடா, ரொம்ப சஃபர் ஆகுவா, ரொம்ப கஷ்டப்படுவேன், உன்ட்டு இதை சொல்ல வேணாம், நீ ரொம்ப பாசிட்டிவ் வர ஆகும் என்கிட்ட, அதனால தாண்டா கொஞ்சம் அமைதியாக இருந்தேன். சரி ஓகே குழந்தைலாம் பிறப்பு பொறுமை சொல்லணும்னு சொல்லிட்டு சரி அது கூட பரவாயில்ல அது விடுங்க. ஆனால் மிஸ்ஸஸ் ஜங்க் நேம் கொடுத்தீங்க சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு ஷாக் ஆகிதால் இது எப்படி ஜிம்முக்கு தெரியும். ஏன்னா ஜிம்மின் வந்துட்டு இப்போ மெமரிஸ் இல்லாமல் தான் இருக்காங்க. சொல்லி ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ ஜங்க் ஒரு ஷாக்காக பார்க்குறாங்க. இப்போ எல்லாருமே ஷாக் ஆக ஜிம்மில் பார்க்கும்போது என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ சீனியருக்கு ஒரு மாதிரி இருக்குது சீனியர் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அங்கிள் ஜங்க் ஜிம்முக்கு வந்து மெமரிஸ் எல்லாம் லாஸ் ஆகல சொல்கிறாங்க. இரண்டுக்கு ஆமாம் அவனுக்கு லாஸ் ஆனிச்சு, மெமரிஸ் வந்து லாஸ் ஆனிச்சு தான். ஆனால் அவன் ஐஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப டேஸ் அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அவனோட ஓல்டு மெமரிஸ் அவனே வர வச்சான் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி சொல்கிறாங்க. என்னப்பா சொல்லிட்டு ஆமாம் அவனுமே அவசரப்பட்டு தான் முடிவு எடுத்துட்டான். ஜங்குக்கு வந்து வேண்டாம் சொல்லிட்டு கோவம் தாங்கிக்க முடியாமல் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவன் கவுன்சிலிங் கொடுத்ததுக்கப்புறம் தான் டாக்டர் சொன்னாங்க எதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கன்னு சொல்லி கேட்கும்போது தான் அவன் லைஃப் நடந்ததான் ஷேர் பண்ணியிருக்கான் டாக்டர்கிட்ட. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க இல்லை நீங்கள் வந்துட்டு போய் பாருங்கள் ஒரு டைமில் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் இருக்கும், அவங்க எந்த அளவுக்கு லவ் பண்ணாருன்னா கண்டிப்பாக அப்படி விட மாட்டார், ஏதோ ரீசன் இருக்கு நீங்கள் போய் கண்டுபிடிச்சிட்டு அப்படியே அவர் தப்பு இருந்தாங்கன்னா அவருக்கு சரியான ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட பிரிஞ்சிருங்க சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. அப்போ தான் அவங்க புரியுன்றதுக்காக அவங்களுக்கு புரியுற மாதிரி லாங்குவேஜ் அவங்க சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க கவுன்சிலிங் கொடுத்தா சரி பண்ணாங்க ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் அப்படி சொல்லிட்டு நம்ம சேகன் சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ஆல்மோஸ்ட் 2 years கோமா இருந்தான். அதுக்கப்புறம் அவன் ஐஸ் ஓப்பன் பண்ணியும் அவங்க மெமரிஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டேரக்டாக அவங்க அப்பா மட்டும் தான் வந்தா. ஏன்னா நீங்கள் நம்புறதுக்காக இல்லைனாக்கா ஹைட் பண்ணிவிடுவீங்க, உண்மையை ஹைட் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணுவீங்க சொல்லிட்டு தான் வந்துட்டு எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டான் அப்படி சொல்லிட்டு நம்ம சேகன் சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது அப்படி தான் சொல்கிறாங்க. எனக்கு எல்லாமே லாபம் இருக்குது, என் பிளேஸில் என்னோட நேம் வந்துட்டு மிஸ்ஸஸ் ஜங்க் நேம் என்னோட நேமே அந்த மியூசிக் கொடுத்தாலும் சொல்கிறாங்க. இல்லைடா அது
யங் யாரோ ஒரு குழந்தைய நினச்சிட்டு அப்படின்னா அப்போ எப்படி ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும், ஹஸ்பண்ட் இல்லாமல் எப்படி பார்க்க முடியும் சொல்கிறாங்க. அப்போ நீ தான் அவரோட ஹஸ்பண்டாக சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா, புரிஞ்சுக்கோ ஜங்கு சொல்கிறாங்க. நீ எனக்கு தேவையில்லை சரியா, நீ ரொம்ப ரொம்ப ஹார்ட் பண்ணிட்டேன், உன்னால் ரொம்ப காயப்பட்டேன், நீ எனக்கு வேண்டாம், எனக்கு குழந்தைங்க மட்டும் போதும். ஓகே மினி எப்படி சொல்கிறாங்க. அம்மா அவ்வளோ குழந்தைங்க பார்க்குறாங்க, நம்ம போகலாமா சொல்கிறாங்க. இப்போ குக்கி பண்ணிட்டா ஜங்கு போகிறாங்க. பாருடாதாங்க அப்பா வேணாம் உங்களுக்கு அப்படி கேட்குறாங்க. அந்த குழந்தைங்க அப்படி பார்த்துட்டு வேணும் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அம்மா கிட்ட சொல்லுங்கள் இங்கே இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ பேபி சென்று போகிறாங்க. அம்மா இங்கே இருக்கலாம், அப்பாவும் வேணும், கிராண்ட்மா கிராண்ட்ஃபா வேணும், அப்புறம் சின்னம்மா வயனுமா எல்லாம் பார்க்குறாங்க. இப்போ வயனு பார்க்குறா, வயனு ஜிம்மிட்ட வராங்க. பாரு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. வயன் திரும்பி ஜிம்மின் பார்க்குறாங்க. இங்கே பாரு நான் உனக்கு நிறைய ஒன்று ஹார்ட் பண்ணியிருக்கேன், சாரி, கண்டிப்பாக நீ லைஃப்பில் சஃபர் ஆகுது நான் தான் ரீசன், ஓகேவா, எனக்கு தெரியும், என்னோட தங்கச்சி என்னோட தான் நிறைய சஃபர் ஆகிருக்கேன், ஐம் சாரி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த வீட்டை விட்டு போக நினைக்காத, ஜங்குது உனக்கு தானே, ஜங்கோட ஹாப்பியாக வாழணும், ஓகேவா, ப்ளீஸ் ஜிமின் அப்படி சொல்லிட்டு மொயின் சொல்கிறா. இப்போ நம்ம ஜின்லாம் தான் சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜிமின், உனக்கு எது பிரச்சனைனாக்கா ஜங்க் கொண்டு அதை பனிஷ் பண்ணிக்கோ, ஜங்கை திட்டிக்கோ அழைச்சிக்கோ, அவன்ட்டு போயிடாத, அவன் குழந்தைங்க உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, ஜங்கு ரொம்ப பாவம் சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு அதை ஏற்றுக்க முடியல. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்போ எங்கள் ஃபியான்ஸை என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ஜிமின் சீக்கிரம் பார்த்து கேட்குறாங்க. இப்போ சீக்கிரம் பார்க்குறாங்க. இப்போ ஒருத்தன் எல்லா பொண்ணவே மாட்டான் நடிப்பான் அப்படி சொல்லிட்டு சீக்கிரம் தான் அதுக்கு இப்போ வந்து ஜிம்முன்னு எடுத்துட்டா சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. ஏங்க நான் லவ் பண்ணுறேன், ஒன் சைடு லவ் பண்ணுறேன், ஆனால் அவன் லவ் பண்ணல சொல்கிறாங்க. இதுக்கு ஆமாம், அவனுக்கு அவன் ஹஸ்பண்ட் ஜங்கு தான் பிடிக்குமா, ஜங்கு தான் ரொம்ப லவ் பண்ணுறான் நான் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் ரொம்ப லவ் பண்ணுறான். நான் கேட்டேன் எதுக்குடா உனக்கு வந்து அவனை பிடிக்குன்னா, எதுக்கு டிவோர்ஸ் வந்து டிவோர்ஸ் வாங்க போறியா, அப்புறம் எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தேன்னு சொல்ல கேட்டேன். எனக்கு அவனை அவ்வளோ பிடிக்கும், அவன் தப்பு பண்ணனா இல்லைன்னு தெரிஞ்சுக்குவோம், எனக்கு மனசுக்குள்ள என் மனசு சொல்லிட்டு அவன் தப்பு பண்ணிக்க மாட்டான் சொல்லிட்டு அவன் மட்டும் அப்படி தப்பு பண்ணாமல் இருந்தேனாக்கா நான் அவளை பொண்ணே போட்டுருவான் சொல்லிட்டு அவன் சொன்னான் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அவன் ரொம்ப லவ் பண்ணுறான், அவன் அவன் இருக்க முடியாது சரியா, நான் அவன் ஃப்ரெண்டு அவ்வளோதான், அவன் லவ் பண்ணுறான், அவன் லவ் பண்ணல, அவனுக்கு வந்து ஹாப்பியாக மட்டும் போதும், அவன் குழந்தைங்க கூட ஹஸ்பண்ட் கூட ஹாப்பியாக தான் போதும், நாங்கள் வந்து போயிடுறேன் அப்படி சரின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி எங்கே போகிற ஜிம்முக்கு போட்டு சரி ஹக் படிக்கிறாங்க. ஜம்மு கூட பயங்கர பாசிட்டிவாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க குறுக்குன்னு. இப்போ ஜெயகத்தில் கொஞ்சம் அமைதியாக இருக்கா சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ பேபிஸ் பார்க்குறாங்க. ஆமாம் அங்கிள் நீங்கள் போகக்கூடாது சொல்லிட்டு பேபிஸ் போட்டு நம்ம சீக்கிரம் அனுப்பிச்சிக்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி தன்னோட ஃபேமிலி தான் அவங்க கூட போகிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. பாரு நீ வந்துட்டு சொல்கிறாங்க. டே பாருடா நீ ஜங்கு எதாவது லவ் பண்ணுறது தெரியல ஓகேவா, நீ சும்மா ஒன்றும் ஏமாத்திக்காது ஓகேவா, எனக்கு தெரியும் இப்போ தான் தெரிஞ்சிச்சில்ல அவர் தப்பெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எப்படி சீக்கிரம் தப்பெல்லாம் நீ சொல்கிற அப்படி கேட்குறாங்க. அப்போ நீ ஹார்ட் பண்ணதெல்லாம் சொல்கிறாங்க. அது கரெக்டு தான், நீ வந்து பனிஷ் பண்ணுறா சொல்கிறாங்க. நீ உனக்கு எவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுத்து தோணுதோ கொடு, அதுக்காக அவர்கிட்ட நீ போய்ட்டு சரியா சொல்கிறாங்க. ஏன்னா நீ உண்மையை சொல்லு, அவர் இல்லாமல் வாழ முடியுமா சொல்கிறாங்க. சத்தியமாக முடியாது ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு அவ்வளோ ஹாப்பியாக கேட்கவும் அப்படி பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜாஸ்தி பார்க்குறாங்க. அப்புறம் என்ன அவங்களோட ஹாப்பியாக வாழ சொல்கிறாங்க. அப்போ நீ சொல்கிறாங்க நீ தான் சொல்லி உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் டீ அவங்களே மேரேஜ் பண்ணிக்கிறேன் போதுமா சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறேன், நிஜமாக அவங்களுக்கு தான் எனக்கு பிடிச்சிருக்கேன், அவங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கிறேன், உடனே படிக்க கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் எப்போதும் நீ வந்து என் ஃப்ரெண்டு தான் ஓகேவா, எந்த ஒரு சுச்சுவேஷனும் எந்த கஷ்டம் இருந்தாலும் என்னை கான்டாக்ட் பண்ணி நான் வருவான்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னா நீ சொல்கிறாங்க. நான் ஃப்ரெண்டு தான் ஆண்டி ஓகேவா, நான் இவனுக்கு சேர்த்து வைக்கிறதுக்காக வந்தேன், ஒரு வேளை இவனுக்கு ஜங்கு பிடிச்சிருக்கு, ஜங்கு எந்த தப்பும் பண்ணலனாக்கா இவன் கூட அவன் வாழ வைக்கணும்னு நினச்சேன், அப்படின்னாக்கா நானே கூட்டிட்டு போயின்னு நினச்சேன். ஆனால் இப்போ அவனே அவன் வந்துட்டு எப்பவுமே என்கிட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று, நான் ஜங்கு தான் லவ் பண்ணுறேன், ஜங்குல மேலே வாழ முடியாது சொல்லுவான் சொல்லிட்டு நம்ம சீக்கிரம் சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மாவுக்கு எப்போதான் வீடியோ வந்த மாதிரி இருக்குது. நான் பாருப்பா நீ என்னனாலும் பனிஷ் பண்ண முக்கியம், நான் கேட்கவே மாட்டேன், ஒரு அம்மாவை நான் எந்த அளவுக்கு நான் கேட்கவே மாட்டேன், இவங்க அப்பாவோ அவரும் கேட்க மாட்டாரு, இவன் அவங்க ஹேங்ஸ் கூட கேட்க மாட்டாங்க, முக்கியம் நீ என்னனாலும் பண்ணிக்கோ அப்படி சொல்லி ஜம்ப் பண்ணாமல் சொல்கிறாங்க. ஜிம்மோட ஜம்ப் போது மறைக்கிறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. எல்லாரும் எப்படி இருக்காது எனக்கு எதிராக பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ உங்க கூட சேர்த்து வைக்க நான் தான் வழி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ செகண்ட் பார்க்குறாங்க. சரி ஓகே உனக்கு எப்போ மேரேஜ் ஆகுன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் மேரேஜ் கோர்ட்டில் கேஸ் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. டே எப்பெல்லாம் சொல்லாதரா ஓகேவா, வாபஸ் வாங்கிட்டு சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. ஆமாப்பா வாபஸ் வாங்கிடலாம் ஓகேவா, நீங்கள் வந்துட்டு ஹாப்பியாக வாங்கணும் ரெண்டு பேரும், யாரும் லைஃப்பில் தப்பு பண்ணாமல் இருக்காங்க, அதுவும் அவன் வந்து தப்பே பண்ணலப்பா, தப்பே பண்ணாமல் அவன் தண்டனை அனுப்பிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஹர்ட் பண்ணாரு, அது தப்பு இல்லையா சொல்கிறாங்க. தப்பு தான் நீ பனிஷ் பண்ணிக்கோ சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபைனலா இப்போ செகண்ட் பார்க்குறாங்க. நான் கிளம்பு வாசல் லக்கேஜில் பார்க்குறாரு. ஜிம்முக்கு ரொம்ப அழகாக ஒரு பேர் ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ எப்போவுமே கொடுக்க குட் ஃப்ரெண்டு தெரியுமா சொல்கிறாங்க. ஒரு குட் ஃப்ரெண்டு குட் ஃபேமிலி ஓகேவா, எனக்கு ஸ்கூட்டி மட்டும் தான் ஓகேவா, எனக்கு யாருமே இல்லை, அன்றைக்கி கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க. நான் எப்பவும் கூட தான் இருப்பேன் ஓகேவா, இங்கே தான் இருக்கேன், உனக்கு எப்போ என்ன பார்க்கணும் வந்து பார்க்கலாம் சரியா சொல்கிறாங்க. இப்போ வேறு ரெண்டு பேரும் சீக்கிரம் போட்டு சிக்ஸை கிஸ் பண்ணுறாங்க. அங்கிள் பத்திரம் போயிட்டு வாங்க, அடிக்கடி வீட்டுக்கு வரணும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக வரணும் தங்கம், அம்மா பத்திரம் பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ சீக்கிரம் கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஜோலாம் சரி ஹக் பண்ணி அனுப்புகிறாங்க. பத்திரம் போயிட்டு வாங்க சொல்லிட்டு இப்போ அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிமின் இருக்கிறான் ரூம் போகிறாங்க. இப்போ ஜிமின் ரூம் விட்டு அந்த ரூம் தான் இப்போ ஜங்கு ரூம் போகிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. பேபி சொல்லி போய் ஹக் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஜிமினை அம்மா நாங்கள் பயந்துட்டோம் சொல்கிறாங்க. எதுக்கிட்ட சொல்கிறாங்க. அது நம்ம அங்கே போயிட்டோன்னா அப்புறம் கிராண்ட் மேலே எப்படி பார்க்குறது சொல்கிறாங்க. அது ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. மியூல் பாப்பா எங்கம்மா சொல்கிறாங்க. அவங்க அப்பா கூட போயிட்டாங்களா சொல்கிறாங்க. அப்படியாவும் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் நான் டேடா எல்லாரும் ஒன்றா இருக்கலாம் சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம்மி சொல்கிறாங்க. பேபி ரெண்டு பேர் ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க பேபியை.
ஜம்கலாம் அப்படியே ஏக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே மினி சொல்கிறாங்க. அண்ட் டேடா என்ன சொல்கிறாங்க, கிராண்ட்மா கூப்பிட்றாங்க. கீழே போயிட்டு மில்க் குடிங்க போங்க சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் கீழே இறங்குறாங்க. மம்மா நாங்கள் போட்டா சொல்கிறாங்க. அப்போ கூட பர்மிஷன் தான் கேட்குறாங்க. போங்க சொல்கிறாங்க. 2 பேர் கீழே போயிடறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க, ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ஜம் கிட்ட வராங்க. அண்ட் சாரி எல்லாம் சொல்லிக்கிட்டே வராங்க. ஜிம்மின் தான் ஓங்கி கணக்கு ஒன்று வைக்கிறாங்க ஜமுக்கு. ஜம் பார்க்குறாங்க, தெரியும் ஒரு அடிப்பாரு சொல்லிட்டு. இந்த பாரு உனக்கு எவ்வளோ இருந்தால் ஏன் இன்ஸ்டியூட்டில் போய்ட்டு அவருக்கு கொடுத்துருப்பா. மிஸ்ஸஸ் ஜம்ப் நான் தான்டா, அவளுக்கு எப்படி நீ கொடுத்தா. ஜிம்மில் அடிக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது தெரியுமா, நம்ம பொண்ணே போட்டுரும் தெரியுமா. ஜிம்மில் ஜம்ப் பண்ணி நெக்கில் கை வைக்கிறாங்க. பொண்ணு அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, பொண்ணுக்கடா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பொண்ணு போட்டுருவோம் தெரியுமா சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு நீ வேணும், எனக்கு என் குழந்தைக்கு வேணும். ஆனால் நான் அவ்வளோ சீக்கிரம் மன்னிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. என்ன பண்ணுவாள் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணு பார்த்துட்டு இருக்கு, பார்க்கறது போகிறா சொல்கிறாங்க. ஜம்ப் பார்க்க நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே பாரு இந்த ரூமில் நானே குழந்தைங்க கூட தான் இருப்போம் சரியா, நீ வந்து வேறு ரூம் இருக்கா சொல்கிறாங்க. என்னத்துக்கு நீ வேறு ஒரு ரூம் வேறு விட்டுருவேன், என் கூட இருக்க ஒரு என் கோவம் போகிற வரைக்கும் சொல்கிறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. அப்படிலாம் இருக்க முடியாது சொல்கிறாங்க. நீங்க இருக்க அப்படி இல்லை கிடந்த வீட்டோட போயிடா சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. அப்புறம் போயிடாத நான் போகிறேன் சொல்லி ஜம்ப் ஏஞ்சி போயிடறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அப்படியே அமைதியாக விட்டுறாரு. இந்த பக்கம் ஜம்ப் கூட ரூமில் உட்காந்துருக்காங்க. அவருக்கு வந்து கஷ்டமாகவே இருக்குது. ஜிம்மின் வந்து புரிஞ்சுக்க மாட்டான். சரி புரிஞ்சு பாஸ் விட்டுறாங்க. நான் இப்போ அழகாக டேஸ் பாஸ் ஆகிட்டு பேபிஸ் 2 பேருமே ஜிம்மின் இவன் 2 பேர் பேபிஸ்க்கு வந்துருக்கா. 4 இயர்ஸ் வந்துச்சு. இப்போ ஸ்கூல் போய்ட்டு அட்மிஷன் போட்டிருக்காங்க. ஜிம்மியில் போய்ட்டு ஸ்கூலில் வந்து பேபிஸ் வந்து விடுறாங்க. சரி ஓகே சமத்தா இருக்கீங்களா சொல்லிட்டாங்க. ஓகே மம்மா பாய் மம்மா சொல்லிட்டாங்க. பாய் சொல்லி ஜிம்மில் இந்த காரில் வந்துருக்காங்க. ஜம்கு ஜிம்மின் தான். ஜம்கு ஜிம்மி பார்த்துருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. எதுக்கு இப்படி என்ன பார்க்குறான்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, என்ன தான் உனக்கு ஆச்சு, எதுக்கு அப்படி கோவப்படுறா சொல்கிறாங்க. எனக்கு கூட கோவம் இல்லை சொல்கிறாங்க. ஜம்ப் டேரெக்டாக கார் ட்ரைவ் பண்ணிட்டு அவங்களோட அப்பார்ட்மெண்ட் ஹோம் இருக்குல்ல அந்த தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு எனக்கு கூட்டிகிட்டு வந்தா சொல்கிறாங்க. வாடா சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜம்கிட்ட விட்டு சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. ஜிம் தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போயிட்டு அந்த வீட்டுக்கு அப்படின்னாக்கா ஜிம்மில் ஹேண்ட் வச்சு ப்ரெஸ் பண்ணுறாரு. சரி அந்த டோர் ஓப்பன் ஆகுது. ஜிம்மின் போய் ஜம்ப் தூக்கிட்டு போயிட்டு அந்த ரூமில் அப்படி குண்டு போட்டாங்க. பேட்டில் ஜிம் பார்க்குறாங்க. இப்போ எதுக்கு நீ போகிறா சொல்கிறாங்க. என்ன கோவனக்கா, என்னடா கோவனக்கு சொல்கிறாங்க. அங்கே பாரு எனக்கு எப்போவுமே லவ்வில் தெரியுமா சொல்கிறாங்க. யார் எனக்கு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு நானும் ஒரு ஃபேமிலி வந்து ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறேன். அவங்க எல்லோரும் ஹாப்பி தான். நாங்கள் என்ன பற்றி சஃபர் ஆக விட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன். உன் நம்பி தான் நான் வந்தாலும் இதை எவ்வளோ கஷ்டப்பட்டு விட்டலாம் சொல்கிறாங்க. அங்கே பாரு ப்ராமிஸாக நான் சொல்கிறது கேளு சொல்லி ஜம்ப் தான் வந்து ஜிம் பெட்டில் உட்காந்துருக்காங்க. ஜம்ப் எல்லாம் கீழே உட்காந்துருக்காரு. அப்படி ஜிம்மில் ஹேண்டு பிடிச்சிக்கிட்டே இருந்து பாரு நல்லா கேட்டுக்கும். நீ தானே எனக்கு எல்லாமே நான் நினச்சேன் உன்ட்டு சொன்னேன்னு புரிஞ்சுப்பேன். ஏன்னா நம்ம தான் அந்த வேர்ல்டில் பெஸ்ட்டு பார்த்து நினச்சி விட்டுருவோம். உனக்கும் எனக்கு அந்த வந்துட்டு புரிதல் வந்து மற்றவங்களுக்கு இருக்காதுன்னு நினச்சிட்டேன்டா. அப்புறம் வந்து உன்ட்ட சொல்லலாம்னு நினச்சேன். பேபி இப்போ தானே பிறந்திருக்கு, கொஞ்சம் டேஸ் ஆகட்டும், நான் சொல்லிடலாம் அவன்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தேடலான்னு நினச்சேன். ஓகேவா அவனை சொல்கிறதுக்கு நீ தான்ட்டு அவசரப்பட்டா சொல்கிறாங்க. நான் எப்படி ஜம்புக், நான் உங்களுக்கு எவ்வளோ பாசிட்டிவான உனக்கு தெரியும். இல்லாட்டி இல்லாமல் இருக்கவே மாட்டேன் ஜம்புக். அப்படி இருக்கும்போது ஏனேமோ போயிட்டு எப்படி ஜம்புக்கு அவ்வளோ பண்ணி கொடுத்தா அப்படி கேட்குறாங்க. சாரி டம்மா சாரி, ஜஸ்ட் நம்ம ஃபேமிலி நேம் தான் ஓகேவா. இல்லை நீ மிஸ்ஸஸ் ஜம்புக்கு தான் கொடுத்துரு, மிஸ்ஸஸ் ஜோனு கொடுக்கல, மிஸ்ஸஸ் ஜம்புக்குன்னு கொடுத்தா சொல்கிறாங்க. ஜம்பு பார்க்குறாங்க. தப்பு தான் மன்னிச்சிரு சரியா. அது ஹோபி அவங்களோட பேபி அப்படின்னு நினச்சிட்டேன். இல்லை மற்ற 3 யாங்களும் யாரோட பேபின்னு சொல்லிட்டு பயந்துட்டேன்டா. மற்றபடி ப்ராமிஸாக நான் எதுவும் சொல்கிறாங்க. ஆனால் நீ ரொம்ப ஹார்ட் பண்ணிட்டு தெரியுமா, என்னால் உங்களுக்கு மன்னிக்க முடியல தெரியுமா. நான் எவ்வளோ ஹார்ட்டாக இருப்பேன், எவ்வளோ வளைஞ்சு போயிருப்பேன். பேபி பிறந்தப்ப நீ பக்கத்தில் இல்லை தெரியுமா, லாஸ்ட் மினிட்ல வந்தேன். நான் ஐஸ் ஓப்பன் பண்ணி இல்லை தெரியுமா. அதுக்கப்புறமும் கூட எனக்கு எவ்வளோ ஹார்ட் பண்ணிட்டு தெரியுமா. ஜம்முக்கா யூ ஹேட் யூ ஜம்முக்கு சொல்கிறாங்க. ஜம்ப் பார்க்க பட் ஐ லவ் யூ so much டா. நீ மட்டும்தானே எனக்கு எப்போவுமே ஓகேவா. அந்த 3 இயர்ஸ் ஒரு தேடாத இடமே தெரியுமா. பைத்தியக்காரனா இருந்தேன்டா. ஒரு பக்கம் எனக்கு அந்த பிரச்சனை, இன்னொரு பக்கம் ஏன் ஜிம்மில் காணும் சொல்லிட்டு 2 பக்கமும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் தெரியுமா. இந்த கம்போஸ்டர் நீ தான், நீ இல்லாமல் எவ்வளோ தவிச்சு போயிருப்பேன் தெரியுமா. உனக்கு என்னை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லைடா சொல்கிறாங்க. யார் எனக்கா, நீ தானே தப்பு பண்ண சொல்கிறாங்க. தப்பு பண்ணதுன்னு சொல்ல. ஆனால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன், எவ்வளோ சஃபர் ஆகிருப்பேன். நீ நினச்சி பார்க்கவே இல்லை. நீ இல்லாமல் எப்படி இருந்துப்போ நினச்சி பார்த்து எப்படி கேட்குறாங்க. நான் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்துக்கவே இல்லை, அப்படி விட்டுட்டு போயிட்டு சொல்கிறாங்க. எனக்கு தனியாக விட்டுட்டு போயிட்டேன்னா என் அம்மா கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டே இருப்பேன். 5 மணி சாப்பிட்டா நான் 5 மணி தூங்கினாலும் சொல்லிட்டு கேட்டே தான் இருப்பேன் தெரியுமா. உனக்கு தனியாக உன்னை விட்டுட்டு போயிருந்தா கூட ஒரு பெரிய ஃபேமிலி தான் விட்டு போயிருக்கேன். உனக்கு தனியாக விட்டு நான் போயிடல சொல்கிறாங்க. ஜிமிந்தா நீ போன சொல்லிட்டாங்கக்கா. அவங்க பாரு நல்லா கேட்டுக்கும். நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாரு நானே பண்ணுறேன் ஓகேவா. இனி ஒரு டைம் என் ஃபேமிலியா நீயா வந்தால் ஃபஸ்ட் அவங்க சூஸ் பண்ணுவேன் ஓகேவா. அப்படியே ஃபேமிலி எனக்கு இம்பார்ட்டன்ட்னா கூட அதுக்கான ரீசன் அவங்கள்ட்ட ரெஸ்ட் சொல்லிட்டு ஒரு ப்ராமிஷனோட தான் எதாவது பண்ண முடியும். அவங்க என்ன ஹெல்ப் பண்ணுறா இருந்தாலும் அந்த ப்ராமிஷனோட வந்து நான் பண்ண முடியும். வச்சு ப்ராமிஸ் ஐம் சாரி ஓகே அவன்கிட்ட சொல்லியிருக்கணும். நீ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க கஷ்டப்படுவா இதெல்லாம் சொன்னால் நீ தாங்கிக்க மாட்டேன், உங்களுக்கு பாசிட்டிவாக வேறு ஆகும். அதனால தான் சரி ஓகே நம்ம இதெல்லாம் சரி பண்ணிட்டு சொல்லலாம். ஜிம் கிட்ட இருந்தால் நினச்சேன். அவன்கிட்ட சொல்லக்கூடாது நினைக்கவே இல்லை. அவன்கிட்ட எவ்வளோ சரி பண்ண முடியும். நானே சொல்ல வெயிட் பண்ணேன். அன்றைக்கி நீ சொன்னது மாதிரி சீட் பண்ணுறேன் அஃபார் எவ்வளோ சொல்கிறேன். அந்த வருஷம் எவ்வளோ காயப்படுச்சு தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் யாராவது அப்படி தான் நினைப்பாங்க சொல்கிறாங்க. சாரி ஆனால் நீ என்கிட்ட அப்படி நினைப்பேன்னு நினச்சி பார்க்கல. நான் அந்த மாதிரியாக நான் பார்த்துக்கிட்டேன். அந்த மாதிரியே லவ் பண்ணவனா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எவ்வளோ லவ் கொடுத்தாலும் நம்ம கஷ்டப்படுறப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அது அப்படி தான் தோணும் சொல்கிறாங்க. ஐம் சாரி சத்தியமாக அது பண்ணிக்கக்கூடாது. நீ இல்லாமல் நம்ம குழந்தைங்க நம்ம நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா. ஒவ்வொரு டைமும் குழந்தைங்க பார்க்குறப்போ நீ எங்கே இருப்போன்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ கில்ட்டினஸ் அப்படி ஒரு குற்ற விஷயம் வாழ்ந்துட்டு இருந்தேன்.
ஏன்னா நீங்கள் 3 பேருக்கு என்னோட உயிர் அப்படி சொல்கிறாங்க. துணி என்னோட உயிர் சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் அதில் அழ வச்சு பார்த்தல சொல்கிறாங்க. ஜிம் தங்க அதுக்கப்புறம் சத்தியமாக அழக மாட்டான். என் தங்களையும் புரிஞ்சுக்கூடாமா, என் தங்களை சங்கத்தை சொல்லிருக்காங்க. நான் வந்து தங்க லெட்டை போட வச்சுருங்க தான் தெரிவிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. பாரு நீ இல்லாமல் இருக்க முடியாது. நான் ஹக் பண்ணி இவனுக்கு நான் என்ன டேஸ் ஆச்சு தெரியுமா, நல்லா தூங்கி அன்னைக்கு உங்கள்கிட்ட இருந்தேன். அதுதான் உங்களுக்கு ஹாப்பினஸ். ஆனால் அதை தாண்டி எனக்கு உங்கள்கிட்ட நிறைய பேசணும், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். என் லைஃப்பில் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன், நிறைய இழந்திருக்கேன் சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அது காரணம் யாரும் சொல்கிறாங்க, நான் தெரியும் சொல்கிறேன், நான் தான் ஓகேவா. ஆனால் அந்த டைம் நினச்சிட்டு ஓகேவா சொல்கிறாங்க. என் பேரை போய்ட்டு கேஸ் போட்டதெல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் அது என்ன கேஸ் போட்டிருக்கேன், நான் வந்துட்டு சீட்டர் இல்லை, நான் ஒரு அஃபர் வச்சிருக்கேன் சொல்கிறாங்க. ஆமாம் நான் அப்படி தான் போட்டேன், என்ன பண்ணுவா சொல்கிறாங்க. என்னை பார்த்து அப்படி போய் நினச்சிருக்காரு சொல்கிறாங்க. அப்படி நடந்துக்கிட்டே சொல்கிறாங்க. சாரி நம்ம நடந்துக்கூடாது, ஆனால் நான் நீ என்னை புரிஞ்சுப்ப நினச்சி திரும்ப வெயிட் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. ஏதாவது யோசிச்சு பார்க்கல ஜம்கா, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லிடுறேன். அப்பா மேலே தூக்கி போட்டு உனக்காக தானே வந்தேன். அப்படி இருக்கும்போது நீ எப்படி எவ்வளோ கஷ்டப்படுறது தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. ஜமுக்கு புரியுது சாரி ஜமுக்கு லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜமுக்கு அதை பாரு நீ நம்மள இருக்க முடியாது சரியா, அந்த பிரச்சனை சரி பண்ணிட்டு தான் பக்கத்தில் நான் வந்து நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ நடந்துருச்சு சாரி ஜமுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி ஒரு இடத்துக்கு மேலே அவரே கோப்பிட முடியல. ஆனால் எனக்கு டைம் எடுக்க அக்செப்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க. என்னடா பேசுகிறேன், எனக்கு அக்செப்ட் பண்ணிக்க டைம் எடுக்கணும். ஜம்காலே சொல்கிறாங்க. ஆமாம் என் ஜம்கா ஜிம்மி தான் சொல்கிறாங்க. ஃப்ராடு பொறுக்கி சிமி சொல்கிறாங்க. நான் சொல்கிறாங்க. ஆமாம் நீ ஃப்ராடு பொறுக்கி சிமி தான் சொல்லி விட்டாங்க. அதே பாரு நான் சொல்ல பொறுக்கிலாம் சொல்ல ஓகேவா, நான் என்ன அந்த மாதிரி பாசம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜிம் எதுவும் சொல்ல அப்படி இப்படி படுத்துக்கிறாங்க. பெட்டில் ஜம்பு பார்க்கறது ஹக் பண்ணுறாங்க. நீ எட்ட போக சொல்கிறாங்க. ஈஸ்டா தூங்கி ரொம்ப நாள் ஜஸ்ட்டு தூங்கணும் ஓகேவா, ஜஸ்ட் தூங்கணும்டா சொல்லிட்டு ஜம்பு டேட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மினா 2 பேரும் அப்படி தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் நம்பிச்சு நோஷுக்கு அவங்க பார்க்குறாங்க. அப்பா அங்கே பாருங்க இனிமேல் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியா என்கிட்ட சொல்லுங்க ஓகேவா. அவன் எங்கே சொல்கிறாங்க அங்கே பாரு லுக்காஸோட ஃபேமிலியும் ஜெயிலில் வச்சுட்டா சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் லுக்காஸோட ஃபேமிலியும் ட்ரக் கேஸ் வந்துட்டு ஜெயிலில் வச்சுட்டான்னு சொல்கிறாங்க. இது எப்போ நினச்சிட்டாங்க 3 months பிஃபோர் தான் நினச்சிருக்காங்க. 3 months பிஃபோர் ஆமாம் ஒரு 3 months பிஃபோர் வந்து நான் ஜெயிலில் வச்சுட்டேன். ஆனால் இருக்கிற ப்ரூஃப் வந்து எனக்கு கிடைக்கல. அதாவது அந்த பர்சன் யார், இந்த மின்ஷோட குழந்தைக்கு அப்பாவோட யாருன்னு சொல்லிட்டு தெரியாமல் கூட தேடிட்டு இருந்தேன் ஓகேவா. மற்றபடி நான் ஜெயிலில் வச்சுட்டோம். ஜவுக்கான பிளான் பண்ணி ஒரு ட்ரக் கேஸ் வந்து மாட்டி விட்டாங்க சொல்கிறாங்க. அப்படி அந்த ஆமாம் அப்பா இதுக்கப்புறம் ஜங்கு சஃபர் ஆகக்கூடாது ஓகேவா. பாவம் ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்கணும். ஆமாம் ஜிமின்னு குக்கி மின்னு சொல்லிட்டு 4 பேர் 3 பேர் ஹாப்பியாக இருக்கணும் பா சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஜம்ப் நான் இது கஷ்டப்பட விட மாட்டேன் சொல்லிட்டாங்க. ஆனால் அவன் மாதிரி ஒரு தம்பி உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கொடுத்து வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இப்போ உண்மையாகவே அவன் லைஃப்பில் அவன் என்ன கொடுத்தாலும் கரெக்டாக இருக்கும். என்ன இதில் அவங்க ஒய்ஃப் சஃபர் ஆகிற நம்ம ஜிமின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஜம்ப் சரி பார்த்தா நல்லா தூங்கிச்சுருக்காங்க. டைம் இப்போ ஒரு 4:30 இருக்கும். இப்போ தான் ஜம்ப் பார்க்குறாங்க. ஏதாவது குழந்தைங்களை பிக் பண்ண போகியா ஜம்ப் பார்க்குறாங்க. ஜிம்மில் அழகாக தூங்கிச்சுக்கா தூங்கும்போது அப்படி ஜிம்மில் லைட்டாக ஜம்ப் ஹக் பண்ணி தூங்கிச்சுக்காங்க. ஜம்ப் அப்படி ஜிம்மில் ஃபோனில் கிஸ் பண்ணுறாங்க. என் உயிரை நீ தான் சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஐசப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மில் ஐசப்போ பண்ணுறாங்க. என்னன்னு சொல்லி பார்க்குறாங்க. குழந்தைய பிக் பண்ண போகிறோம்டா வாடா சொல்கிறாங்க. ஜம்பு நல்லா தூக்கி வர டேஸ்க்கு அப்புறம் ஜம்பு ஜிம்மில் எதுக்கு ஃபேஸாக வாஷ் பண்ணுற 2 பேரும் கிளம்புறாங்க. கிளம்பி காரில் போயிட்டுருக்காங்க. ஃபைனல் பேபிஸ் போய் பிக் பண்ணிட்டாங்க. 2 பேரும் சொல்லுவோம் காருக்கு வந்து ஜிம்மில் போய்ட்டு ஹக் பண்ணிட்டு ஃபேஸ்லாம் கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. எனக்கு சொல்கிறாங்க ஏடா அம்மாக்கு தான் அப்படி சொல்லிட்டு பேபிக்கு வந்து ஜிம்மில் கொண்டு கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. மேடம் அவங்களாம் கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பேபி போய்ட்டு ஜம்ப் கொடுக்குறாங்க. டேடா அவங்களுக்கு சொல்கிறாங்க. ஓ அம்மா கிட்ட கொடுப்பீங்களா. ஆமாம் அம்மா சொல்ல கொடுப்போம் சொல்கிறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. என்னதான் குழந்தைங்க வந்துட்டு விட்டுச்சு ஜிம்மில் பார்க்காம இருந்தாலும் அவங்களோட ஃபுல் மொத்த பாசமும் ஜிம்மில் கிட்ட தான் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம குக்கி பார்க்குறான். அக்கா அங்கே பாரு நீ வந்துட்டு அப்பா கிட்ட உட்காரு நான் தான் மம்மாட்ட சொல்கிறாங்க. அப்படியே அவனு சொல்கிறாங்க. சரி மினி படி ஜம்ப் பக்கத்தில் உட்காந்துக்கிறான் அந்த சைட்டில். இப்போ இந்த பக்கம் ஜம்ப் ட்ரை பண்ணுறாரு. ஜம்போட மடியில் பேபி உட்காந்துருக்கு. இந்த பக்கம் இந்த குக்கி பேபி பார்த்தா நம்ம ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணிக்கிற ஜம்ப் பார்க்குறாங்க. அப்படி என்னையும் ஒழிச்சு வச்சிருக்கான் பாரு சரி பார்த்துட்டு இருக்கு. நம்ம ஜிம்மில் எப்படிலாம் அவர் வந்து பார்த்து போகிறோம் அதே மாதிரி டைட்டாக ஹக் பண்ணி நெக் ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. அம்மா மிஸ் சிவா சொல்கிறாங்க. மிஸ் சிவா ஜம்கோ ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஜிம்மில் பேபிஸ்க்கு ட்ரெஸ்லாம் மாற்றி விட்டு அப்படியே வந்து உட்கார வைக்கிறாங்க. ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ டைம் ஒரு 7 o'clock இருக்கும். நைட் டின்னர் குக் பண்ணலாம் சொல்லி ஜிம்மில் இறங்கி வராங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அப்போ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஃபைனலாக அவங்க ஃபேமிலி செட்டில் ஆகிட்டு இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவங்க பிடிச்ச மாதிரி லைஃப்லாம் தப்பு பண்ணுவாங்க தான். ஆனால் அப்படி தப்பை சரி பண்ணிக்க சான்ஸ் கிடைக்கும் சரி பண்ணிக்கணும்ல. ஸோ இப்போ நம்ம ஜிம்மி வராங்க. கீழே வந்து பார்க்குறாங்க. ஜின்னு நம்ம டீலாம் குக்கிங் ஆகும் ஏன்னா குக் பண்ண சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போயின்னு உட்காந்துருக்கா. ஜிம்மி வராங்க. ஜின்னு ஹேண்ட் சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அப்படியே அவர்கிட்ட வந்து ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபேமிலி சொல்கிறாங்க. எதுக்குடா சொல்கிறாங்க. இல்லை என் குழந்தைங்கள இல்லாத போய் ஒரு அம்மாவை வந்து பார்த்துக்கிட்டதுக்கு எவ்வளோ உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குல்ல. இப்போ நான் வந்ததுக்கப்புறம் சொல்லி இல்லை நான் அப்போ வந்து நான் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் நினச்சி பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வேளை குழந்தைங்க வளர்ந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா என்னன்னு கேட்டு நாங்கள் அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருவோம். இல்லைடா அது ரொம்ப தப்பு. ஓகே குழந்தைங்களை வளர்க்கலாம் தப்பு. ஆனால் அந்த உரிமையை நம்ம எடுத்துக்கூடாது. எனக்கு தான் நீங்கள் அம்மா சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. தேங்க்யூ அங்கே மினி இவ்வளோ அழகாக நல்லா வளர்த்துக்கிங்க. அவர் ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. குட் ஹேபிட் நிறைய இருக்குது சொல்கிறாங்க. இப்போ அப்படியே ஒயனை பார்க்குறேன். ஒயன்னு சொல்கிறாங்க. ஒயனுக்கு அப்புறம் பிரிட்டியாகவே இருக்கட்டும் ஹெட்டை டவுன் பண்ணிக்கிறாங்க. பாருங்க ஒயன்னு சொல்கிறாங்க. ஒயன் பார்க்குறேன் சொல்லிச்சுன்னு சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் உங்களுக்கு எனக்கு பிடிக்குமா பிடிக்காது தெரியாதானே எனக்கு உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் எனக்கு உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு இந்த வீட்டோட அத்தை பொண்ணாக இருக்கீங்க. அதாவது எங்கள் ஜம்காவுக்கு நீங்கள் அத்தை பொண்ணாக தாண்டி சொல்கிறாங்க. இப்போ ஒயன் பார்க்குறா அது சொல்கிறாங்க. ஏன்னா என்னோட ஹஸ்பண்டோடைய நீங்கள் வந்துட்டு ஒன் சைட் லவ்லாம் சொல்கிறாங்க. இப்போ
இல்லை நான் அதில் உங்களுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் ஒன் சைடில் இருந்துச்சு அதனால கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் உங்களை பார்க்கும்போது சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை ஜிமின் நான் வந்து ஹோபி தான் லவ் பண்ணுறேன் ஹோபி ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் ஹோபி இல்லாமல் இருக்க முடியாது சொல்லிட்டு ஒயின் சொல்லிட்டு எனக்கு புரியுது இப்போ நீங்கள் மாறிட்டீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி தான் ட்ரூ லவ் கிடைக்கும்போது மாறிடுவாங்க இல்லையா அப்படி தான் நீங்கள் ஜெயஹோப் என்கிட்ட ட்ரூ லவ் பார்த்துருக்கீங்க. அப்புறம் சொல்கிறாங்க இல்லை என் தங்கச்சாரி ரொம்ப சஃபர் ஆகிட்டு ஜிமின் நம்ம சாரி சொல்கிறாங்க. ஸோ ஓகே நான் உங்களுக்கு தேங்க் பண்ண சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க எனக்கு குக்கி நீங்கள் தான் வளர்த்துருக்கீங்க குக்கி நிறைய சொல்லுவாங்க அடிக்கடி ஒயன்மா இப்படி சொல்லுவாங்க இப்படி சாப்பிட சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நிறைய சொன்னான். நீங்கள் 2 பேரும் தான் அம்மா வந்து பார்த்துருக்கீங்க உண்மையாகவே எனக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் ஜங்க் வந்துட்டு அடிக்கடி இந்த ஃபேமிலிக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் அதுக்கு வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இருந்துருக்கீங்க. ஏன்னா வேற ஒரு நான் தனியாக இருந்தேன்னா கண்டிப்பாக குழந்தைங்க யார் பார்த்து கூட சொல்லிக்க முடியாது. அன்றைக்கி விட்டு போன சுச்சுவேஷனில் நீங்கள் உங்களுக்கு தான் வச்சு போனாங்க குழந்தைய சொல்லிட்டு சின்னப்பா சொல்கிறாங்க நான் வர வரைக்கும் இவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ அழகாக வளர்த்துருக்கீங்க தேங்க்ஸ்க்கு சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப சின்ன பார்க்குறீங்க பாரு நீ தம்பி மாதிரி ஓகேவா நீ ஒயின் 3 பேர் எனக்கு வந்துட்டு பிரதர் சிஸ்டர் தான் ஓகேவா நான் உங்களை அப்படி தான் பார்க்குறேன் நம்மளாம் ஒன்றா பார்க்கல தான் நான் எப்போ நீங்கள் எனக்கு தங்கச்சி தம்பி தான் நான் உங்களை எல்லாம் பார்த்துக்க ஓகே அவங்க எல்லா குழந்தையுமே எனக்கு குழந்தை மாதிரி தான் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜிம்மில் பொறுமே ஹாப்பியாக இருக்குது. இப்போ பாரு ஜிம்மின் ஜாயின் ஃபார்மில் சம் ப்ராப்ளம் வரும் ஆனால் அதுக்காக நம்ம அப்படியே இந்த குடும்பத்தோடு பிடிச்சிட்டு போகணும்னு நினைக்காது ஓகேவா இங்கே நிறைய ப்ராப்ளம் வரும் சேம் டைம் சந்தோஷமும் நிறைய இருக்கும் எல்லாமே பார்க்குற விதத்தில் தான் இருக்குது ஓகேவா சொல்கிறாங்க. ஒருத்தர் விட்டு கொடுத்து போனோம்னா ரொம்ப அழகாக ஹாப்பியாக இருக்கும் ஓகேவா சொல்லிட்டு ஜாயின் ஃபார்மில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருப்போம் ஆனால் ஹாப்பினஸ் நிறைய இருக்கும் புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மும் எனக்கு புரியுது நான் இந்த தரப்பு என் குழந்தைங்களுக்கு பெரியம்மா பெரியப்பா சித்தி சித்தப்பா எல்லா லவ்வுமே வேணும்னு சொல்கிறாங்க. இங்கே யாரும் சித்தி சித்தப்பாலாம் இல்லை அவங்க எல்லா குழந்தைங்களுக்கும் நீ தான் சித்தி சித்தப்பாவாக இருப்பீங்க சொல்கிறாங்க. அது அங்கிளாக இருப்பீங்க ஓகேவா சாரி அங்கிளாக இருப்பீங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே ஏன்னு சொல்லிட்டாங்க பாரு ஜிமின் நம்ம அழுக்கூடாது ஓகேவா நம்ம 4 பேரும் வந்துட்டு ஒன்று தான் சொல்லிட்டு 4 பேர் ஹக் பண்ணிக்கிறாங்க. டேக் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்குறப்போ இங்கே பாரு ஏன் இனிமேல் தனியாக இருக்கக்கூடாது ஓகேவா நம்ம 4 பேர் ஒரே மாதிரி அந்த வீட்டில் ஈக்குவல் தான் நீ வந்துட்டு சும்மா அத்தை பொண்ணு மாமா பொண்ணு சொல்லிட்டு ஒரு மேலே கொண்டாடக்கூடாது சரியா சொல்லிட்டாங்க. இப்போ ஏன்னு பார்க்குறேன் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு இருக்கா. இதை பார்க்குற ஜென்கோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இப்போ 4 பேரும் ஒன்றா இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க பரவாயில்ல சொல்லிட்டு. இப்போ நம்ம நைட்டு தானே எல்லாரும் டின்னருக்கு உட்காந்துருக்காங்க எனக்கு ஜிமின் தான் குக் பண்ணியிருப்பாரு எல்லாருக்கும் ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட பார்க்குறேன் என்ன மாதிரி ஃபுட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக டேஸ்ட் இருக்குது சொல்கிறாங்க. அதுவும் அன்றைக்கி ஜிம்மின் டேவும் தான் குக் பண்ணாங்க சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க ஆமாம் ஃபுட் ரொம்ப நல்லா இருக்குது சொல்லிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்ற எல்லாமே டேஸ்ட் நல்லா இருக்கு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. இந்த பக்கம் ஜிம்மிக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜங்கு ஜிம்மியை பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மின் தான் என்ன சொல்லி பார்க்குறாங்க எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட் சொல்கிறாங்க. ஜிம்மி வைக்கிறாங்க ஜங்கோட சாப்பிட்ருக்காரு ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ஜிம்மி கையால் குக் பண்ணி அவர் நீங்களும் சாப்பிட்றாரு அதனால் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்ருக்காங்க. இந்த பக்கம் பேபி சேர்ந்து விரும்புமா எனக்கு ஃபீட் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மி போய்ட்டு 2 பேருக்கும் ஃபீட் பண்ணிச்சுருக்காங்க. இப்போ ஃபைனலி இவங்களாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ ஜிம்மினே டே அப்புறம் ஒயன் அப்புறம் இந்த ஜிம்மி 4 பேர் உட்காராங்க 4 பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு அவங்க சாப்பிட்ருவாங்க பேபிஸ் தான் சாப்பிட வச்சதுக்கப்புறம் இவங்க உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு கிச்சனில் போய்ட்டு 4 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணிச்சிருக்காங்க. எல்லா ஒர்க்கும் நைட்டு முடிச்சு வச்சுட்டு ஏன்னா இப்போ மெய்டு வந்துட்டு இன்றைக்கி லீவுன்னு சொல்லிட்டு எல்லா ஒர்க்கையும் இவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு கிளம்புறாங்க. சரி ஓகே நம்ம போகலாம் மாஸ்டர் ரூம் போகலாம் சொல்லிட்டு அவங்க சரி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் ரூம் போகிறாங்க வந்து பார்த்தா இந்த பக்கம் டேவும் நம்ம குக்கியும் நம்ம மீனியும் நம்ம ஜிம்மில் ஜங்க் கூட நல்லா பேசிட்டு இருக்காங்க. டேட்டா தெரியுமா உங்களுக்கு ஸ்கூலில் எப்படி நடக்கும் அப்படி நடக்க சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிம் வந்துட்டாங்க என்ன சின்ன நீங்கள் தூங்க யார் சொல்கிறாங்க அம்மா ஸ்டோரி சொல்லுங்க அதுக்கு ஸ்டோரியா எனக்குலாம் ஸ்டோரி தெரியாது நான் தூங்க போகிறேன் சொல்கிறாங்க. ஜிம்மின் போட்டு வரப்படுத்துறாங்க. இந்த பக்கம் பேபி சொல்லிட்டு குக்கி வந்துட்டு ஜிம்மின் பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. அம்மா ஸ்டோரி சொல்கிறாங்க. தங்கம் பாரு ஸ்டோரி வரா சொல்லிட்டு ஜிம்மி தான் போயிட்டு பேபி படிச்சு கிஸ் பண்ணுறாங்க. பேபி படிச்சு முடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கு. உனக்கு ஸ்டோரி வராதா எனக்கு ஸ்டோரி வராதா தங்கம் சொல்லிட்டாங்க. சரி அப்படி ஜிமின் பேபி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் மினி பேபி என்ன பண்ணுறது அதுவும் ஜங்கு ஹக் பண்ணி ஜங்கு வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. டேட்டா உங்களுக்கு ஸ்டோரி வராதா எனக்கு ஸ்டோரி வராதா சொல்கிறாங்க. இப்போ பேபி பக்கத்து தானே எனக்கு ஸ்டோரி வேணுமே சொல்கிறாங்க. எனக்கு ஸ்டோரி சொல்ல தெரியாது சொல்கிறாங்க. இப்போ பேபி சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்போது கிராண்ட்மேட்டை போகலாமா சொல்கிறாங்க. சொல்லிட்டு இப்போ மினி குக்கி வந்துருக்காங்க. எங்கே போகிறீங்க ஜிம் கேட்குறாங்க. கிராண்ட்மேட்டை போகிறோம் சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க கடவுளே சொல்லிட்டு அவர் சொல்லாமல் திரும்பிக்கிறாங்க. ஜங்கோட கிட்டே போகிறாங்க. கிட்டே போயிட்டு ஜிம்மை ஹக் பண்ணுறாங்க. ஓய் சொல்கிறாங்க. என்னோட கோவம் போல போச்சு கண்டிப்பாக பேச மாட்டேன் ஓகேவா எனக்கு மாதிரி கோவம் கிட்ட போக சொல்கிறாங்க. சரிட்டு கோவம் இருக்கட்டும் அட்லீஸ்ட் பேசலாங்களா சொல்கிறாங்க. அது கோவம் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஃபுட்டு ரொம்ப நாளைச்சு 2 டேஸ்க்கு அப்புறம் கையால் சாப்பிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஒரு சின்ன ரிவார்டு தட்டா சொல்கிறாங்க. எனக்கு வந்து தேவையில்லைட்ட போக சொல்கிறாங்க. ஒரு சின்ன ரிவார்டு அப்படி சொல்லிட்டு எப்படி சொல்கிறாங்க எனக்கு தேவை சொல்கிறாங்க. இந்த பாட்டில் எந்திரிலாம் சொல்கிறாங்க. எதுக்காக சொல்கிறாங்க எந்திரியா ஜம்ப் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் வந்துருக்காங்க பார்த்தா ஜம்பு ஷட்டர் போட்டுறாங்க. ஜம்பு போடுங்க அறிவு என்ன பண்ணுறா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜம்ப் வந்துட்டு வெயிட் பண்ணுற அவசரப்படா சொல்லிட்டு ஜம்ப் தான் ஷர்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஜிம்மோட நேம் நம்ம ஜம்ப் வந்து டேட்டு பண்ணியிருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன இது அப்படி கேட்குறாங்க. ஜம்ப் தான் வந்து போய் பார்க்குறாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பசங்க ஓகேவா இவங்க இல்லாமல் வாழவே மாட்டேன். அதனால அவங்க பிரச்சனை கிஃப்ட் ஓகே ஒரு பட் என் மனசில் எப்போவுமே இவங்க தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு காட்டுற ஒரு விதமாக பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு எப்படி ட்ரஸ்ட் ஒரு நம்பிக்கை வரும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவங்களுக்கு கேட்காம எதுவும் பண்ண மாட்டேன் ஓகேவா என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி என்ன சுச்சுவேஷனாலும் சரி அவங்க கேட்காம அவங்க ப்ரொஃபஷனல் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி ஜம்ப் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க மேலே வீடியோ வச்சிருக்காங்க அதை அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு ஜம்ப் சொல்ல ஜிம்முக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஜிம்மின் அவர் ஹேண்ட் அப்படி ஜம்பர் செஸ்ட்டில் வைக்கிறாங்க. அப்படி எதிர்த்து டேட்டு பண்ணி அழகாக இருக்குது. படிக்கிறியா சொல்கிறாங்க. வலிச்சிச்சு அப்படி சொல்கிறாங்க. எப்போ இது பண்ணீங்களா சொல்கிறாங்க. எஸ்டர்டே சொல்கிறாங்க. எஸ்டர்டே தான் பண்ணேன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது.
ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா நீ எனக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன் தெரிஞ்சுக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஃப்ராடு சொல்கிறாங்க. நானடா தான் ஃப்ராடு. ஆமாம் ஃப்ராடு தான் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கே பார்க்குறாங்க. என்ன வந்துட்டு போட்டு ஓகேவா, நீ திட்டிக்கோ அடிச்சுக்கோ என்ன பண்ண ஓகேவா, நான் பனிஷ் கொண்டு போட்டு பண்ணாது ஓகே, தள்ளி வைக்காத ஒரு மாதிரி ஹாட்டாக இருக்குது. ஒரு பக்கத்துலேயே இருந்துட்டு தள்ளி தான் எடுத்துக்க முடியல. ப்ளீஸ் சொல்லிட்டு ஜம்ப் போட்டு ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம்மு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜம்கா நீ டைம் ஹார்ட் பண்ணுறது எனக்கு என்னையும் சரி குழந்தையும் சரி அப்படி சொல்லிட்டாங்க. இல்லை நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஓகேவா, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, நீங்களால் உங்களுக்கு அப்புறம் தான் மற்றவங்க ஓகேவா, எங்களுக்கு ப்ராமிஸ் அதுக்கப்புறம் இது பண்ண மாட்டேன், ஒரு டைம் ஹார்ட் ஆனது போதும் ஜம்ப் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் சார் எப்படியும் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரௌடாக இருக்க சொல்லிட்டு என்னன்னு இருக்கேன். எனக்கு சொல்லுங்க இல்லையா ஜாயின் ஃபார்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு ஜிம் ஃபார்ம் பற்றி தெரியல சொல்லிட்டு ஏன்னா நான் விட்டு போயிருக்கேன். இதே மாதிரி தனியாக நேரம் கண்டிப்பாக குழந்தைங்க வேறு பார்த்துக்க மாட்டாங்கல்ல. சம்டைம்ஸ் அப்பா அம்மா கூட பார்த்துப்பான்னு தெரியல. ஆனால் அங்கே பாருங்கள் எனக்கு ஜின்னும் சரி ஒயனும் சரி குழந்தைங்க நல்லா வளர்த்துருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக நான் தேங்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நான் தேங்க் பண்ணிட்டா இருந்தாலும் சொல்கிறாங்க. இதுதான் நானும் எடுத்து நான் ஜேஹோப் யாங்கோ ஷுவாக என்கிட்ட நான் சொன்னேன். சரி அது நம்பி என்கிட்ட சொன்னேன் தேங்க் பண்ணேன். இப்போ நான் அவங்க திட்டினாங்க ஏன்டா உன் குழந்தைங்க என் குழந்தைங்க ஏதாவது சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ண கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். ஆனால் சந்தோஷம் நிறைய இருக்கும். நான் புரிஞ்சுக்கிற விதத்தில் இருக்க சரியாக புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. எனக்கு புரியுது. ஆனால் சேம் டைம் ஆனால் நீ எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நீ தான் ஓகேவா, உனக்கு அப்புறம் மற்றவங்க ஓகேவா, நான் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறேன். நான் இப்போ ஒன்று சொல்லவா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும். இதே எனக்கு உயிர் உலகம் எல்லாம் முடியுது. நம்ம குழந்தைங்களோட உயிரை கூட ரொம்ப பிடிக்கும். உனக்கு அப்படின்னா எனக்கு உனக்கு அது புரியாது ஜம்கா சரி, எனக்கு புரியும்டா எனக்கு புரியும். உனக்கு சேம் எனக்கும் அப்படி தான் சரியா, நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பேபிஸ் ஓகேவா, நீ வந்துட்டு என் லவ் என் வேர்ல்டு எல்லாமே நீ டாஸ் ஜம்ப் டைட்டாக ஹக் படிக்கிறாங்க. இதுக்கப்புறம் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் இதெல்லாம் தப்புன்னு அவ்வளோ தான் சொல்கிறாங்க. இதில் எதுவும் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. ஃபைன் தான் ஜிம் ஜங்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் தூங்கல அம்மா சொல்லிட்டாங்க. அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் பேபிஸ் போய்ட்டு ஜங்கோட அம்மாட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இப்போ பழைய ஸ்டோரி சொல்கிறான்னு சொல்லிட்டு வேண்டாம் அவங்க ஸ்டோரி வளர்த்துட்டு வந்துட்டாங்க. அம்மா டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. 2 பேரும் ஜங்கு ஜிம் ஹக் பண்ணிட்டு டக்குன்னு தள்ளி விட்டுறாரு. ஜிம் தான் பார்க்குறாங்க. ஜங்கு வேண்டா அப்படின்னு போய் பார்க்குறாங்க. குக்கி மினி சொல்லிட்டாங்க. அம்மா இந்த அண்ணாக்கு ஸ்டோரி சொல்ல தெரியல, நான் உங்க கூட தூங்குறேன் வாங்க சொல்லிட்டு இப்போ நீங்களே தூங்க வைங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு ஜிம்ல இருந்து குக்கி தூக்கிறாங்க. ஜங்கு மினி தூக்கிறாங்க. தூக்கிட்டு அப்படியே கொஞ்சம் படுக்க வைக்கிறாங்க. பக்கத்து படுக்க வச்சு ஸ்டோரி சொல்கிறாங்க. சும்மா ஒரு ஓல்டு ஸ்டோரி சொல்லிட்டு தட்டி கொடுக்குறாங்க. குழந்தைங்க தூங்கிட்டாங்க. இப்போ அழகாக டிஸ்பாஸ் ஆகிடுச்சுக்கிறோம். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் முடிஞ்சிச்சு. 1 மந்த்துக்கு அப்புறம் நான் ஜிம்மில் உட்காந்துருக்காங்க. அவருக்கு அவ்வளோ மாதிரி இருக்குது. இப்போ ஜிம்மி பார்க்குறேன். என்னடா ஸ்கூல் போடியா பேபிஸை பிக் பண்ண சொல்கிறாங்க. இல்லை நான் ஜங்கு கூட்டு வர சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு எல்லி குக்கி உனக்கு தான் வர சொல்லுவான்னு சொல்கிறாங்க. குக்கி என்ன தான் வர சொல்லுவான் அப்புறம் என்ன சொல்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹெட் ஒரு மாதிரி இருக்குது அவங்க சொல்கிறாங்க. என்ன மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. அது வந்து கேராக இருக்குது சொல்கிறாங்க. கேராக இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் ஒரு மாதிரி கேராக இருக்குது ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ டேப் பார்க்குற என்னாச்சு ஜிம்மி என்னது சாப்பிட்டா சொல்கிறாங்க. தெரியல டேஸ்ட் சொல்கிறாங்க. போய் நான் இந்த ஜிம்மி இது குடிக்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இது டைம் ஜூஸ் ஓகேவா எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். இது கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. சரி ஜிம்மி வாங்கி குடிக்கிறாங்க. இப்போ இவங்க 4 பேர் நல்லா க்ளோஸ் ஆகிட்டாங்க. அதனால் ஒரு ஃபேமிலியோட பசங்க ரொம்ப க்ளோஸ் அழகாகிட்டாங்க. அக்கா தம்பி மாதிரி ஆகிட்டாங்க. இப்போ ஜங்க் கூட அம்மி பார்க்குறீங்க என்னாச்சுப்பா சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. ஆண்டி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஒன்று குக் பண்ணுங்க குழந்தைங்களாம் வந்துடுவாங்க சொல்கிறாங்க. நான் குக் பண்ணுறேன். என்னாச்சு ஏன்னா ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. என்னாச்சு ஜிம்மின்னு சொல்லிக்கிட்டே வராங்க. அது இன்னும் தெரியல ஆண்டி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது சொல்கிறாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கா ஆமாம் சொல்கிறாங்க. சரி டிப் நம்ம ஜங்கோட அம்மி பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை எதுவும் சாப்பிட்ருக்கோம் சரியாக இல்லாமல் இருக்கும் சரியாக சொல்கிறாங்க. சரி விட்டுறாங்க. இப்போ எனக்கு நைட்டுமே ஜிம்மி வந்து ஒரு மாதிரி இருக்காங்க. எல்லா டைம் இப்படி உட்காந்துருக்காங்க. இப்போ ஒயன்னு சொல்கிறாங்க. பாரு ஜிம்னா நீ பகலே சரி சாப்பிடல, நீ உட்கார சாப்பிடு, நாங்களும் ஃபுல்லாக சாப்பிட்டு நீ உட்கார சொல்கிறாங்க. சரி ஜிம்மி உட்காந்துறாங்க. ஜங்க் பார்க்குறது என்னாச்சு அவங்க ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அதுவும் அவங்க கொஞ்சம் அவங்க மாதிரி கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது சொல்கிறாங்க. ஹெல்த் இஷ்யூவா என்னாச்சு சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் பார்க்குறாங்க. அம்மா என்னாச்சு சொல்கிறாங்க. இது எனக்கு ஒன்றும் இல்லை அங்கே பாருங்க ஒன்றும் இல்லை நீங்கள் சாப்பிடுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறீங்க என்னடா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஜங்கா சொல்கிறாங்க. சரி ஃபுட் எடுத்து மவுத் வைக்கிறாங்க. டப்புன்னு வாமிட் வந்துட்டு வாமிட் எடுத்துறாங்க. என்னாச்சு ஜிம்மினுக்கு சொல்லிட்டு ஜங்கோட பார்க்குறாங்க. ஜங்குக்கு டாக்டர் கால் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு டாக்டர் கால் பண்ணிடுறாங்க. டாக்டர் பார்க்குறாங்க. அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு டாக்டர் பார்க்குறாங்க. நல்ல விஷயம் என்ன சொல்கிறாங்க. நல்ல விஷயமா ஜங்கோட பார்க்குறேன். டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சொல்கிறாங்க. எல்லாருக்கும் பயங்கர ஷாக். ஏன்னா எல்லாருக்கும் வீட்டில் வந்துட்டு ஒரு குழந்தைங்க தான். ஜிம்மி கொடுத்து 2 குழந்தைங்க ட்வின்னுன்றாங்க 2 குழந்தைங்க. இப்போ பார்த்தா வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சொல்கிறாங்க. எனக்கு ஷாக்காக இருக்குது. என்னடா சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து 6 வீக் ஆக சொல்கிறாங்க. 6 வீக் ஆமாம் சொல்கிறாங்க. 1.5 மந்த்தாக வாஸ்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஏன்னா பார்த்துருக்காங்க கரெக்டாக ஜிம்மில் வீட்டுக்கு வந்து கரெக்டாக 1.5 வீக்ஸாக கரெக்டாக ஆகுது. எப்படி பார்க்குறாங்க. என்னடா டாக்டர் ஹாப்பி விஷ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்கு டம் பார்க்குறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் மேபி சில பேர் புரியாமல் பார்த்துருக்காங்க. அம்மா என்னாச்சு எப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அதுவா ஜிம்முக்கு ஒரு மாதிரி சொல்கிறதுக்கு இப்போது சின்ன பார்க்குறாங்க. எப்போ சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம நம்பிச்சிருக்கோம். சிவாக்கு ஞாபகம் வருது. என்னன்னாக்கா அன்றைக்கி இந்த மாதிரி வந்துட்டு மிஞ்சி வந்துட்டு ஜங்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பா இல்லையா. அன்றைக்கி நம்ம ஜங்கு ஜிம் தான் விளாண்டுருப்பாங்க. அப்படியே ஒரு இப்போ அவர் போய்ட்டு ஜின்னோட காதை சொல்லிடுறாரு. இப்போ நம்ம ஜேகு போய்ட்டு ஒயனோட காதை சொல்லிடுறாங்க. நம்ம சுகா போய்ட்டு நம்ம டேவோட காதை சொல்லிடுறாங்க. என்னன்னு அப்படி அசல் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க.
இப்போ ஜிம்முக்கு பார்க்குறேங்க. அச்சோ அங்கே நான் ஒரு குழந்தை பெற்றுக்கணுமா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சங்கடம் பார்க்குறீங்க ஏன்ப்பா பெற்றுக்கப்பா நாங்களாம் இல்லையா சொல்லி கேட்குறாங்க. உங்கள் அம்மா கூட ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. இது ஒரு குழந்தை பெற்றுக்கேன் சொல்லிட்டாங்க. இல்லை ஆண்டி இங்கே பாருங்கள் அந்த வீட்லேயே எனக்கு 2 குழந்தைங்க. இன்னொன்று சொல்லிட்டாங்க அது 2 விஷயம் தானே பெற்றுக்கோ சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு பார்க்குறாங்க. ஆமாடா எனக்குலாம் ரொம்ப கொஞ்சம் வயசான மாதிரி ஆகிட்டு. ஏங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு எங்கே வயசாகிறீங்க நீங்கள் எவ்வளோ எங்கே இருக்கீங்க சொல்லிட்டாங்க. அது வேறு உண்மை தான். நான் வளர்த்துக்கிற கான்செப்ட் தான். இருந்தாலும் எனக்கு குழந்தை பெற்றுக்கிற ஐடியா இல்லை ஓகேவா. நானே வந்துட்டு இப்போ மின்சியை வளர்த்தேன்னா எனக்கு அப்போ குழந்தை வளர்க்குற ஆசை. யாரும் மினியை வளர்த்ததுனால எனக்கு குழந்தை பெற்றுக்கிற ஆசை போய் செகண்ட் பேபி இருந்து எனக்கு செகண்ட் பேபி வந்து மினி தான் சொல்லிட்டாங்க. இப்போ ஒயின் பார்க்குறேன் எனக்கு செகண்ட் பேபி வந்து குக்கி தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் டேட் பார்க்குறாங்க எனக்கு செகண்ட் பேபி வேணாம் அந்த டேக் இருக்கான இன்னும் சமாளிக்கிறது பெரிய விஷயம் சொல்லிட்டாங்க. சின்ன கட்டுற ஒரு மாதிரி ஜம்ப்பு போயிட்டு நம்ம சுகா ஜெயிவில் ஹக் பண்ணிக்கிறாங்க. டே கங்க்ராச்சுலேஷன் தான் சொல்லிட்டாங்க. ஏங்க நீங்கள் வேறு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜம்பில் பார்க்குறோம் பார்த்தியா ஜம்ப் போட்டு பாரு நம்ம ஃபேமிலி டெவலப் பண்ணிகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஷையாக போயிடுது. ஜிம் பார்க்குறாங்க ஒரு போல் ஷையாகவே இருக்குது. இப்போ பேபிஸ் பார்க்குறாங்க மம்மா என்னம்மான்னு கேட்டுருக்காங்க. ஓ அதுவாடா சொல்லிட்டு இப்போ ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க பாரு உனக்கும் உனக்கும் அக்காவுக்கும் குட்டி பாப்பா வரப்போ சொல்கிறாங்க. குட்டி பாப்பா நீங்கள் 2 பேரும் விளையாடுறதுக்கு ஒரு குட்டி பாப்பா வரப்போ சொல்கிறாங்க. எங்கே சொல்லிட்டாங்க. ஓ அம்மா கிட்ட தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ பேபி வந்து பார்க்குறது மம்மா எங்கள் குட்டி பாப்பா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் கிட்ட வர அங்கிட்ட வந்துடுது இங்கே தான் சொல்லிட்டு ஸ்டமக்கு பாயிண்ட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு மாதிரி கீ ஜங்குக்கா சும்மா இருக்க முடியாது சொல்லிட்டாங்க. ஜங்க் மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கே ரெண்டு நம்ம குழந்தைங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க. ஃபைன் அது பக்கம் பேபிஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஆச்சு அப்படின்னா எங்களுக்கு பாப்பா வரப்போது சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. 2 பேருக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஜாலி அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைன் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்க வந்து பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அம்மா அப்பா சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஓகேவா அகைன் ஹாப்பியாக இருக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. சரிம்மா சொல்கிறாங்க. இப்போ ஃபைன் ஒரு 10 months ஆஃப்டர் க்யூட்டாக ஒரு குட்டி கேர்ள் பேபி பிறந்திருக்கு. அந்த டைம் கேர்ள் பேபி தான் ரொம்ப அழகாக இருக்கா பார்க்கறதுக்கு. இப்போ ஜங்க் பார்க்குறேங்க. அச்சோ அழகாக பிறந்திருக்கால சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கா பார்க்குறதுக்கு. இதுவுமே வந்து நம்ம ஜங்க் மாதிரி தான் இருக்குது. அந்த மினி பாப்பா வந்து நம்ம ஜிம் மாதிரி இருக்கும். குக்கி வந்து நம்ம ஜங்க் மாதிரி இருப்பாங்க. இப்போ வந்து அதே நம்ம ஜங்க் மாதிரி ஒரு பொண்ணு பிறந்திருக்கு. ஜங்க் உடம்பு பார்க்குறாங்க. அழகாக இருக்காடா சொல்கிறாங்க. என்ன நேம் வைக்க போறீங்க சொல்கிறாங்க. என்ன பேர் சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. அப்படியே என்ன பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு பேபிகிட்ட கேட்குறாங்க. 2 பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க ஜியோனா சொல்கிறாங்க. ஜியோனா மாமா சொன்னாங்க ஜியோனான்னு சொல்லிட்டு வைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சார் ஜியோனா ஜியோன் கொடுத்துட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இந்த டைம் ப்ரெக்னன்சி டைம் இப்போ ஜம்ப் ரொம்பலாம் பார்த்துருப்பாங்க. இப்போ அந்த டைம் இப்படி ஃபுல் டைம் கவர் பண்ணாமல் போட்டாங்களா கேர் பண்ண முடிச்சுப்பாங்க. ஒரு 7 month தான் பார்த்துருப்பாரு. ஆனால் இந்த டைம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவர் கேர் பண்ணிப்பாரு. ரொம்ப அழகாக பார்த்துட்டு வந்து ஃபேமிலி மொத்தமே அவங்க நல்லா பார்த்துருப்போம். ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பெட்டில் பார்த்தா 2 குழந்தைங்க தூங்கிடுச்சு. தொட்டியில் பார்த்தா ஒரு குட்டி குழந்தை தூங்கிடுச்சு. ஒரு பர்சன் பார்த்தா எல்லாத்தையும் சுற்றிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்புக்கா சொல்லுவாங்க கிட்ட வாசிட்டாங்க. ஜம்ப் என்னடா சொல்லிட்டாங்க. ஜிம்மில் ஜம்ப் பக்கத்தை வர சொல்லிட்டு அப்படி ஃபோட்டோ டெஸ்ட் பண்ணுறாங்க. என்னடாமா சொல்லிட்டாங்க. இந்த 1 month ஆல்மோஸ்ட் 1 year பக்கம் ஆயிடுச்சுல. நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற ரொம்ப கஷ்டப்படுற. இந்த குழந்தைங்களையும் பார்த்துக்கணும் என்னையும் பார்த்துக்கணும் எவ்வளோ கஷ்டப்பட சொல்கிறாங்க. ஏன்டா நான் கஷ்டப்பட வேறு யாராவது கஷ்டப்படுவா சொல்கிறாங்க. இல்லை நான் இந்த உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா நினச்சேன் சரி சொல்கிறாங்க. இந்த பனிஷ்மெண்ட் போதும் சொல்கிறாங்க. இது இதெல்லாம் பனிஷ்மெண்ட்டு சொல்லிட்டாங்க. உனக்கு பனிஷ்மெண்ட் மனசு வரல ஓகே இதுவே போதும் அப்படி சொல்லிட்டாங்க. ஜம்ப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 3 பேபிஸ் இல்லை சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கப்புறம் உங்களை நல்லபடியே வளர்த்து நல்லபடியே மேரேஜ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேங்க. ஜம்கா குழந்தைங்களுக்கு இப்போ தான் சின்ன வயசாகுது. இதுக்குள்ளே மேரேஜே சொல்லிட்டாங்க. இதை நான் சொல்லிட்டேன். குழந்தைங்க எப்படி வளர்றாங்கன்னு தெரியுமா கடற்கடன்னு வளர்ந்துருவாங்க அப்படி ஜம்முக்கு சொல்கிறாங்க. ஜிம் தான் சரி ஜிம் சொல்லிட்டுருக்காங்க. நீ ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டாங்க. சார் இப்போலாம் வந்துட்டு எந்த தப்பு நம்ம சமத்தாரின்னு சொல்லிட்டாங்க. எப்பவுமே தப்பு பண்ண மாட்டேன்டா அது ஒரு விஷயத்தால தப்பு பண்ணிட்டேன் சொல்லிட்டாங்க. சரி ஓகேவா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இவ்வளோ பாரு இவ்வளோ குட்டியாக இருக்க பாரு இவ்வளோ அழகாக இருக்குல்ல சொல்கிறாங்க. அழகாக இருக்கா ஒன்றும் மாதிரி குட்டி பண்ணி மாதிரி இருக்கா சொல்லிட்டாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி பண்ணி பாவம்ல ரொம்ப டேஸாக பண்ணி கஷ்டப்படலாம் பண்ணிக்கு எதாவது கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறவங்க பண்ணிக்கு எதாவது தர முடியாது சொல்லிட்டாங்க. ஏன்டா சொல்லிட்டாங்க. எனது பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிட்டாங்க. டே அதுவும் நான் ரொம்ப டேஸாக ஆகிடுச்சா இப்போ ஹாப்பியாக தானே இருக்குது. அப்புறம் என்னடா ஒரு பிரச்சனை ஜம் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன். இப்போ பண்ணிக்கு என்ன வேணும் ஜிம் கேட்குறாங்க. ஜமுக்கு வந்துட்டு பண்ணிக்கு கிஸ் வேணுமா ரொம்ப டீப்பாக சொல்லிட்டாங்க. இப்போ ஜம் பக்கத்தில் எடுத்து ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜம்ப் ரொம்ப ஹாப்பியாக கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் ரொம்ப நேரம் கிஸ் பண்ணாங்க. பேபி அழ ஆரம்பிச்சிச்சு. அந்த குட்டி குழந்தை அழுது இப்போ ஜம்ப் அழுகி ஒப்பிச்சுட்டாங்க. கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. இப்போ என்ன அழ ஆரம்பிச்சிட்டா சொல்லிட்டாங்க. தேப்பி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ என்னம்மா என்ன சொல்லி கேட்குறாங்க. பேபி அழகாக பார்த்துட்டு இருக்குது. க்யூட்டாக படுத்துருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு வேளை நீங்கள் டச் பண்ண பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு சிரிக்கிறாங்க. அப்படியே நான் வந்து ஒரு அம்மா அப்படி டச் பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லி ஜங்கு அந்த பேபி பார்த்துட்டு இப்படி ஜிம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது அழுது மறுபடியும் இப்போ 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு போட சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டு போயிடலாம் பார்க்குறாங்க. 3 குழந்தைங்க அழகாக தூக்கிட்டு இருக்காங்க. தூங்கலாமா சொல்லிட்டாங்க. வா சொல்லிட்டு பக்கத்து படுத்துக்கிறாங்க. 2 குழந்தைங்க ஒரு பக்கம் ஒரு குட்டி பக்கம் வந்து தொட்டியில் படுத்துருக்கு. ஒரு பக்கம் ஜங்க் வந்து ஜிம்மில் ஜங்க் மேலே படுத்துருக்காங்க. அப்படியே ஜஸ்ட் ஹெட் வச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக தட்டி கொடுக்குறாங்க. அவங்க ஃபேமிலி ரொம்ப அழகாக ஹாப்பியாக திரும்ப ஆயிடுச்சு. இதில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த மீட்டிங் கோர்ட்டுக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுத்ததுக்கு தேங்க்யூடா ஓகேவா. இதோட ஹாப்பி என் பண்ணுறேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பர் ஓகே பாட்டிக்கிறேன்.